ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்துட்டு விமனோட ஒரு மூவி தான். ஓகேவா? அது நேம் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ நான் லாஸ்ட்டாக கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போது ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இது ஒரு மூவி. ஓகேவா? இப்போது ஸ்டார்டிங்கில் ஒரு ஹாஸ்பிட்டல் தான் காமிச்சிட்ருக்காங்க. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். அதில் ஒரு கேபினில் ஒரு பர்சன் தான் அவங்க வீட்டுக்கு போகிறதா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் கூப்பிட்றாங்க. சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது அவங்க உள்ள வராங்க. நீங்கள் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கிளம்ப போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆமாம், எங்கள் டாக்டர் அந்த டாக்டர் வந்துட்டாங்க, நான் ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்கிறாங்க. சரி, ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ அவங்களும் போயிட்டு இன்னொரு டாக்டர் வராங்க. இப்போ 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. அந்த டாக்டர் நேம் பைக்கன். ஓகேவா? பைக்கன் தான். ஜிமின் கிட்ட ஓகே ஜிமின் கிளம்புறியா சொல்லிட்டாங்க. என்ன பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்களா? ஆமாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஓகே ஹாப்பியாக சொல்லிட்டு அவங்களும் போயிடறாங்க. நம்ம ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக வெளில வராங்க. இப்போ ஒரு கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணுறாங்க. சொல்லி ஒயன் அப்படி சொல்கிறாங்க. ஜிமினா என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறேன்? இப்போ தான் வீட்டுக்கு கிளம்புறேன். இப்போ தான் வீட்டுக்கு போறியா? சரி, ஓகே. ஆமாம், நீ போன ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு சொல்கிறாங்க. இதில் ஒயன் அண்ட் ஜிமின் வந்துட்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஓகேவா? நம்ம ஒயனுக்கு ஜிமினை பற்றி நல்லா தெரியும். எப்படின்னா ஜிமினுக்கு ஒரு 4 இயர்ஸ்லேருந்தே நம்ம ஒயனுக்கும் ஜிமினுக்கு ஒருத்தர் தெரியும். நம்ம ஒயனுக்கும் சேம் வாய்ஸ் தான், நம்ம ஜிமினோட வாய்ஸ் தான். ஒயன் வந்துட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபர். ஸோ அவங்க அங்கங்கே போயிடுவாங்க. வெளில ஃபாரின் அந்த மாதிரிலாம் போய்ட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க. பெஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபராக வரணுன்றது அவங்க ட்ரீமே. அவங்க அழகான மெமரிஸ் உருவாக்கணும், அழகான க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து எடுப்பாங்க. இப்போது அதுக்கு தான் அவங்க போயிருக்காங்க. ஒரு ஆஸ்திரேலியா போயிருக்காங்க. ஏன்னா இப்போ அனிமல்ஸ் வந்து நிறைய எடுக்கணுன்றதுக்காக அவங்க அங்கே போயிருக்காங்க. இப்போ நம்ம ஜூன் பார்க்குறாங்க. உன்னோட ட்ரீம் கண்டிப்பாக அச்சீவ் ஓகேவா? நீ தான் பெஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபர் இந்த வேர்ல்டுன்ட்டு ஒன் டைம் கண்டிப்பாக அவார்டு வாங்குவேன். அந்த டேக்காக நீ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக என்னோட ஜிமினோட சப்போர்ட் இருக்காங்க, கண்டிப்பாக நான் எடுப்பேன் சொல்லிட்டாங்க. இப்போது அவங்களும் சரி, ஓகே நீ அதர் கண்ட்ரியில் இருக்கா, சேஃபாக உன்ட்ட மணிலாம் இருக்கிற என்கிட்ட எல்லாமே இருக்குடா, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாது, எப்போ தான் என்னை பற்றி இப்போ கவலைப்படுறா சொல்கிறாங்க. நான் கவலைப்படாமல் வேறு யார் கவலைப்படுவா சொல்கிறாங்க. உண்மையாக உன்னை தவிர வேறு யாருக்கு எனக்கு கவலைப்பட்ட சொல்லிட்டு நம்ம ஒயன் சொல்கிறேன். இப்படி பேசாத எந்த டைம் சொல்லிருக்க சொல்கிறாங்க. பாரு ஜிமினா, உனக்கு நான் எனக்கு நீ, அப்புறம் நம்ம லைஃப்பில் வந்து டேங் வந்திருக்கோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயன் சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. இங்கே பாரு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், எதுக்கு உனக்கு டேவை பார்த்தா மட்டும் கோவம் வர சொல்கிறாங்க. அது என்னமோ எனக்கு அவரை பார்த்தாலே கோவம் தான் வருது, எனக்கு அவர் பிடிக்கல. அவர் வந்து என்னோட ஜிமினாவை என்கிட்ட பிரிச்சிட்ட மாதிரி இருக்கு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை ஒயன், ஓகேவா? உன்னோட பிளேஸை யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது என்னோட ஹார்ட்டில். ஓகேவா? நீ எனக்கு ஒரு சிஸ்டர், ஃப்ரெண்டு, ஃபேமிலி எல்லாமே நீ தான். புரியுதா சொல்கிறாங்க. எனக்கு புரியுது ஜிமினா, நீ சேஃபாக வீட்டுக்கு போ, நான் இப்போ வந்துட்டு இங்கே சாப்பிட போகிறேன் சொல்கிறாங்க. சரி சாப்பிட ரெஸ்ட் எடு சொல்கிறாங்க. ஓகே பாய் சொல்லிட்டு அவர் ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இப்போது நம்ம ஜிமின் தான் வெளில வராங்க. இங்கே ஒரு பர்சன் காரை விட்டு வெளியில் இறங்கிட்டு கார் டோரில் அப்படி சாஞ்சி நின்றுருக்காங்க. பார்க்க அவ்வளோ ஹேண்ட்ஸமாக அழகாக இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது டே தான். ஓகேவா? இப்போ டே நின்றுருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படி வந்து வராங்க. கேஷுவலாக வராரு. இங்கே பாரு இந்த உலகமே எப்படி சுற்றும், ஆனால் நான் தான் இவன் சுற்றிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறது சார் அவ்வளோ ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பார்த்துட்டு இருக்காங்க. போகலாமா சொல்கிறோம். போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அண்ட் டே வந்து லிவிங் டுகெதரில் இருக்காங்க. ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லிவிங் டுகெதரில் தான் இருக்காங்க. இப்போ ஜிமின் காரில் உட்காராங்க. டே பார்க்குறாங்க. ஒரு ஹக் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா குளிக்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. சரி, ஓகே அப்படி சொல்லிட்டு இவன் டாக்டர்னா அப்படியே கரெக்டாக பிரின்சிபல்கிட்டோட இருப்பான் சொல்லிட்டு அவரும் ஃபைனலாக வீட்டுக்கு போகிறாங்க. ஜிமின் போய்ட்டு அழகாக ஃப்ரெஷ் ஆகுறாங்க. இப்போ டே அப்படி ரூம் டோர் நாக் பண்ணுறாங்க. டே அங்கே குளிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ணுன்னு சொன்னால் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் ஓப்பன் பண்ணுறாங்க. டே உள்ளே வராங்க. டே உள்ளே வந்துட்டு அப்படி 2 பேரும் ஷவர் பண்ணுறாங்க. டே ஷவர் பண்ணும்போது ஜிம்னை கிஸ் பண்ண, ஜிம்னு பேக் கிஸ் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ண மாட்டியா அப்படி சொல்லி ஜிம்னு கேட்குறாங்க. வெயிட் பண்ண முடியாது அப்படி சொல்லி டேவும் அப்படி ஜிம்னை பைட் பண்ண, நம்ம ஜிம்னு டே வந்து அப்படியே ஒரு மாதிரி கிஸ் பண்ணி ஒரு மாதிரி அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது அப்படி ஷவர் பண்ணிட்டு வெளில வராங்க. 2 பேர் ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணுறாங்க. ஃபுட் அப்படி சொல்கிறாங்க. இப்போ இவங்க இருக்கிறதே ஒரு பெரிய வீடு தான். டே என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி குக் பண்ணிட்டு சொல்கிறாங்க. குக் பண்ணிட்டீங்களா? ஜஸ்ட் போய் ஹேட் பண்ணுறேன், நீ வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. டேங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் டே திரும்பி பார்க்குறாங்க. கிட்ட வாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் டேவும் கிட்ட போகிறாங்க. ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹேர் டயர் எடுத்து ஹேரும் ட்ரை பண்ணி விட்றாங்க. இப்படியே போவீங்க சொல்கிறாங்க. கோல்டு பிடிச்சி கதா சொல்கிறாங்க. கோல்டு பிடிச்சா பரவாயில்ல சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க. பாருங்கள் இதே மாதிரி 30 மினிட்டாக பேசிக்கிட்டு இருந்தீங்க, என்ன பண்ண தெரியாது சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு ஓகே பேசல, உங்கள்கிட்ட பேச வேறு யார்கிட்ட பேச முடியும் சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் பேசுக்கு லிமிட் இருக்குது போங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே உன் கீழே போயிடுறாங்க. ஸ்ட்ரிக்டாக இருப்பான் அப்படி சொல்லிட்டு, ஆனால் எனக்கு அதுதான் பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு டே உன் கீழே போயிடுறாங்க. ஜிமின் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இவர் இருக்காரே அப்படி சொல்லிட்டு, நான் யார்கிட்ட இப்பெல்லாம் இந்த மாதிரிலாம் பேசணும்னு நினச்சி கூட பார்த்தல, இவர்கிட்ட மட்டும் அப்படி சொல்லிட்டு டே ஜிமின் நினச்சிட்டு க்யூட்டாக அழகாக ரெடி ஆகுறாங்க. கீழே வராங்க. இப்போது நம்ம டே தான் ஃபுட்டெல்லாம் ஹீட் பண்ணிட்டு டேபிளில் வைக்கிறாங்க. ஜிமின் அண்ட் டே 2 பேரும் சாப்பிட்ருக்காங்க. இப்போ நம்ம டேக்கு கால் வருது. ஜிமின் பார்க்குறாங்க. முறைச்சி பார்க்குறாங்க. ஜிமின் தான் இங்கே பாரு வீட்டிலேருந்து வருது சொல்கிறாங்க. போங்க அப்படி சொல்கிறேன். ஜிமினை சாப்பிட்ருக்காங்க. ஐயோ இதில் ஜிமினுக்கு ரொம்ப கோபம் வரும். டேக்கிட்ட மட்டும் மற்ற யாரையும் கோவப்பட மாட்டார். இப்போ ஜிமின் டே என்ன பண்ணுறாங்கன்னா, ஹலோ இங்கே பாரு டே, நான் எத்தனை டைம் இருக்கணும், எனக்கு அது அடிக்கடி கால் பண்ண சொல்லிட்டு எதுக்காக கால் பண்ணுறா அது இந்த டைமில் அப்படி சொல்லிட்டு கத்துறாங்க. டே மாமா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. அங்கே ஒரு பொண்ணு பேசுகிறா. அது வேறு யாரும் இல்லை, நம்ம டேவோட அத்தை பொண்ணு. ஓகேவா? டே தான் பார்க்குறாங்க. அங்கே பாரு நான் வந்துட்டு பிஸியாக இருக்கேன். என்ன நீ என்ன ஆஃபீஸில் இருக்க, வீட்டில் தானே இருக்க, இந்த டைமில் என்ன
பிஸியாக இருக்க, என்கிட்ட பேசவே மாட்டேன்றா, நீ எப்போ சுயல் பொண்ணு இருந்து என்கிட்ட பேச மாட்டேன், ரொம்ப மாறிட்டேன், நானும் அங்கே வருவேன், நாங்கள் வந்து காலேஜ் படிக்கவா சொல்கிறாங்க. பாரு ஏன் அங்கே டேக்குள்ள காலேஜ் இல்லை, அங்கே தானே படிச்சுட்டு இருக்கா சொல்கிறாங்க. இல்லை அங்கே பாரு நீ அங்கே படிச்சுட்டு இருக்கவங்க என்ன அங்கே குறைச்சல் இங்கே வரேன்னு சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம பட்டே தான் திட்டுறாங்க. ஏமாம்மா எப்போது என்கிட்ட எரிஞ்சு விடுறீங்க சொல்கிறாங்க. நீ என்கிட்ட பேசுறதை பொறுத்து இருக்கு ஓகேவா, நீ ஜஸ்ட்டாக ஒரு மாமா பையன் அப்படின்ற ஒரு உரிமையில் பேசுனா நானும் பேசுவேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு சிஸ்டர் மாதிரி பார்க்குறேன் ஓகேவா, அந்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. அவளுக்கு ஒரு மாதிரி ஆடுது. இப்போ அந்த பொண்ணு ஃபோனை அப்படியே கட் பண்ணிட்டு அழறா. இப்போ அவங்க ஒரு பர்சன் வராங்க, டேனா சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, என்னாச்சும்மா ஏன் அழறா சொல்கிறாங்க. அம்மா டே மாமாவுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காத, எப்போ தான் என்கிட்ட கோவமாக பேசுகிறாங்க சொல்கிறாங்க. பாருமா அவன் அப்படி தான் உனக்கு தெரியல சொல்கிறாங்க, அவன் யார்ட்டையும் வழிஞ்சு பேச மாட்டான், அந்த மாதிரி டைப் இல்லைன்னு உனக்கு தெரியாது சொல்கிறாங்க. மற்றவங்கள்ட்ட ஓகேம்மா என்கிட்ட கூட வா சொல்கிறாங்க. பாரு அவனுக்கு நீ சின்ன பொண்ணை பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. என்னம்மா சின்ன பொண்ணு, அவருக்கு எனக்கு ஒரு 5 இயர்ஸ் தான் டிஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. 5 இயர்ஸ் தான் டிஃப்ரெண்ட் இருந்தாலும் சொல்கிறாங்க. அம்மா டேம்மா மலை மேலே வாழ முடியாது சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, ஒன்று தான் மேரேஜ் பண்ணிப்போம் ஓகேவா, இத்தனை பேர் இருக்கும்ல, நான் இருக்கேன், உன்னோட ஆண்டி இருக்காங்க, அப்புறம் அப்பா, அவனோட அப்பா என்ன சொல்லணும்னா அவன் கேட்பான், ஏன்னா அவன் அவனோட அங்கிள் அவனுக்கு பிடிக்குமே ஓகேவா, அவனோட அப்பா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத சொல்கிறாங்க. மேரேஜ் ஆனால் அதெல்லாம் சரியாயிடும் சொல்கிறாங்க. ஓகேம்மா அப்படி சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. ஃபைனலாக இப்போது அந்த பொண்ணு போயிட்டு அப்படியே ரூமில் இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஒரு பெட்ரூம் காமிக்கிறாங்க. இங்கே ஒரு கப்பல் இருக்காங்க, அது பெரிய ஓல்டு கப்பல் தான் ஓகே, ஓல்டுன்னு சொல்ல முடியாது மீடியமாக. அவங்க சொல்கிறாங்க எங்கே சொல்கிறாங்க, என்னம்மா சொல்கிறாங்க, நம்ம டேக்கு சொல்கிறாங்க. டேக்கு வந்து டேனாவோட மேரேஜ் பண்ணி வைக்க முடியாது சொல்கிறாங்க. ஏம்மா அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இது யாரும் டேவோட பேரண்ட்ஸு, இங்கே பாருங்கள் டேக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி கேரக்டர் தான் வந்து மேரேஜ் பண்ணிக்க முடியும். டேனா வந்து ரொம்ப கொஞ்சம் சைல்டிஷாக இருக்கா. அவள் டேவோட சின்ன பொண்ணு கூட பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அவள் வந்துட்டு புரியாத மாதிரி இருக்கா. ஏன்னா டேக்கு வந்து சின்ன வயசுலேருந்து டேனா மாதிரி விருப்பம் இல்லை. நான் ஸ்டார்டிங்கில் கேட்டேன், அவன் சொல்லியிருக்கான் எனக்கு வந்து விருப்பம் இல்லைம்மா, எனக்கு வந்துட்டு டேனா வந்து சிஸ்டராக பார்க்குறேன், ஒரே வீட்டில் ஒன்றா வளர்ந்ததால் அப்படி சொல்லிட்டாங்க. ஏன்னா டேவோட ஃபேமிலி ஜாயின்ட் ஃபேமிலி, அதனால தான். இப்போ நம்ம டேவோட அப்பா பார்க்குறாங்க. இல்லைம்மா உன்னோட பிரதர் கேட்டாங்க, பாருங்கள் எனக்கு பிரதர் கேட்டாலும் சொல்லிப்பான் ஓகேவா, எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு என் பையனோட ஹாப்பினஸ் தான் முக்கியம், அவனுக்கு எப்படி ஒரு பொண்ணு பிடிக்குதோ அந்த ஒரு பொண்ணு தான் நான் பொண்ணோ பையனோ யார் பிடிக்குதோ மேரேஜ் பண்ணி வைப்பேன், நீங்கள் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா சொல்கிறாங்க. டேனா சொல்கிறாங்க அவள்கிட்ட சொல்லி புரிய வச்சுக்கணும். என் டே ஆல்ரெடி சொல்லியிருக்கான் சிஸ்டர் மாதிரி சொல்லிட்டு நம்மளும் சொல்லி அப்படியே வச்சுருக்கோம் சொல்கிறாங்க. இருந்தாலும் மேரேஜ் டைமில் வந்துட்டு எதுவும் பிரச்சனை பண்ண போகிற சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்களும் பார்க்குறாங்க. நல்ல வேலை டே அங்கே இருக்கான், அங்கே இருந்தாலும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கா, இல்லை இங்கே இருந்தால் இந்த பொண்ணு மாமா என்னை அங்கே கூட்டிகிட்டு போங்க சொல்லிட்டு அவனை போட்டு டார்ச்சர் பண்ண சொல்கிறாங்க. ஏமா அவன் டேனா பிடிக்காது, இல்லைங்க எனக்கு டேனா ரொம்ப பிடிக்கும், டேனா என்னோட தம்பியோட பொண்ணு, எனக்கு ரொம்ப பாசம் இருக்கும் மேலே, ஆனால் ஒரு அத்தையாக நான் பாசம் எல்லாத்தையும் காட்டுவேன், ஆனால் அதை தாண்டி அவன் வந்துட்டு டேக்கை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி வேணும்னு நினச்சானா அதை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் சொல்லிட்டு இவன் டே கூட அவனுக்கு மட்டும் பிடிச்சி டேனா வந்துட்டு இப்போ டேனாக்கு டேவை பிடிக்காம இருந்தால் கூட நான் வந்து டேக்கு சப்போர்ட் பண்ண முடியும், டேனாக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஒருத்தவங்க 2 பேருக்கு பிடிச்சி மேரேஜ் பண்ணிட்டா ஓகே, பிடிக்காம ஒருத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணி பண்ணக்கூடாது, மாமா பையன் அத்தை பொண்ணு அப்படின்ட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா சொல்கிறாங்க. சரி டேவோட அப்பாவுக்கும் புரியுது, சரி ஓகேம்மா சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. நம்ம ஃபேமிலி ஹார்ட் ஆகாம தான் சரி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஹார்ட் ஆக சொல்லிட்டு நம்ம ஜிம்மி டேவோட அம்மாவும் சொல்லிடுறாங்க. அப்படியே நம்ம டே சைடு பார்த்தோம்னா நம்ம டே தான் ஜிம்மி பார்த்துருக்காங்க. ஜிம்மி மறைச்சி பார்க்குறாங்க. எதுக்கு இப்போ மறைச்சிட்டு இருக்க என்ன அப்படி சொல்லிட்டு டே கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிம்மி பேர் சாப்பிட்ருக்காங்க. டேக்கு புரிஞ்சிடுது. ஏன்னா ஜிம்மி எப்போதுமே இந்த மாதிரிலாம் டே வீட்டிலேருந்து யாராவது கால் பண்ணால் இந்த மாதிரி டே வந்து சாப்பிட்றப்போ எழுஞ்சி போனால் அவருக்கு பிடிக்காது, சாப்பிட்றது தான் ஃபோக்கஸ் பண்ண நினைப்பார். அந்த ரீசனால தான் இப்போது நம்ம ஜிம்மினுக்கு ஒரு கால் வருது. ஜிம்மி பிக் பண்ணுறாங்க, ஹலோ சொல்கிறாங்க, என்னடா பண்ணுறா சொல்கிறாங்க, என்ன பண்ணுறா சாப்பிட்டுட்டு இருக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி தேவை வெறுப்பத்துனே சொல்லிட்டு அப்புறம் நீ என்ன பண்ணுற சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறா சும்மா தான் இருக்க சொல்கிறாங்க. சும்மா தான் இருக்கியா? ஆமாம் சும்மா தான் இருக்க சொல்கிறாங்க. டியூட்டிலாம் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன், தனியாக தான் இருக்க சொல்கிறாங்க. ஆமாம் என்ன பண்ணுறா அவனோட பையன் அப்படி சொல்கிறாங்க. அவள் வந்து ஃபாரினில் இருக்கடா சொல்கிறாங்க. தெரியும் ஃபோன் பண்ணாலா, பண்ணா பேசினா சொல்கிறாங்க. இது யாருனா நம்ம என்வு ஓகேவா, என்வும் நம்ம ஜிம்மினுமே ஃப்ரெண்டு, எப்படின்னா அவங்க மெடிக்கல் ஒன்றா படிச்சிருப்பாங்க. அந்த ரீசன் தான் உன்னை பாத்திரம் முடியே சாச்சிடா சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது, நீ பூசானில் இருக்க, நான் சியோவில் இருக்கேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறா சொல்கிறாங்க. ஓகேடா மிஸ் டூடா சொல்லிட்டு 2 பேரும் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. டேக்கு பாசிட்டிவ் ஆகுது. இப்போ டே தான் மறைச்சி பார்க்குறாங்க. என்ன அப்படி ஜிம்னி கேட்குறாங்க. மிஸ்ஸுவா சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டுக்கிட்ட மிஸ்ஸுன்னு சொல்லிட்டு தப்பா சொல்லி கேட்குறாங்க. ஒன் டைம் கூட சார் என்னை பார்த்து மிஸ்ஸுன்னு சொல்கிறதே இல்லை சொல்லிட்டு டே கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் என்னோட தள்ளி இருந்தால் தானே சொல்கிறாங்க. எப்போ என் கூட தான் இருக்கீங்க சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அப்போ சாரோட தள்ளி போகணுமா என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அப்படி சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. போகவா அப்படி சொல்கிறாங்க. போங்க அப்படி சொல்லிட்டு ஜிம்னு சொல்லிட்டு அவர் கூட சாப்பிட்ருக்காங்க. வீட்டை போக சொன்னாலும் போக சொல்லுவான். கொஞ்சம் கூட பாசம் இல்லாதவன் சொல்லிட்டு ஜிமின் டே பார்க்குறாங்க. டே பார்த்துட்டு வெசல்ஸ்லாம் போயிட்டு அப்படியே எடுத்து வாஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்ம ஜிமினும் அவர் ஒர்க்லாம் முடிச்சுட்டு போயிட்டு லேப்டாப் எடுத்து உட்காந்துட்ருக்காரு. நம்ம இதில் சோஃபாவில் டே தான் இங்கேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் ஹெல்ப் பண்ணுறேன் நான் பாரு சொல்லிட்டு நம்ம டே தான் பார்க்குறாங்க. ஹெல்ப் வேணும்னா கேளு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. வேணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் லேப்டாப் எடுத்துகிட்டு வராங்க, வச்சுட்டு வராங்க. என்ன டே அப்படி சொல்கிறாங்க. உண்மையாக சொல்லி என்ன மிஸ் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் ஆன்சர், அப்படி ஏன் என்கிட்ட கேட்குறீங்க சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு நான் மொபைல்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் சொல்கிறாங்க. எல்லாரும் பார்க்குறதுக்கு டாக்டர் ஜிமின் ஒரு கைண்டான பர்சன், டாக்டர் ஜிமின் ரொம்ப ஏஞ்சல் மாதிரி இருக்காங்க, எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு மட்டும் தான் தெரிய சொல்கிறாங்க. டே நான் உங்ககிட்ட மட்டும்தான் அப்படி இருப்பேன், மற்ற யார்ட்டும் சொல்கிறாங்க எனக்கு
தெரியும் என்கிட்ட மட்டும் தான் எரிஞ்சு விழுவோம், மற்றவங்கள்ட்ட ரொம்ப பாசமாக தானே இருப்பா சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் ஒரு கடத்துக்கு மேலே கொஞ்சம் ரொம்ப கூல் ஆகிட்டாங்க. டே அப்படி சொல்லி ஜிமின் தான் அப்படி டேவோட ஷோல்டரில் போய்ட்டு அப்படியே ஹேண்ட் அப்படின்னா அவரோட ஹெட்டுக்கிட்ட அவர் 2 ஹேண்டை எப்படி ஒரு மாதிரி பின் பண்ணுறாரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அப்படியே டே வந்துட்டு ஹேண்டில் வாஷ் பண்ணிட்டு ஜிமோட ஹிப்பில் ஹேண்ட் வைக்கிறாங்க. சொல்லு அப்படி சொல்கிறாங்க. என்னாச்சு எதுக்கு அப்படி டென்ஷன் ஆகுறீங்கன்னு சொல்கிறாங்க. என்னை பார்த்து ஒரு டைம் வந்து மிஸ் யூ டே அப்படி சொல்லியிருக்கியா, நான் எத்தனை டைம் உனக்கு கால் பண்ணுறேன் ஆஃபீஸ் வந்து ஒரு நாளைக்கு 10 டைம் உனக்கு கால் பண்ணுறேன், ஆனால் ஒரு டைம் வந்து நான் மிஸ் பண்ணுறேன் டே ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு எதனா சொல்லியிருக்கா சொல்கிறாங்க. லவ் யூ கூட சொல்லுவேன் எப்பயாவது, ஆனால் அந்த மிஸ் யூன்ற ஒரு சொல்ல சொல்லவே மாட்டேன், எனக்கு அது எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, அது என்னை பார்த்து நீ சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. அப்படியா சொல்ல சொல்லிட்டு சொல்கிறாங்க மிஸ் யூ டே அப்படி ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமனோட இந்த செடிக்டிவ் வாய்ஸை பார்த்துட்டு இப்போ டேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ டே தான் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஜிம்மில் லிஃப்ட் பண்ணுறாங்க. டே ஜிமின் பார்க்குறாங்க. இன்றைக்கி வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை நீ தான் இப்படி பேசணும் சொல்கிறாங்க. நீ தான் இப்படி பேச வச்ச சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. டே எதுவும் சொல்லாமல் அப்படி தூக்கிட்டு போயிட்டு அப்படியே பெட்டில் புஷ் பண்ணுறாரு. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே இன்னைக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. நம்ம 2 days பிஃபோர் தான் சொல்கிறாங்க. நோ எனக்கு இன்றைக்கி வேணும் அப்படி சொல்லிட்டு டே தான் அப்படி ஓவர் ஆகுறாங்க. இப்போது நம்ம ஜிமின் டே கூட அவ்வளோ ஹாப்பியாக ஒரு மாதிரி இருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 3 hours போயிடுச்சு. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ ஸ்டாப் பண்ணுறியா மாட்டியா சொல்லி கேட்குறாங்க. ஸ்டாப் பண்ணுற ஐடியா இல்லை அப்படி டே சொல்கிறாங்க. ப்ளீஸ் இங்கே பாருங்கள் அப்படி சொல்கிறாங்க. ப்ளீஸ்லாம் சொல்லாத சொல்லிட்டு மட்டும் அப்படியே கண்டினியூஸாக பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்போ ஃபைனலாக ஜிமின் ஒரு கடத்துக்கு மேலே பார்க்குறாங்க. நிறுத்த மாட்டா சொல்லிட்டு டே பார்க்குறாங்க. பாவம் புடச்சி போட்டு சொல்லிட்டு நம்ம டே விட்டுறாங்க. எனக்கு இந்த விஷயத்தில் இந்த ரீசனுக்காக தான் டே நம்மகிட்ட க்ளோஸாக வரதில்லை, நான் கொஞ்சம் சாஃப்டாக பேச நீங்கள் அப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்களா சொல்லிட்டு நம்ம ஜெமின் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஏன் பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட தானே எடுத்துக்க முடியும், வேறு யார்கிட்ட எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. இருந்தாலும் நீங்கள் ஓவராக பண்ணுறீங்க, இதுக்காக தான் உங்ககிட்ட நான் சாஃப்டாக பேசுறதில்ல, எனக்கு பயமாக இருக்குது, நான் கொஞ்சம் சாஃப்டாகிட்டே போய்ட்டோம், நீங்கள் அப்படியே வந்துட்டு என்னை வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணி எதுவும் பண்ணிடுறீங்க, என்ன மயக்கிறீங்க சொல்லிட்டு ஜெமின் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படி என்கிட்ட மயங்கிட்டியா நீ அப்படி சொல்லி டே கேட்குறாங்க. ஏன் மயங்காமலே சார்கிட்ட நான் வந்து லிவிங் டுகெதரில் இருக்க ஓகே சொன்னால் சொல்லிட்டு ஜெமின் சொல்கிறாங்க. அது என்ன உண்மை தான், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் லிவிங் டுகெதருக்கு வான்னு சொல்லிட்டு உனக்கு கெஞ்சி எவ்வளோ கஷ்டம் அப்படி சொல்கிறாங்க. அதான் லிவிங் டுகெதருக்கு வந்ததுக்கு வீக்லி இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கீங்களே சொல்கிறாங்க. ஏன்டா எல்லா ஒர்க்கும் நான் தான் என்ன பண்ணுறேன், உன்னை எப்படி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜெமின் பார்க்குறாங்க. முறைச்சி பார்க்குறாங்க. சரி முறைக்காத தூங்க, எனக்கு தெரியும் உனக்கு பெயினாக இருக்கு சொல்லிட்டு இப்போ டே தான் ஜெமினோட காலெலாம் பிடிச்சி விட்றாங்க. வேண்டாம் வந்து படுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் போயிட்டு பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ என்ன டே அவசரம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஒயன் இருக்கா, ஒயனுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் ஏன்னா ஒயனும் நம்ம ஜிமின் ஒன்றா தான் இருக்காங்க. ஓகே ஒரே வீடு தான், ஆனால் ஒயன் என்ன பண்ணுவான்னா இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. அது ஒரே ரீசனுக்காக அவள் வந்து அப்பப்போ எப்படின்னா ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்ண, அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அந்த ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்ணுவான். அப்படி இல்லைனாக்கா ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுவோம், இப்படிலாம் இருப்பான். ஆனால் ஜிமினுக்கு அது விருப்பம் இல்லை. ஏன்னா டே கூட ஜிமின் இருக்கிறது ஒரே ஒரு ரீசன் தான், அதாவது ஜிமினுக்குன்னு ஒரு வீடு இருக்குது தனியாக, அந்த வீட்டில் தான் ஒயனும் ஜிமின் வந்துருப்பாங்க. டே கூட மூவ் ஆன் பண்ணி வந்ததுனால ஒயன் அனுப்பினா அந்த ரூம் அந்த வீட்டு தனியாக இருப்பாள். சம்டைம்ஸ் ஜிமின் கூட ஸ்டே பண்ணுவாள், அது ஸ்டே இல்லாத டைமில் மட்டும். இப்போது நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. எனக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கணும், ஒயனுக்கும் அப்புறம் என்னுக்கும் தானே சொல்கிறாங்க. ஒயனுக்கு விருப்பம் இருக்கா என்னும் மேலே சொல்கிறாங்க. இருக்குது காமிச்சிக்க மாட்டா, ஏன்னா அவளோட கோலை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அவள் வெயிட் பண்ணுறா. ஒன்றும் இல்லை, அவளுக்கு அந்த ட்ரீம் அச்சீவ் ஆகிடுச்சுன்னா அவளுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கணும், கிராண்டாக அவளுக்கு ஒரு வெட்டிங் பண்ணி வச்சுட்டு தான் நான் மேரேஜ் பண்ணிக்க நினைக்கிறேன். அது வரைக்கும் நான் இப்போதைக்கு மேரேஜ் பண்ணிக்க முடியாது, அந்த ரீசனால் தான் நீங்கள் வெயிட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு லிவிங் டுகெதர் ஓகே சொன்னா சொல்லிட்டு இப்போ ஜிமின் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஒயனோட சிப்ளிங்ஸ் கிடையாது, ஈவன் நீங்கள் ஒரு சேம் பிளட் அப்படி ரிலேட்டிவ்ஸ் அப்படி கூட கிடையாது, அவங்க மேலே உனக்கு எப்படி இவ்வளோ பாசம் சொல்கிறாங்க. பிளட்டில் தான் ஒரு ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்டு பாசம் அப்பெல்லாம் வரணும் இல்லை. இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்காங்க, அவங்க என்ன ஒரே பிளட்டில் வராங்களா, இல்லை ஒரே ஃபேமிலியிலேருந்து வராங்களா, வேறு ஒரு இடத்துல தானே வராங்க, யாரோ எங்கேயோ பிறந்து ஒன்றா ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. லாஸ்ட் வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தானே அந்த ட்ரூவாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. எந்த ஒரு இடத்துலையும் வந்து உடையாமல் இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப் தானே சொல்கிறாங்க. சம்டைம் அது கூட பிரேக் ஆகிடுது சொல்கிறாங்க. சில பேர் அப்படி இருக்கலாம், ஆனால் நான் என்னோட ஒயன் அப்படி கிடையாது. எனக்கு ஒயன் வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்டு கிடையாது, ஃபேமிலி சிஸ்டர் எல்லாமே எனக்கு அவள் தான் சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் ஒயனை பற்றி பேசினா கொஞ்சம் எமோஷனலாக ஆகிடுவாங்க. அவள் எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கா திரும்ப சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, இங்கே பாருன்னு எமோஷனல் ஆகாது, என்னால் பார்க்க முடியாது ஓகேவா. அதை சொல்லிச்சு டே தான் ஜிமில் ஹக் பண்ணுறாங்க. ஜிமினோட டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என் டே நீங்கள் என்றைக்கும் என்ன சீட் பண்ண மாட்டேங்களா, என்றைக்கு சீட் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க டே, நான் அந்த வேர்ல்டு இல்லாமல் போனால் கூட என்னோட மெமரிஸ் உங்க கூட இருக்கும் சொல்கிறாங்க. இங்கே பாரு அப்படி பேசாத, எதுக்காக அப்படி பேசுகிறா சொல்லிட்டு டே கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் பேசாத செஞ்சு ஓகேவா, ஹர்ட் ஆகும் சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. நான் உனக்கு தெரியும் நான் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு சேம் டைம் உன் விஷயத்தில் ரொம்ப வீக் ஓகேவா, உனக்கு தெரியும் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் டே, அதனால தான் நான் கூட உங்ககிட்ட ரொம்ப சாஃப்டாக இருந்தாலும் இன்னும் வீக் ஆகிடும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோல்டு மாதிரி நடந்துக்கிறேன் உங்ககிட்ட மட்டும், ஏன்னா என்னோட டே வீக் ஆகுது என்னால் பார்க்க முடியல சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பயங்கர லவ். இப்போ நம்ம டே தான் வந்துட்டு எனக்கு உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு அம்மாட்ட காமிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா அம்மாவுக்கு என்னோட ஹாப்பினஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா, நான் போய் உன்னை கூட்டிகிட்டு போய் காமிச்சேன்னா அப்படியே அந்த செகண்டே மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்கிறாங்க அப்படியா ஆண்டி அந்தளவுக்கு சாஃப்டாக, ஆமாம் அவங்க அந்தளவுக்கு சாஃப்டாக ரொம்ப மெச்சூரிட்டியான ஒரு பர்சன், ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஓகே ஆனால் கொஞ்சம் டேஸ் வெயிட் பண்ணுங்க, ஒயன் வர மேரேஜ் ஆகிற வரைக்கும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணுறேன் சொல்லிட்டு டேவும் சொல்கிறாங்க. அது என் கூட இருக்கே அது போதுமே சொல்லிட்டு நம்ம டே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ
ஒரு 1 வீக் ஆஃப்டர் தான்டா இன்றைக்கி நம்ம டேக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து வெட்டிங் டே வருது. அதனால் டே வந்து ஊருக்கு போய் ஆகணும். நம்ம ஜிமின் தான் ரொம்ப அழகான கிஃப்ட் வாங்கியிருக்காங்க. சொல்கிறாங்க என்ன ஜிமின்னு சொல்கிறாங்க, இதை கொடுத்துருங்க சொல்கிறாங்க. சரி ஓகே நான் போயிட்டு வரேன் சொல்கிறாங்க. நீ சேஃப் வர சொல்கிறாங்க. ஓகே நான் இங்கே இருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நான் என்னோடய வீட்டுக்கு போகிறேன். ஏன்னா ஒயன் ரிட்டன் வரா சொல்கிறாங்க. என்னதுக்கு, ஆமாம் அவள் போன ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிட்டு ரிட்டன் வரா. நான் போய்ட்டு ஏர்போர்ட் போய்ட்டு ஒயனை ரிசீவ் பண்ணிட்டு டேரெக்டாக நான் என்னோடய வீட்டுக்கு போகிறேன். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ரிட்டன் வரேன் சொல்கிறாங்க. நம்ம ஜெட்டேவும் நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுற சொல்லிட்டாங்க. மிஸ் டூ டே அப்படி சொல்லிட்டாங்க. நம்ம ஜெட்டே ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம்மோட ஃபோரில் கிஸ் பண்ணிட்டு சேஃப் வர சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு ஆன்ட்டி எங்கள்கிட்ட கொடுத்துருங்க சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு அவரும் கிஃப்ட் எடுத்துகிட்டு இப்போ அவர் கிளம்புறாரு. இந்த பக்கம் நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக ஏர்போர்ட் வராங்க. இங்கே நம்ம ஒயன் தான் ஓடி வந்துட்டே ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறா. ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்படி போச்சு சொல்கிறாங்க. எல்லாம் நல்லா போச்சு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் எல்லாம் கிச்சு எடுக்கிறாங்க. இங்கே பாரு நீ ஒரு நம்பரும் டாக்டரா அதுக்கு என்ன நீ பண்ணணும் சொல்கிறாங்க. நீ போய் எடுக்கலாமா, நான் உனக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர் டி, உனக்கு ஃப்ரெண்டு அண்ணா எல்லாமே நான் வந்து எடுக்காம தான் யார் பண்ண சொல்லிட்டாங்க. என் அண்ணாலாம் சொல்லாத, உனக்கு எனக்கு ஒரே ஏஜ் சொல்லிட்டாங்க. சரி வா அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு காரில் வராங்க. இப்போ எங்கே போகிறோம் ஜிமின்னு சொல்லிட்டாங்க. நம்ம வீட்டுக்கு ஆசை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வீடு நம்ம ஜிமினுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஓனாக வாங்கியிருப்பாரு. அதனால் ஒயனுக்கு எப்பவுமே அதுவும் அந்த வீட்டை கூட நம்ம ஒயன் நேமில் வாங்கியிருப்பாரு. ஜிமின் வந்து அவர் நேமில் வாங்கியிருக்க மாட்டார், ஒயனுக்காக வாங்கியிருப்பாரு. ஒயன் அவரும் இருக்கணுன்றக்காக. இப்போ ஒயின் ரொம்ப ஹாப்பியாக அந்த வீட்டுக்கு வராங்க. ஐயோ வீட்டுக்கு வந்து எவ்வளோ டேஸ் ஆச்சுலாம் சொல்லிட்டு ஏன்டி ரூம் எப்படி வச்சிருக்கா சொல்கிறாங்க. அது ஜிம் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன்னா சொல்கிறாங்க. ஏன் சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு ஜிமின் தான் வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க. ஜிமின் ஒர்க் பண்ணாலும் சோம்பேறி படவே மாட்டார். அங்கே தான் அப்படி இருப்பார், இங்கே அப்படி இருக்க மாட்டார். ரொம்ப அழகாக எல்லா ஒர்க்கையும் நீட்டாக வச்சுட்டு நம்ம ஒயினோட ட்ரெஸ்ஸு அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து தான் எடுக்கிறாங்க. ஜிமின் ஒயின் தான் ஜிம்னே வச்சுக்கிடுவாங்க பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. என்ன பார்க்க சொல்கிறாங்க. இல்லை நீ ஒரு நம்பரும் டாக்டர், உன்னை பார்த்தா அவ்வளோ பேர் வந்துட்டு எல்லாம் அப்படி சொல்லுவாங்க. ஒரு மாதிரி ப்ரௌடாக சொல்லுவாங்க. உனக்கு எத்தனை பேர் வந்துட்டு விஷ் பண்ணுவாங்க, நல்லா இருக்கும் எப்போவுமே சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணுறாங்க. அப்படிலாம் இருக்காங்க. ஆனால் நீ பாரு வீட்டில் நான் எவ்வளோ லக்கியில் ஒன்று மாதிரி பர்சன் வந்துட்டு எனக்கு ஃபேமிலி மெம்பராக கிடச்சது சொல்கிறேன்பா. ஒயின் சொல்கிறேன். நம்ம ஜிமின் பார்க்குறேங்க. இந்த வேர்ல்டில் எவ்வளோ பேராக எனக்கு விஷ் பண்ணலாம், நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். ஆனால் நான் நல்லாயிருக்கும் ட்ரூவாக நினைக்கிறதும், நான் ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறதும், ஏன்னா அழுகிறப்ப என் கண்ணீரை தொடச்சி விட்டது நீ மட்டும் தான் சொல்கிறேன்பா. ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஒயின் வந்துட்டு ஜிமினை ஹக் பண்ணிக்கிற அழக்கூடாது, நீ அழுது தாங்க முடியாது சொல்கிறேன்பா. ஒயின் சொல்கிறா. சரி நான் அழல சொல்லிட்டு ஜிமின் அவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. குக் பண்ணி தரவா சொல்கிறாங்க. சிம்பிளாக என்ன பண்ண சொல்கிறாங்க. சரி ஓகே நான் போய் குளிச்சுட்டு வரேன், நீ போய் குளி அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் ஒயனை போய் குளிச்சுட்டு வர சொல்லிட்டு அவர் ரொம்ப அழகாக குக் பண்ணுறாரு. என்ன குக் பண்ணுறாருன்னா நூடுல்ஸு அண்டு சம் மீட்டு அப்புறம் வெஜிடபிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு டின்னர் எப்படி இருக்குமோ அப்படி எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறாரு. இப்போ எல்லாத்தையும் வந்து வைக்கிறாங்க. அப்பாடா இந்த ஃபுட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் ஜிம்னா நல்லாவே எனக்கு வீட்டில் உயிரே வந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, அங்கே ஃபாரின் ஃபுட்டு எல்லாமே அந்த பன்னு பர்கரில் அந்த மாதிரி செஞ்சு தான் இருந்துச்சா, எனக்கு பிடிக்கவே சொல்கிறாங்க. நம்ம ஃபுட்டு அங்கே கிடச்சிச்சு, அதெல்லாம் அந்த டேஸ்ட் வரல சொல்கிறாங்க. அப்படியா சரி தான் இது சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயனும் ரொம்ப ஹாப்பியாக நிறைய சாப்பிட்றேன், நல்லா சாப்பிட சொல்கிறேன். ஜிமின் நிறைய எடுத்து வைக்கிறாங்க. ஒயன் ரொம்ப ஹாப்பியாக அவ்வளோ ஃபுட்டு நல்லா அப்படியே ரசித்து சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிமின் சரி போய் தூங்க சொல்கிறாங்க. சரிட்டு நம்ம ஒயன் போய்ட்டு ஒரு மூணு படுத்துக்கிறா. இப்போ நான் இந்த பக்கம் நம்ம ஒயனுக்கு கால் வருது. ஒயன் பார்க்குறாங்க. இவர் எதுக்கு இப்போ கால் பண்ணுறாரு சொல்லிட்டு இப்போ ஃபோனை வந்துட்டு அட்டன் பண்ணுறா. ஹலோ சொல்கிறாங்க. ஒயன்மா வந்துட்டு அப்படி சொல்லி கேட்குறாங்க. வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க. ஏன் ஒயன் என்கிட்ட இப்படி பேசுகிறா சொல்கிறாங்க. இங்கே பாருங்க என்னமோ சொல்கிறாங்க. நம்ம ஒயன் நினைக்கிறா அச்சோ இவரு பேசினாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும் அப்படி சொல்லிட்டு ஒயன் நினச்சிட்டே வெளில அப்படி கோமா இருக்க மாதிரி ஆக்டிங் பண்ணுறா. இப்போ எனக்கு நல்லா தெரியும் ஒயனுக்கு தானே அவரை பிடிக்கும் சொல்லிட்டு என்ன வந்துட்டு பேசினா டேட்டிங்லாம் பண்ணால் எங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிடும்ன்ற பயத்தில் தான் அதிகமாக பேச மாட்டா. ஆனால் இன்னும் எவ்வளோ டேஸ்னாலும் வெயிட் பண்ண ரெடியாக இருக்காரு. இப்போ அவரும் இங்கே பாரு ஒயன் சாப்பிட்டா சொல்கிறாங்க. சேஃபாக வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ எங்கே இருக்க சொல்லிட்டாங்க. என்னோட வீட்டில் நானும் ஜிமின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே சேஃபாக சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு அவரு பேசிட்டு வச்சிடறாரு. இந்த பக்கம் ஜிமின் தான் வந்துட்டு அப்படியே படுக்கிறாங்க பெட்டில். அங்கே நம்ம ஜிமினுக்கு நிறைய பிக்சராக வந்துட்டு இருக்குது. ஜிமின் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிமினும் நம்ம டேவும் அவங்க அம்மாவும் இருக்க பிக்சர் தான் ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் டேவோட அவங்க அப்பா அந்த 2 பிக்சரும் அனுப்பியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. டேவோட அப்பா அம்மா ரொம்ப அழகாக இருக்காங்க. அவங்க பார்க்குறப்போ டேவோட அப்பா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னோட அப்பாவையும் பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆகுது சொல்லிட்டு நம்ம ஜிமின் நினைக்கிறாங்க. எனக்கு ஜிமினுக்கு அப்பா அம்மா கிடையாது ஓகேவா, அதனால தான் ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே டேவோட பிக்சர்லாம் பார்த்துட்டு அழகாக இருக்குது சொல்லிட்டு அவரும் ஒரு லைக் மாதிரி ஒரு ஹார்ட்டின் கொடுத்துட்டு குட் நைட் டே சொல்லிட்டு படுத்துடுறாரு. அவர் டயர்டாக இருக்கிறாரு படுத்துறாரு. இப்போ நம்ம டே தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஒரு பொண்ணு வந்து வந்து ஹக் பண்ணுறா. டே பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. டே ரொம்ப மிஸ் பண்ண சொல்கிறாங்க. பாரு நான் டேட்டின்னு கூப்பிட எத்தனை நிமிஷம் இருக்க சொல்கிறாங்க. சரி ஓகே டே அம்மா சொல்கிறாங்க. உன்னை ரொம்ப மிஸ் பண்ண சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக இருக்காரு. அம்மா எனக்காக என்ன வேணும் சொல்கிறாங்க. உனக்காக என்ன வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு வெட்டிங் டே அப்பா அம்மாவுக்கு உனக்கா சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரியா, ஒவ்வொரு டைம் உனக்காக என்ன வாங்கிட்டு வருவாங்களா, நியூ இயராக உனக்கு கிஃப்ட் வாங்கி தரலாம், அப்புறம் வேறு எதனா கிஃப்ட் வாங்கி தரலாம், சும்மா இதுக்கெல்லாமா கிஃப்ட் வாங்கிட்டு முடியும்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம
இந்த பொண்ணோட அம்மா பார்க்குறாங்க டேயோட ஆண்டி. ஏன் டே இப்படி பேசுகிற, அவள் வந்து குழந்த மாதிரி உன் மேலே அவ்வளோ லவ் வச்சிருக்கா சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி எனக்கு புரியுது, ஆனால் எனக்கு என்ன கிஃப்ட் வேண்டாம் வர முடியும் ஒவ்வொரு டைமும் சொல்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணு பார்க்குறா, நான் உன்னோட ஃப்யூச்சர் ஒய்ஃப் அப்படி சொல்கிறேன். நம்ம டேக்கு ஒரு கோவம் வருது, டேயோட அம்மாவுக்குமே கோவம் வருது. இங்கே பாரு டே, ஆனால் அப்படி பேசாத சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேயோட அங்கிள் பார்க்குறாங்க, டேயான்னு சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க, பாருப்பா உன் மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்கா சரியா. ஏன்னா டேயோட அங்கிள் அது டேக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் முடியாமல் இருந்தப்போ இவங்க தான் எல்லாத்தையும் டேக்கர் பண்ணிப்பாங்க. அந்த ஃபேமிலியெல்லாம் பார்த்ததே அவங்க தான். அந்த ரீசனால் அவங்க பேசுறதை கொஞ்சம் அவர் வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுவார். அந்த ரீசனால்ட்டே அது அமெரிக்காங்க. அப்படி இல்லை அங்கிள், இவ சின்ன பொண்ணு சொல்கிறாங்க. சின்ன பொண்ணாக இருந்தா என்னப்பா, உன்னை நீ அவளுக்கு மாமா தானே, அந்த பாசத்தானே பேசுகிறா அப்படி சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம டேவும் அமைதியாக இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் ரொம்ப வாங்கிட்டு வரா சொல்லிட்டாங்க. இது முன்னாடியே சொல்லி தான் அழுதுருக்க மாட்டேன் சொல்லிட்டு அவங்க டேஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். சரி அழாத போ அப்படி சொல்லிட்டாங்க. எனக்கு கேட்க ஃபீட் பண்ணி அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ டேவும் சரின்ட்டு ஒரு தங்கச்சி மாதிரி நினச்சி கேட்கறது ஃபீட் பண்ணி வராங்க. இப்போ அந்த டேவோட ஆண்டி பார்க்குறாங்க. இங்கே பாருங்க சொல்லிட்டு அவங்க அவங்களோட ஹஸ்பண்டை பேசுகிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னால் டே கேட்பா, நீ டேட்டை சொல்லுங்க சொல்கிறாங்க. பாரு இன்னும் டேனா காலேஜ் முடிக்கல, அதுக்குள்ளே மேரேஜை பற்றி பேச சொல்கிறாங்க. இல்லைங்க சொல்கிறாங்க. பாருமா எனக்கு தெரியும் எப்போ பேசணும் சரியா, கொஞ்சம் பொறுமையாக இருமா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. இப்போது நம்ம டே தான் ரொம்ப ஹாப்பி. அவங்க அப்பா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. டேங்க சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, என்கிட்ட ஒன்று மறைக்காமல் சொல்லி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க, கிஃப்ட்டை யார் வாங்கினா அப்படி சொல்லி கேட்குறாங்க. டேக்கு ஒரு மறக்க அம்மா சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் இந்த கிஃப்ட் நீ வாங்கியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ரொம்ப லவ்லி கிஃப்ட்டாக இருக்குது. உனக்கு இந்த அளவுக்கு கிஃப்ட்லாம் செலக்ஷன் பண்ண தெரியும், எனக்கு பண்ண தெரியாது எனக்கு தெரியும், நீ சொல்லு இது யாரோட சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் சார் இப்போ டே தான் பார்க்குறாங்க. அம்மா சொல்லுவான்னு சொல்கிறாங்க. சொல்லுவான்னு நீங்கள் யார்ட்டையும் சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போது நம்ம டேவும் இது உங்கள் சன்னிலா வாங்கி கூட சொல்கிறாங்க. என்ன சன்னிலாவா டேங்க என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மாவும் டேவோட அம்மாவோட ரூமில் தான் இருக்காங்க. ரூம் லாக் ஆகிருக்கு. இப்போ நம்ம டேவோட அம்மா கேட்குறாங்க, சொல்லுடா என்னோட சன்னிலாவா எப்படிப்பா சொல்கிறாங்க. அவங்க டாக்டர் சொல்கிறாங்க. டாக்டரா அப்படி சொல்லிட்டு டேவோட அம்மா கேட்குறாங்க. ஆமாம்மா அவங்க டாக்டரு, அது நம்பரும் டாக்டர் சொல்கிறாங்க. நம்பரும் டாக்டர் அவன் நேம் சொல்கிறாங்க. நேமு ஜிமின் பார்க் அப்படி சொல்கிறாங்க. என்னதுக்கு, ஆமாம் ஜிமின் பார்க்கு ரொம்ப அழகாக இருப்பான்னு சொல்கிறாங்க. அப்படியே அவன் சொல்கிறாங்க. ஃபோட்டோ காட்டுறா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் மொபைல் ஆன் பண்ணி காமிக்கிறாங்க. ஸ்க்ரீன் சேவர்லேயே வந்துட்டு ஜிமின் பிக்சர் தான் இருக்குது. அது டாக்டர் ஒயிட் கோட்டில் செம்ம அழகாக இருக்கார் பார்க்கறதுக்கு. நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க. அச்சோ இவ்வளோ இந்த பையன் நான் சொல்கிறாங்க. என்னடி ஏஞ்சல் மாதிரி இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஏஞ்சல் மாதிரி தான், எல்லாம் நிறைய உயிரை காப்பாற்றுற ஒரு ஏஞ்சல் சொல்கிறாங்க. அப்படியா எப்போ உனக்கு சொல்கிறாங்க, நீ கோல்டாக தானே இருப்பா சொல்கிறாங்க. அப்படி இல்லைம்மா நான் எப்போது மாஸ்டர் செக்கப் போவோம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி நான் மந்த்லி இயர்லி ஒன்ஸ் வந்து மாஸ்டர் செக்கப் பண்ணுவேன்னா, அப்படி லாஸ்ட் இயர் போகும்போது தான் இந்த பர்சனை பார்த்து சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் இவங்க தான் எனக்கு எல்லாம் செக்கப் எடுத்தாங்க. அப்படி எடுக்கும்போது தான் எனக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அவங்க கேரக்டர், அப்புறம் அவங்களோட அதெல்லாம் பார்த்தேன். அவங்கள மற்றவங்களும் எப்படி அவங்க அட்மைட் பண்ணி பார்க்குறாங்க சொல்லிட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் டேஸ் ஃபாலோ பண்ணேன். அப்புறம் கன்ஃபியூஸ் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் அக்செப்ட் பண்ண மாட்டேன் சொல்லிட்டாங்க. என்னதுக்கு ஒன்றையா என்னை அக்செப்ட் பண்ணவே இல்லைமா சொல்கிறாங்க. பரவாயில்லையே ஒன்றையே சுற்ற விட்டேன் நான் சொல்கிறேன். அப்படின்னு கொஞ்சம் டேஸ் சுற்றினேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என் மேலே ஃபீலிங்ஸ் வந்துச்சு. 2 பேருக்கும் பிடிச்சிச்சு. இப்போ 2 பேரும் லிவிங் டுகெதரில் இருக்க சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லிட்டு ஜிம்னா டேயோட பார்க்குறாங்க. என்னப்பா சொல்கிறேன், லிவிங் டுகெதர். ஆமாம்மா நாங்கள் 2 பேரும் லிவிங் டுகெதரில் இருக்கோம். அவனுக்கும் என்ன பிடிச்சிருக்கு, எனக்கும் அவனுக்கு பிடிச்சிருந்துச்சா, எனக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம் தான் நான் கேட்டேன் சொல்கிறாங்க. அப்புறம் அப்படி சொல்கிறாங்க, அவனுக்கு சம் டியூட்டிஸ்லாம் இருக்காமா, மேரேஜ்லாம் பண்ணிக்க முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்குன்னு சொன்னால் சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. பேரண்ட்ஸ் இல்லைம்மா சொல்கிறாங்க. பேரண்ட்ஸ் இல்லையா அப்படி சொல்லிட்டு நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் சொல்கிறாங்க ஒரு சிஸ்டர் இருக்கா சொல்லிட்டு நம்ம ஒய்யனை வந்து ஒரு சிஸ்டர் சொல்கிறாரு. சிஸ்டர் இருக்கா, ஆமாம் அவனுக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா, ஒரு சிஸ்டருக்கு மேரேஜ் பண்ணி வச்சுக்கா, அப்போ தான் அவன் மேரேஜ் பண்ணிக்க நினைக்கிறா சொல்கிறாங்க. அச்சோ என்னடா இப்படி தங்கமான பையனாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா அப்படி தான், அந்த ரீசனுக்காக தான்மா என்னால் அவன் கோவப்பட்ட கூட என்னால் விட்டு வர முடியாது சொல்கிறாங்க. இங்கே பாரு அவங்க பார்க்கும்போது தெரியுது உண்மையாக ரொம்ப நல்ல பையனாக இருப்பான்னு சொல்லிட்டு, நீ எந்த ஒரு சுச்சுவேஷனாக விட்டுறா சொல்லிட்டு என்னால் விட்டு வரவும் முடியாதுமா, அவனே எனக்கு கோவப்பட்டு எனக்கு பிடிச்சி தள்ளனா கூட என்னால் அவனை விடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கே டே சொல்கிறாம்மா, ரொம்ப ஸ்ட்ராங்காக லவ் பண்ணுறேன், எனக்கு அவனா பிடிக்கும், அவன் இல்லாமல் இருக்கவே முடியாது, அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கும். உங்களோட வெட்டிங் டேட்டுக்காக தான் வந்தேன், இல்லைனா வேற ஒரு ஃபங்க்ஷனாக தான் நான் அவாய்ட் பண்ணியிருப்பேன், அந்த ஃபங்க்ஷனை வராமல் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா சில ஃபங்க்ஷன்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ரீசன். ஆமாம்மா சொல்கிறாங்க. டேவிட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி, அவங்க ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறாங்க. சரிப்பா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீ எப்போ சொல்லிட்டு அப்போ கண்டிப்பாக மேரேஜ் பண்ணி வச்சுறேன் சொல்கிறாங்க. அப்புறமா சொல்கிறாங்க சொல்லிப்பா சொல்கிறாங்க, இந்த டியானாட்டியும் அங்கிள் ஆண்டிக்கெலாம் சொல்லி புரிய வைங்கம்மா, நான் டியானா அப்படி பார்க்கலாமா சொல்கிறாங்க. எனக்கு புரியும் டே, அப்பாக்கிட்ட ஒன்று சொல்லியிருக்கேன், ஓகேவா நீ ஒன்றும் பயப்படாத, உன்னோட ஏஜுக்கும் அவளோட ஏஜுக்கு செட் ஆகாது, அது இல்லாமல் அவள் வந்து மெச்சூரிட்டியாகவே இல்லை, அதனால் அதுவும் மெச்சூரிட்டி ஏஜ் வரப்பெல்லாம் அதுக்குள்ள உனக்கு ஏஜ் ஆகிடும், அப்புறம் வந்துட்டு நீ அதுக்குள்ளே மேரேஜ்லாம் பண்ணிக்கல, உனக்கு நீ ஜிம்மில் மேரேஜ் பண்ணிக்கோ, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஒரு டாக்டர் ஒரு நல்ல பையன், நீ பெஸ்ட்டு ஹஸ்பண்டாக இருக்கணும் அந்த பையனுக்கு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அம்மா சொல்லுமா டே தான் ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறாங்க. அவங்க அம்மா கிட்ட நான் ஃபோனில் பேசுவா சொல்கிறாங்க. இல்லைம்மா கொஞ்சம் டைம் போட்டு சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்கிறாங்க. ஃபைனலா அது மட்டும் மாதிரி நம்ம ஃபேமிலியில் உள்ள எல்லாரை பற்றியும் அவங்க தெரியாது சொல்கிறாங்க. என்னதுக்கு, ஆமாம் நான் எல்லாரையும் இன்ட்ரோ பண்ணல இது வரைக்கும், நீங்கள் அப்பா உங்களை 2 பேர் மட்டும் தான் தெரியும், அங்கிள் ஆண்டி பற்றியும் நம்ம ஜாயின்ட் ஃபேமிலி பற்றி எதுவுமே நான் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, இல்லைம்மா அவனுக்கு இப்போதைக்கு இது ஃபேமிலிலாம் இல்லையா, அதனால் நம்ம ஃபேமிலி பற்றிலாம் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், ஜஸ்ட்டு உங்களை பற்றி மட்டும் தான் தெரியும் சொல்கிறாங்க, எனக்கு சிப்ளிங்ஸ் இல்லைன்றது தெரியும், அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு இருக்கீங்க அவ்வளோ தான் சொல்கிறாங்க. ஓகேடா எனக்கு ஒரு பிரச்சனை சொல்கிறாங்க, ஜிம்மிட்டு பொறுமையாக சொல்லிக்கோ சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்கிறேன்பா டே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க.
இப்போ நீ இங்கே எத்தனை டேஸ் தங்க சொல்லிட்டாங்க? 2 டேஸ் மட்டுமா? அதுக்கப்புறம் கிளம்பிட்டு சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இங்கே போயிடலாம். நம்ம டே தான் அவங்க அப்பா அம்மா கூட ஸ்டே பண்ணுறாங்க 2 டேஸ் ரொம்ப ஹாப்பியாக டேவோட அம்மா டேக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. டேவும் ரொம்ப ஹாப்பியாக அவங்க அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே டே நான் அப்பப்போ ட்ரை பண்ணியிருப்பாங்க. டே கிட்ட பேசணும், டே கிட்ட ஃபோட்டோலாம் எடுத்து அப்புறம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் டே இது ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டார். டே கொஞ்சம் தள்ளியே தான் இருப்பார். எந்த ஒரு சுச்சுவேஷன் அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வந்துடக்கூடாது, நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது சொல்லிட்டு அவர் தள்ளியே இருந்திருப்பார். இப்போ ஆல்மோஸ்ட் 2 டேஸ் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நம்ம ஜிமின் தான் அவர் பாட்டுக்கு அவர் வந்துட்டு அவர் வீட்டில் இருக்கார். அவர் நம்ம ஒயனை பார்க்குறாங்க. ஒயன்மா சொல்கிறாங்க, என்ன ஜிமின்னு சொல்கிறாங்க. சரி நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் வரையா சொல்கிறாங்க. நான் வரல ஜிமின், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் ஷாப்பிங்லாம் பண்ணணும், போய்ட்டு வர சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நம்ம ஜிமின் புரிஞ்சுக்கிறாங்க. கண்டிப்பாக இன்னும் எதுவும் வரேன்னு சொல்லியிருப்பாங்க, மீட் பண்ண போகிறாங்க சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிட்டு சரி என்ஜாய் பண்ணு தான் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க? கார்டு யூஸ் பண்ணிக்க வேணாம் சொல்கிறாங்க, வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கார்டை கொடுத்துட்டு அவர் போகிறாரு. என்ன வேணாலும் வாங்கிக்கோ சொல்கிறாங்க. சரின்ட்டு அவளும் வந்து எடுத்துக்கிறா. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு அவர் பாட்டு காரில் வந்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் ரீச் ஆகுறாங்க. கால் வருது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு வருது. இப்போ ஜிமின் பிக் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் டே எப்படி சொல்கிறாங்க, என்ன பண்ணுறேன் என் பேபி சொல்கிறாங்க. டியூட்டிக்கு போயிட்டுருக்கான் சொல்கிறாங்க. டியூட்டிக்கா? அப்புறம் வெட்டிங் டே எப்படி போச்சு சொல்கிறாங்க. நல்லா போச்சு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களோட ஆன்ட்டிக்கு உன்னுடைய மதரிலாவுக்கு ஒரு கிஃப்ட் ரொம்ப பிடிச்சி சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. ஆமாம் அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த கிஃப்ட் நான் வாங்கி கொடுக்கல சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்ல ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. பிடிச்சிருந்துச்சி? ஆமாம் பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் உன்னையும் பற்றி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் டேட்டு பற்றி சொன்னீங்க சொல்கிறாங்க. வேலை பண்ண சொல்கிறா கேட்டுகிட்டே இருந்தாங்க, அதை நான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நம்ம ஜிமினுக்கு ஹாப்பியாக இருக்குது. அங்கிள் ஆண்டி சொல்கிறாங்க உன்னை பார்த்தது ரொம்ப பிடிச்சிச்சா? அங்கிள் டேடுக்கு தெரியாது, அம்மாவுக்கு மட்டும் தெரியும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்படி ஒரு பையனா சொல்லிட்டு பார்த்தாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. ஜிமினுக்கு ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே நீங்கள் ஒயனை பற்றி சொன்னீங்களா? சொல்லிட்டேன். ஓகே ஒயன் மேரேஜுக்கு அப்புறம் நம்ம மேரேஜ் நடக்கும் அப்படி சொல்லியிருக்கேன் சொல்கிறாங்க. சரி ஓகே டே நீங்கள் எப்போ வரீங்க சொல்கிறாங்க. அதுவும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டேன் வந்துட்டுருப்பான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் வந்துட்டு கூப்பிடுங்க சொல்கிறாங்க. பாய் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமினை ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபைனலாக இந்த ஜிமின் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டாங்க. இப்போ தான் டேஸ் போயிட்டே இருக்கா. நம்ம டே வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. எவ்ரிடே ஜிமினை வந்து டே தான் பிக் பண்ணுவாங்க. எப்போவுமே அவர் மேக்ஸிமம் வந்து ஜிமினை தனியாக விட மாட்டார். அவரே பிக் பண்ணுவார், அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வர இப்படி தான் போயிட்டு இருப்பார். டேப் பண்ணுறது பிக் பண்ணுறதெல்லாம் அவர் தான் பண்ணுவார். இன்றைக்கி வீக்கெண்ட் ஜிமின் டே தான் வீட்டில் தான் இருக்காங்க. ஜிமின் இன்றைக்கிங்களா மூவிக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. என்ன டே மூவிக்கு போகலாம், எனக்கு போர் அடிக்குது டே சொல்கிறாங்க. ப்ளீஸ்டாமா ப்ளீஸ் மூவி போகணும் ஆசையாக இருக்குது சொல்கிறாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் என்ன பண்ணுறாங்கன்னா டே கூட கிளம்புறாங்க. 2 பேரும் போயிட்டு தேட்டருக்கு தான் போகிறாங்க. ஒரு அழகான மூவி, ஆனால் ஒரு ஃபேமிலி மூவி. அதை பார்க்கும்போது ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டே அப்படி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. ஃப்யூச்சரில் நம்மளுக்கு ஒரு அழகான ஃபேமிலி இருக்கணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இருக்கும், நான் அழகான ஒரு ஃபேமிலி கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபேமிலி ட்ரீயை நம்ம வரையலாம் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு 2 பேரும் ஹாப்பியாக அந்த மூவியை பார்த்துட்டு வெளில வராங்க. வெளில வந்துட்டு கொஞ்சம் அந்த டைம் வந்து அந்த டேஸ் கொஞ்சம் நல்லாவே போயிருக்கும். இப்போ ஃபைனலாக நம்ம ஜிமின் டே அவங்க லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இப்போது நம்ம டேக்கு ஒரு கால் வருது. ஹலோ சொல்கிறாங்க. டே அவங்க சொல்கிறாங்க. அம்மா என்னாச்சு? அது ஓகே சொல்கிறாங்க. இல்லைடா அங்கிள் சொல்கிறாங்க. ஆமாம் அங்கிளுக்கு ஏதோ ஹெல்த் ப்ராப்ளம் சொல்கிறாங்க. என்னம்மா அப்படி சொல்கிறாங்க. அங்கிளுக்கு ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்காம்மா, அது வந்துட்டு பிளாக் இருக்குது, அது சர்ஜரி பண்ண சொல்கிறாங்கன்றது. என்னம்மா சொல்லியிருக்கு? ஆமாப்பா, ஆனால் இங்கே பார்க்குறோம் இங்கே வந்துட்டு இங்கே எவ்வளோ பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் சர்ஜரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கு மைண்டில் டக்குன்னு ஒன்று வருது. ஆமாம் நீங்கள் அப்படியே சிவில் ஹாஸ்பிட்டலுக்கு உங்கள் சேலை கூட்டிகிட்டு வாங்க சொல்கிறாங்க. என்னப்பா சொல்லிட்டு ஆமாம் சேலை கூட்டிகிட்டு வாங்க சொல்லிட்டு டேவும் கட் பண்ணுறாங்க. டக்குன்னு டே ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. சொல்லுங்க டே சொல்கிறாங்க. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. என்னாச்சு டே அப்படி சொல்லிட்டு ஜிமின் இன்னும் கொஞ்சம் பார்க்குறாங்க. ஏன்னா டேவோட வாய்ஸ் நர்வஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜிமின் எனக்கு ஒரு ஃபேவர் சொல்கிறாங்க. என்ன சொல்லுங்கள் சொல்கிறாங்க. என் அங்கிள் சீரியஸாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அங்கிளா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு என்னோட அங்கிள் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, அவங்களுக்கு இப்போ உடனே சர்ஜரி பண்ண சொல்கிறாங்க. சர்ஜரி என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போது அவங்க ரிப்போர்ட்டெல்லாம் நம்ம டேவோட அம்மா டேக்கு வந்து இதில் அனுப்பியிருப்பாங்க வாட்ஸ்அப்பில். இப்போ நம்ம டே ஜிம்னுக்கு அனுப்புகிறாங்க. ஜிம்மில் அதெல்லாம் பார்க்குறாங்க. டே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா நம்ம ஜிம் வந்து நம்பர் 1 சர்ஜரி டாக்டர், அதனால தான் டே ஈஸியாக க்யூர் பண்ண சொல்லிட்டாங்க. முடியல சொல்கிறாங்க. உடனே முடிஞ்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ரீசனுக்காக தான் அம்மா அவங்க கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கேன். அங்கிள் நான் அங்கே ஹாஸ்பிட்டல் வந்துடுறேன் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜிம்மில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சர்ஜரிக்கான எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணுறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச பசங்க வராங்க சொல்கிறதுனால நம்ம ஜிம்முக்கு ஃபேவராக எல்லா டாக்டருமே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. பேக்கியான ஜிம்மில் தான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் சர்ஜரி டாக்டர், பெஸ்ட்டு சர்ஜரி அவங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே இந்த ஆப்ரேஷன் தேட்டர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் டேவோட அங்கிள் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் இருக்காங்க. அப்படியே அவங்க இங்கே வந்து இந்த சிவில் ஹாஸ்பிட்டலுக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் அங்கே தான் வராங்க. வந்துட்டு இப்போ நம்ம ஜிம்மில் எடுப்பாங்கன்னா அவர் ஆப்ரேஷன் ட்ரெஸ்க்கு ரெடி ஆகிட்டார். எல்லாமே அங்கே அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ ஜிம்மில் ரெடியாக இருக்காங்க. இப்போ நம்ம கரெக்டாக டேவோட காரும் வருது, டேவோட அப்பா அம்மாவோட அந்த காரும் வருது. இப்போ அவங்க ரீச் பண்ணிட்டாங்க. எதில் வந்து சொல்லிட்டாங்க. அது வாடா ஜெட்டில் வந்து சொல்கிறாங்க. ஜெட்லியா சரி வாங்க சொல்லிட்டு என் டேவோட ஃபேமிலி ரொம்ப ரிச்சான ஃபேமிலி, அதனால தான் இப்போ டே பார்க்குறாங்க. அவங்க அங்கிள் வந்து அப்படி மயக்கத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொடுத்து தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. மருந்தெல்லாம் கொடுத்து அப்படியே வந்துட்டு உள்ள அட்மிட் பண்ணுறாங்க. இப்போ ஃபைனல் அந்த ப்ரொசீஜர்லாம் நம்ம டே தான் பார்க்குறாங்க. டே தான் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறாங்க ஃபைல். அது எல்லாமே வந்துட்டு ஃபில்அப் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் எல்லாமே அமௌண்ட்டில் செட்டில் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம கரெக்டாக ஆப்ரேஷன் தேட்டருக்கு சர்ஜரி வந்துட்டு அது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு கார் வந்திருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு காரில் நம்ம டேவோட அம்மா, டேவோட அப்பா, அப்புறம் அவங்க அங்கிள், அவங்க 3 பேர் வந்துருப்பாங்க. இன்னொரு கார் வந்திருக்கு.
அதில் டேவோட ஆன்ட்டியும் டேவுடைய அத்தை பொண்ணு, அதாவது நம்ம டியானா அவங்களும் வந்திருக்காங்க. வந்துட்டு ரொம்ப அழகாங்க. இப்போ டே வந்துட்டு நம்ம டியானா வந்து ஹக் பண்ணி அழகாங்க. ஒன்றும் இல்லை, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது, பயப்பட சொல்கிறாங்க. டே அப்பா பாவம் சொல்கிறாங்க. அப்புறம் ஒன்றும் இல்லை, அழகாத சொல்லிட்டு அவரும் கம்ஃபர்ட் பண்ணுறாரு. அந்த பொண்ணு அழறா. இப்போ அவங்க ஆன்ட்டி ரொம்ப அழகாங்க. கடவுளே எனக்கு மட்டும் ஏன் அப்படி அந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது, தயவு செஞ்சு என் ஹஸ்பண்டுக்கு எதுவும் அழக்கூட சொல்லிட்டு அவங்க ப்ரேயர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா தான் ஒன்றும் ஆகாது மேடம் தம்பிக்கு, ஓகேவா, கண்டிப்பாக காப்பாற்றலாம் சொல்கிறாங்க. சரிட்டு அவங்களும் நம்பிக்கையாக இருக்காங்க. இங்கே ரொம்ப நேரம் சர்ஜரி போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 5 ஹவர்ஸ்க்கு மேலே சர்ஜரி போகுது. சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறாங்க. அச்சீவ்மெண்ட் பார்க்குறாங்க. தேங்க் காட் அப்படி சொல்லிட்டு எப்போதுமே அவர் எந்த ஒரு சர்ஜரி பண்ணாலும் கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்கிறது அவரோட ஹேபிட்டு. இப்போ அவர் மேலே அதை கடவுளுக்கு தேங்க் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வந்து வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அவர் கேபினுக்கு வராரு. வரும்போது கூட மாஸ்க் போட்டிருக்காரு அவர். இப்போ நம்ம ஜிமின் அப்படியே கிளாஸ் பண்ணி வராங்க. டாக்டர் என்னோட ஹஸ்பண்ட் கொண்டு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் நம்ம ஜிமின் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பர்சனை பார்த்ததும் ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு, அவங்க லைஃப்பில் யாரை வந்து பார்க்கவே கூடாது அப்படின்னு நினச்சிருப்பாங்களோ அந்த பர்சனை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு. நீங்கள் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் சர்ஜரி பண்ணிங்களா சொல்கிறாங்க. கிம் யான் அப்படி சொல்கிறாங்க. அந்த கிம் யான்றவங்க தான் நம்ம டேவோட அங்கிள். அவங்கள பார்க்குறாங்க. அவங்களோட ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. நம்ம மிஸ்ஸஸ் கிம் அப்படி சொல்லிட்டு அவங்க நேமையும் அவங்க சொல்கிறாங்க. ஜிமினுக்கு எதுவும் சொல்லாமல் அப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஹீஸ் ஆல் ரைட் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே டேரெக்டாக ஒரு கேபின் போயிடறாங்க. அப்பாடா கடவுளே என்னோட ஹஸ்பண்ட் கொண்டு சொல்லிட்டு அவங்க ஃபேஸில் அப்படியே ஹாப்பினஸ் தெரியுது. இப்போ நம்ம ஜிமின் அதை பார்த்துட்டு போய் அப்படியே கேபினில் உட்காராங்க. அவங்களுக்கு எதுவுமே புரியல, ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ஜிமின் அப்படியே அந்த மாஸ்க் ரிமூவ் பண்ணிட்டு பக்கத்தில் பார்க்குறாங்க. அவங்க டேபிளில் ஒரு பிக்சர் இருக்குது, ஒரே ஒரு பர்சனோட பிக்சரு. அவங்க பர்சன் அப்படின்னா அப்படின்னா அவங்களோட அப்பா, ஓகேவா, ஜிமினோட அப்பா தான். அந்த பர்சனோட பிக்சர் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே தொட்டு பார்த்துட்டு ஒரு மாதிரி அப்படியே டேஸ் வருது அவங்களுக்கு. அப்பா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு மிஸ் டேட் லவ் யூ அப்படி சொல்லிட்டு அந்த பிக்சர் பார்க்குறாங்க. பிக்சர் பார்த்துட்டு அவங்க ஓரமாக வைக்கிறாங்க. வச்சுட்டு அப்படியே அந்த இதில் சாயிறாங்க. இப்போது அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பர்சன் வராங்க. ஜிம்மில் இப்போ பார்க்குறாங்க. அந்த டோரை அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க. ஜிம்மின் தேங்க்யூ ஸோ மச் சொல்லிட்டு ஜிம்மோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. இப்போ அவங்களும் இட்ஸ் ஓகே என் டியூட்டி தானே பண்ண சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மோட பேசிட்டு இருக்க பார்க்குறாங்க. வேறு யாரும் நம்ம டே தான் ஜிம்மின் ஆரி ஓகே பேபி அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மன் டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் வெளில இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்குறேன் சொல்லிட்டு போயிட்டு அவங்க அப்பா அம்மா கூட தான் இருக்காங்க. அவங்க ஆண்டியெல்லாம் தேங்க்யூ டே, நீ தான் சரியான டைமில் இந்த ஹாஸ்பிட்டலில் சஜஸ்ட் பண்ணியிருக்க. இந்த டாக்டரும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டாங்க, சர்ஜரி முடிச்சிட்டாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கட்டே, ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட தேங்க்யூ பண்ணுறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. என்னோட அங்கிள் என்னோட ஃபேமிலி அப்போலாம் விட்டு கொடுத்த மாட்டான்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமின் இதை காதில் வாங்குறாங்க. இவங்க எல்லாம் டோருக்கு வெளில வந்து பேசுகிறாங்க. அது ஜிமின் அவரோட கேபின்லேருந்து டோர்லேருந்து காதில் வாங்குறாரு. உங்களோட அங்கிள் அப்படி சொல்லி பார்க்குறாங்க. அப்படின்னா அவங்க வந்துட்டு உங்கள் ஆண்டியா சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணையும் பார்க்குறாங்க. அம்மா நம்ம அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. ஒன்றும் ஆகலம்மா சொல்லிட்டு நம்ம கடவுள் எப்போ நம்ம கூட இருக்காங்க, அப்புறம் அப்பாவுக்கு ஒன்றும் சொல்லிட்டு அவங்க பொண்ணு டேஸ்ட்லாம் வைப் பண்ணி விடுறாங்க. இப்போட்டேவும் நீங்கள் இருங்க உங்களுக்கு எல்லாம் நான் வாங்கிட்டு வரலாம் சாப்பிட்றதுக்கு சொல்லிட்டே போகிறாங்க. ஜிம்னி எதுவும் பண்ணாமா பேக்கேன்னு சொல்கிறாங்க. என்ன ஜிம்னி சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் மைண்ட் அப்செட் இருக்குது, வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. ஏன்னாச்சுரா சொல்கிறாங்க. அது ஓகே சொல்கிறாங்க. நான் ஓகே தான், நான் கொஞ்சம் வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. சரி போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மினோட பேக்கேன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அவர் அப்படியே கிளம்பிட்டு வீட்டுக்கு தான் போகிறாரு. எங்கே போகிறாரு, டேரெக்டாக அவர் தங்கியிருக்க வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஷவர் ஆன் பண்ணுறாரு. அப்படியே ஷவரில் நனைகிறாரு. அவரால் மெமரிஸை மறக்கவே முடியல, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. அந்த பெயின்ஃபுல் மெமரிஸ் அப்படியே அந்த காலையில் டேஸ்ட் வந்துட்டுருக்கு. பார்க்குறாங்க. இன்றைக்கி எவ்வளோ உயிரை நான் சேவ் பண்ணுறேன், ஆனால் அன்றைக்கி என்னோட அப்பாவோட உயிரை சேவ் பண்ண முடியல சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே கண்ணில் டேஸ் கொட்டிகிட்டு இருக்கு. நம்ம ஜிமின் ஒயன் இந்த வீட்டுக்கு வராங்க. ஏன்னா ஒயன் இந்த வீட்டு தனியாக தான் இருப்பாங்க மேக்ஸிமம். எப்போயாவது அந்த எண்ணு வந்து ஸ்டே பண்ணுவார். இப்போ நம்ம ஒயன் வந்து பார்க்க நம்ம ஜிமினோட ரூமில் வந்துட்டு ஷவர் சவுண்டு கேட்குது. ஜிமின் நீ வந்திருக்கியா சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் அந்த ஷவரில் இருந்துட்டு ஆமாம் ஒயன்னு சொல்கிறாங்க. ஜிமினோட வாய்ஸ் ரொம்ப கிராக்காக இருக்குது. இதை பார்க்க நம்ம ஒயனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் நீ ஓகேவா ஜிமின் சொல்கிறாங்க. நான் ஓகே ஒயன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமினும் குளிச்சுட்டு வெளில வந்து பார்க்குறாங்க. ஜிமினோட கண்ணில் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஒயன் பார்க்குறா. ஜிமின் நீ ஓகே வாங்க பாரு ஏன் அப்படி இருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே ஒயனோட லேப்டாப் வந்து ஹெட்டை வச்சுக்கிறாரு. வச்சுட்டு பயங்கரமாடுறாரு. எனக்கு அது பார்க்க ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது. ஜிமின் என்னாச்சு ஜிமின் நீ ஓகே தானே டே எதுவும் ஹார்ட் பண்ணிட்டாங்களா இல்லையே, அவங்க அந்த ஒரு பர்சன் இல்லையே சொல்லிட்டு பார்க்குறாங்க. என்னாச்சு உனக்கு டேக்கு ஏதோ ஃபைட் பண்ணிட்டியா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் எதுவும் சொல்லாமல் ரொம்ப அழறாங்க. நான் அப்பாவும் மிஸ் பண்ணுறா சொல்கிறாங்க. என்னாட்டுக்கு நம்ம ஒயன் பார்க்குறா. இங்கே பாரு அப்பா சொல்லியிருக்காங்களே எப்படி அழக்கூடாதுன்னு அழகு என்னால் தாங்க விட சொல்லுவாங்கல்ல, அப்புறம் எதுக்காக அழறாங்க பாரு என்னாலும் தாங்க முடியாது. ஜிமின் அழகா ஜிமின் சொல்ல ஜிமின் ஒயன் தான் டேஸ்ட்லாம் ஒய் பண்ணுறாங்க. ஜிமின் ரொம்ப அழறாங்க. இப்போ பாரு ஜிமின் எதுக்காக அழகா சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க. பாரு ஜிமின் எதுக்கு அழகா சொல்கிறாங்க. நம்ம ஜிமின் எதுவும் சொல்லாமல் அவ்வளோ அழறாங்க. ஜிமினுக்கு ஒயனுக்கு அதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒயன் தான் வந்துட்டு பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை நான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு டேஸ்ட்லாம் வைப் பண்ணி விட நம்ம ஜிமினும் அப்படியே வந்து கொஞ்சம் நேரத்தில் தூங்கிடுறாரு. நம்ம ஜிமினை ஒயன் என்ன பண்ணுறாரு, ஹேர் ட்ரை எடுத்து வந்துட்டு ஹேர் ட்ரை பண்ணி விட்டு அப்படி ஜிமின் அந்த சோஃபாவில் அப்படியே பிள்ளை எடுத்து வச்சு படுக்க வச்சுறாங்க. அப்படி தூங்கிட்டு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே தூங்கிடுறாங்க. ஒயனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒயன் இப்போ டேக்கு கால் பண்ணுறாங்க. டேவும் அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ ஒயன் சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. சொல்லுங்க என்னாச்சு ஜிமினுக்கு உங்களுக்கு சொல்கிறாங்க. என்ன ஒன்றும் புரியலையே சொல்கிறாங்க. ஜிமின் தான் வந்து சர்ஜரி பண்ணாங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் ஜிமின் தான் சர்ஜரி பண்ணாங்க. அதுவும் என்னோடய ஃபேமிலியில் சேர்ந்த ஒருத்தவங்களுக்கும் சொல்கிறாங்க.
இப்போ ஒய்யனும் உங்கள் ஃபேமிலியில் சேர்ந்த ஒரு பர்சன் இருக்கா? ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஒய்யன் பார்க்குறாங்க. யாருக்கிட்டே சொல்கிறாங்க? என்னோட அங்கிளுக்கு சொல்கிறாங்க. அங்கிளுக்கா? ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஒய்யனும் கட் பண்ணிடா. நம்ம இந்த சர்ச்சர் பண்ணுறதுக்கும் இப்போ ஜிம்மில் அழகிறதுக்கும் என்னங்க ரீசன்? ஒருவேளை அவங்க அப்பா மாதிரி ஞாபகம் வந்துருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் ஒய்யன் நினைக்கிறாங்க. சரி ஓகே ஒன்றும் இல்லை சரியாயிடுவாங்க சொல்லிட்டு அவர்கிட்ட இந்த பக்கம் நம்ம ஒய்ய அட்டையே தான் பார்க்குறாங்க. ஏன்னாச்சும் ஜிம் எதுக்காக வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு சரி ஓகே பேபி கொஞ்சம் டயர்டாக இருப்பான் போல சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இங்கே நம்ம ஒய்யனால இங்கே அவங்க அங்கிள் இருக்குதால டேவும் அங்கே தான் இருக்காங்க. இப்போ அவங்க அங்கிள் தான் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க. அங்கிள் உங்களுக்கு ஒன்றும் சொல்லிட்டாங்க. அது ரொம்ப தேங்க்ஸ்ப்பா சொல்கிறாங்க. எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க? இல்லை எப்போவுமே நான் அவனை சின்ன வயசில் நிறையா வந்துட்டு உன்னை வந்துட்டு தூக்கி வளர்த்துருக்கேன். ஆனால் அதுக்காக எனக்கு எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்க சொல்லிட்டாங்க. அங்கிள் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. இல்லை நீ தான் பேசி இங்கே வர வச்சுட்டு எல்லாமே பண்ணியிருக்க சொல்லிட்டாங்க. தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க. ஐயோ அப்படி சொல்லாதீங்க, நீங்கள் என்னோட ஃபேமிலிக்காக என்னால் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம டேவும் அவங்க எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம டேவிட் அம்மா பார்க்குறாங்க. டேங்க சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க இந்த சர்ஜரி பண்ணது ஜிம்மின் தானே சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க ஜிம்மோட ஃபேஸை பார்க்கவே முடியல. நான் ஃபோட்டோவில் பார்த்துட்டு நேரில் மாஸ்க் வேறு போட்டுருந்தாங்களா சொல்கிறாங்க. இப்போ எங்கே ஜிம்மின் கேபினில் இருக்காங்க சொல்கிறாங்க. இல்லைம்மா ஜிம்மின் வீட்டுக்கு போயிட்டாங்க சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இல்லை டயர்டாக இருப்போம் போலம்மா அதனால் அவர் வீட்டுக்கு போயிட்டாங்க சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே. ஏன்னா இவ்வளோ பெரிய சர்ஜரி பண்ணியிருக்காங்களே எவ்வளோ பெரிய விஷயம் பாரு. வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு நம்ம டேவிட் அம்மா ஜிம்மில் வந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக டேவிட் அங்கிள் 3 days இங்கே வந்துருப்பாங்க சார். டிஸ்சார்ஜ் பண்ணுறப்போ கரெக்டாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் டேக்குக்கே போகிறாரு. இந்த 3 days ஜிம்மின் 2 பேரும் மீட் பண்ணிக்கவும் இல்லை. இப்போ ஈவன் பேசிக்க கூட இல்லை. அவங்க ஃபேமிலி கூட மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு. இப்போ 3 days ஆஃப்டர் தான் நம்ம ஜிமின் வந்துட்டு இப்போலாம் அவர் வந்து அவங்க வீட்டிலே தான் இருக்காரு. இந்த வீட்டுக்கு வரவே இல்லை. தான் அவங்க வீட்டில் அவங்க அங்கிளை விட்டுட்டு அப்போ பத்திரம் பார்த்துக்கோங்க சொல்லிட்டாங்க. சரிட்டு நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா சாரி நம்ம என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து ரிட்டர்ன் வராரு. சூரியலுக்கு வந்துட்டு அவர் வீட்டுக்கு தான் போகிறாரு. இப்போ தான் வீடு 3 days லாக் ஆகிருக்கும் போல். என்ன வீடு எப்படி இருக்குது? ஜிமின் வீட்டுக்கு வரலையோ? ஒரு அங்கே போயிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிமினுக்கு கால் பண்ணுறாங்க. உங்கள் ஜிமின் அட்டன் பண்ணுறாங்க. சொல்லுங்க எப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பேபி என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? 3 days வந்துட்டு பேச முடியல சாரிடமா. ஏன்னா அங்கிள் இங்கே இருந்தாங்களா ஆண்டி எல்லாருமே நாங்கள் ஃபேமிலியெல்லாம் இங்கே இருந்தனால கொஞ்சம் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுறதாச்சு. ஏன்னா ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அந்த ரீசனால் தான். இப்போ எங்கே இருக்க சொல்கிறாங்க. அதுவா நான் வீட்டில் இருக்க சொல்கிறாங்க. வீட்டில் சொல்கிறாங்க. சரி ஓகே நான் வரட்டா சொல்லி கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. நான் கேம்புக்கு போகிற சொல்கிறேன். கேம்புக்கா? ஆமாம் மெடிக்கல் கேம்ப் போகிறோம் சொல்கிறாங்க. என்னம்மா பேசுகிறா சொல்கிறாங்க. என்ன சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. சாரி சடனாக முடிவு பண்ணாங்க சொல்கிறாங்க. ஒரு ட்ரைனிங் இருக்குது அது சொல்கிறாங்க. ட்ரைனிங்கா? அதாவது ரூரல் பீப்புள் இருக்காங்களா அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக போகிறோம் சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம எங்கன்னு சொல்கிறாங்க. அது தெரியல சொல்கிறாங்க. தெரியலையா? அவன் அங்கே போனதுக்கப்புறம் தெரியும். நிறைய வில்லேஜ் இருக்கான். நிறைய வில்லேஜுக்கு போகணும். பர்டிகுலராக எந்த பிளேஸ்னு தெரியல. நான் அப்புறம் பேசுகிறேன் சொல்லிட்டு ஜிம்மில் கட் பண்ணிட்டாங்க. ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு? ஏன் என் பேபி என்னை விட்டு தள்ளி போகிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி அந்த கேம்ப்புக்கு தான் போகிறாங்க. இப்போ ஜிமின் அந்த கேம்பில் போய்ட்டு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அதை பண்ணுறாரு அவர். அது பண்ணும்போது மட்டும் தான் அவர் அவராக இருப்பார். எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு அவர் இப்போ ஆல்மோஸ்ட் 1 week அந்த கேம்பில் இருந்துப்பார். 1 week முடிச்சுட்டு அவர் ரிட்டர்ன் வரும்போது கரெக்டாக டேரெக்டாக அவர் இங்கே பழையபடி அவங்களோட வீட்டுக்கு தான் போகிறாரு. அதாவது நம்ம ஒயன் அவர் இருக்கிற வீட்டுக்கு தான் போகிறாங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே போக பார்த்தாங்க. உட்காந்துருக்காங்க. நம்ம ஜிமினுக்கு பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது. இப்போ பார்க்குறாங்க. எதுக்காக இங்கே வந்தா நம்ம வீட்டுக்கு வரலாம் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஏன் பார்க்குறேன் அங்கே பாருங்க இவரோட ஜிமினுக்கு இங்கே வரணும்னு தோணிருக்கும் என்ன சொல்கிறாங்க. இல்லை என்ன பேசிக்கிறேன் சொல்கிறாங்க. சரிட்டு என்ன புரிஞ்சுக்கிறா சரி என்ன அவங்க பர்சனல் இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு அவரும் போயிடறா. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க டயர்டாக இருக்குது அப்புறம் பேச சொல்லிட்டு உள்ள போகிறாரு. இப்போ நம்ம தான் ஜிமினோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. என்ன சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி அவர் ரூமில் கூட்டிட்டு அவங்க ஜிமினோட ரூம் கூட்டிகிட்டு போய் லாக் பண்ணுறாங்க. என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி நடந்துக்கிறா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமின் என்னாச்சு எனக்கு புரியல எதுக்காக நடந்துகிட்ருக்கா. இங்கே நான் மேரேஜை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் சொல்கிறாங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சொல்கிறாங்க. அது மட்டும் மேரேஜுக்கு போய்ட்டு அவசரம் அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. ஒரு மாதிரி இருக்குது எனக்கு ஒன்று மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது தள்ளி போகிற மாதிரி ஃபீல் ஆகுதுமா சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. ஜிமின் இப்படி பேசுகிறா டேவில் ஏற்றுக்க முடியாங்க பாரு. இதுக்கு முன்னாடி என்கிட்ட கோபம் பேசுவோம் அதெல்லாம் ஜஸ்ட் ஆக்டிங் எனக்கு தெரியும். ஆனால் இப்போயும் இப்படி பேசுகிறேன் இது வெறுப்பாக பேசுகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வெறுக்காதம்மா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன சொல்கிறப்ப தான் ஜிமின் பேச கப் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் டேவோட ஹேண்டை தட்டி விடுறாங்க. ஒரு மாதிரி இருக்குங்க பாரு அப்படி பண்ணாத சொல்லிட்டு தான் ஜிமினுக்கு டேட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு டேவை ஹக் பண்ண மனசே வர மாட்டேங்குது. ஒரு மாதிரி இருக்காரு. இங்கே பாருடாமா என்னடா பிரச்சனை ஏன்டா அப்படி இருக்குது எதாவது ஓப்பனாக சொல்லி என்கிட்ட ஹைட் பண்ணுறியா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. நீ ஏன்ட்டு என் லைஃப்பில் வந்து சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் அவ்வளோதான் ஹார்ட்டே பிரேக் ஆகிடுது. ஜிமின் பேபி என்ன பேச சொல்கிறாங்க. நீ ஏன்ட்டு என் லைஃப்பில் வந்தால் சொல்கிறேன். ஜிமின் கேட்குறாங்க. அவ்வளோ டேஸ் வருது. இங்கே பாருடாமா என்னனாலும் என்னனாலும் பேச திட்டிக்கோ அடிச்சுக்கோ ஆனால் இப்படி கேட்காதா ஏன் என் லைஃப்பில் வந்துன்னு கேட்குறேன். எதுக்கு அப்படி பேசுகிறேன் என்ன தப்பு பண்ணேன் சொல்ல மாட்டே தான் ஜிமின் பேச கப் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஏன்னா எந்த ஒரு பர்சன் லைஃப்பில் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிடுவோம் அந்த பர்சனாக மீட் பண்ண ஒரு சுச்சுவேஷன் உங்களால் தான் எனக்கு வந்துச்சு சொல்கிறேன். ஜிமின் சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்குது என்னடா நம்ம பேசுகிறேன் நான் என்னடா பண்ணேன் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எந்த ஒரு கசப்பான விஷயத்தில் மறக்கணும்னு நினைக்கணும். எந்த ஒரு விஷயம் யாரை பார்க்கவே கூடாது லைஃப்பில் அப்படின்னு நினச்சணும். அவங்கள பார்த்துட்டேன் போதுமா எனக்கு நிம்மதியாக போயிட்டு என் லைஃப்பில் சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. அது பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாருடாமா என்ன பேசல புரியலடா ஏன்னா தப்பான ஓப்பனாக பேசுகிறா சொல்லிட்டோமா ஜிமின் கேட்குறாங்க. அதுவும் ஜிமினோட பெட்டில் உட்காந்து அழறாங்க. ஜிமிட்டே
அப்படி ஜிம்முக்கு நல்லா நீட் பண்ணுறாங்க. இங்கே பாரு அழுவதனால தாங்கவே முடியலடா, தயவுசெய்து சொல்லிட்டாம்மா, என்ன தப்புண்ணாட்டே என்ன தப்புன்னா சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் பார்க்குறாங்க. இப்போ ஒரு நேம் சொல்கிறாங்க, லூனா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க, லூனா அப்படி சொல்கிறாங்க. மிஸ்ஸஸ் லூனா, கிம் லூனா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க, என்னோட ஆண்டி அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஜிமின் பார்க்குறாங்க, அவங்களோட ஆண்டியாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க, என்னோட ஆண்டிக்கு உனக்கு என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் எதுவும் சொல்லாமா, அந்த பர்சனை தான் என் லைஃப்பில் அதிகம் இருக்கிறேன், அவங்கள பார்க்கவே கூட நினைக்கிறேன், ஆனால் அவங்க உன்னோட ஃபேமிலியில் இருக்காங்கன்னு தெரியும் போது உன்னை எப்படி நான் அக்செப்ட் பண்ணிக்கூட சொல்கிறேன். ஜிமின் சொல்ல ஹார்ட் பிரேக் ஆகுது. ஜிமின் என்ன பேசுகிற, என்னோட ஆண்டிக்கு உனக்கு என்னடா சம்மதம், அதுவும் அவங்க என் ஃபேமிலியில் இருக்கிறதுனால என்ன பிரச்சனை, எனக்கு புரியல அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் கண்ணில் அவ்வளோ டேஸ் வந்துட்டுருக்கு. நம்ம ஜிமின் அழறாங்க. கிடையாது இது வரைக்கும் ஜிமின் அவர் பர்சனல் விஷயத்தை சொன்னதே கிடையாது. இப்போ ஜிமின் அழற பக்கா இங்கே நம்ம ஒயன் வந்துட்டு எல்லாத்தையும் டோருக்கு வேணுன்ட்டு கேட்டுட்ருக்கா. அவளுக்கு புரியுது ஏதோ டே வந்து ஜிமின் அப்செட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறாங்க. அப்படின்னா அந்த ஜிமினோட அம்மாவை ஜிமின் மீட் பண்ணிட்டாங்களா சொல்கிறாங்க. ஆமாட்டா அந்த மிஸ்ஸஸ் கிம் இருக்காங்களே லூனா அப்படி சொல்லிட்டு அவங்க யாருன்னா நம்ம டேவோட ஆண்டி தான் ஜிமினோட அம்மா. நம்ம ஜிமின் வந்துட்டு அப்படியே அழறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமினுக்கு பாருடாமா, அவங்க யார்டாமா உனக்கு சொல்கிறாங்க. இந்த வேர்ல்டுக்கு நான் வரதுக்கு ரீசனாக இருந்தவங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. அவங்க அம்மான்னு கூட சொல்ல மாட்டாரு. டேக்கு ஒரு மாதிரி இருக்க. ஜிமின் உனக்கு யாரும் சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கு தோணுதுல டே எனக்கு யாருன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த வேர்ல்டில் யாருமே இல்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை டே. ஆனால் யாராவது இருந்தும் கூட நம்மளுக்கு யாரும் இல்லை நம்ம சொல்கிற ஒரு சூழ்நிலை வர தெரியுமா, அதுதான் டே இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் சொல்கிற நம்ம ஜிமின் அழறாங்க. இது பார்க்குற ஒயனுக்கு வெளில ரொம்ப அழகு வருது. அச்சோ எனக்கு ஜிமின் அவங்களை மீட் பண்ணிட்டானா, அதனால தான் ஜிமின் அழறானா சொல்லிட்டு ஒயனுக்கு வெளில அழறா. அவளுக்கு தாங்க முடியல. இப்போ அவள் போயிட்டு அவரும் உட்காந்து பயங்கரமாக அழறா. ஏன்னா ஜிமின் அழுத ஒயனால் தாங்க முடியாது. இப்போ நம்ம ஜிமின் டேக்கு ஒன்றும் புரியல. அங்கே பாருடாமா தெளிவாக சொல்லு, என்ன சொல்கிறேன், ஆண்டிக்கும் உனக்கும் சொல்கிறாங்க. நம்ம ஆண்டி அப்படின்னா உன்னோட சொல்கிறாங்க. அவங்க எப்படி உன்னோட அம்மாவாக இருக்க முடியும் சொல்கிறப்பா டே நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் பார்க்குறாங்க. என் லைஃப்லேயும் வந்துட்டு அவங்கள தான் டே மீட் பண்ண விடான்னு நினச்சேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படி என்னமா நடந்துச்சு, அவங்கள வெறுக்கிற அளவுக்கு அவங்க ரொம்ப நல்ல பர்சன் சொல்கிறேன்ப்பா டே சொல்கிறாங்க. ஜிமினுக்கு அவ்வளோ கோவம் வருது. அங்கே பக்கத்தில் இருக்க அந்த ஒரு ஃப்ளவர் வாஷ் இருக்கு, அதை எடுத்து தூக்கி செவுத்து அடிக்கிறாரு. ஜிமின் இந்த மாதிரி பர்சனே கிடையாது. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. டேக்கு பயமாக இருக்குது. ஜிமின் பேபிங்க வர பண்ணாதம்மா சொல்லி எதாவது லைட்டாக சொல்லுமா, நான் பண்ணுறேன், எனக்கு எதாவது சரி பண்ணுறேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் அப்படியே வந்துட்டு அவரோட பாஸ்ட்டுக்கு போகிறாரு. ஒரு வீட்டில் ஒரு பையன், குட்டி பையன், அவருக்கு ஒரு 4 இயர்ஸ்க்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக விளையாடிருக்கான். இப்போ ஒரு பர்சன் வராங்க, ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் ரன் பண்ணுறாங்க. டேடா அப்படி சொல்லிட்டு ஓடி போய்ட்டு ஹக் பண்ணுறாங்க. ஆச்சு உங்கள் பாராட்டா தங்கம், ஆனால் இப்போ தான் வந்து டேடானா குளிச்சுட்டு வரா சொல்கிறாங்க. நோனோ டேடா கிச்சு அப்படி சொல்லிட்டு பேபி கேட்குது, கிஸ் வேணுமா அப்படி சொல்லிட்டு கீழே அந்த பேபி குடிச்சு தூக்கி அந்த பேபி ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆச்சு தங்க நான் மிஸ் பண்ணேன் டேடா, உனக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல தெரியுமா சொல்லிட்டாங்க. டேடா அது எதுவும் வேணாம், டேடா தான் வேணும்னு சொல்லிட்டு பேபி டைட்டாக ஹக் பண்ணிக்குது. வச்சு என் மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்கேன், என் பையனுக்கு நல்லா அழகான லைஃப்பை கொடுக்குன்னு நினைக்கிற முடியலையே, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், அப்படி இருந்தும் எனக்கு இதெல்லாமே சமாளிக்க முடியலையே சொல்லிட்டு. பட் ஜிமினோட அப்பா தாண்டா அது ஓகேவா, ஜிமின் அவங்க அப்பா தான். ஜிமினோட அப்பா வந்துட்டு ரொம்ப இப்போ நான் அவர் படிக்கல, அவர் வந்து ஜஸ்ட் ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாரு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். அவங்களுக்கு ஒரே ஒரு ஓன் ஹவுஸ் மட்டும் தான், மற்றபடி எதுவுமே இல்லை. ஜிமினோட அம்மா நல்லா படித்தவங்க, ரொம்ப வந்துட்டு எப்படின்னா ஒரு நல்ல ஃபேமிலி பிறந்தவங்க. ஆனால் என்ன அவங்க ஜிமினோட அப்பா அம்மா வந்துட்டு இப்போ ஜிமினோட அப்பாவுக்கு தான் மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க, அரேஞ்சு மேரேஜா. ஏன்னா ஜிமினோட அப்பா ரொம்ப நல்லவங்களா, அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப நல்ல பர்சன் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பர்சன் கூட தான் பொண்ணு நல்லா இருப்பா அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து ஜிமினோட அம்மா ஃபேமிலி வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அந்த லிஸ்ட்னால மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. மேரேஜுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பேபி பிறந்திருக்கும். ஜிமினோட அப்பா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுவார். அவங்க ஒய்ஃப் ஹாப்பியாக இருக்கணும், பையன் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த்து கூட கேர் பண்ண மாட்டார். அவ்வளோ லவ்லி பாசம் நம்ம ஜிமினோட அப்பா. ஜிமினுக்குமே ஜிமினோட அப்பானா அவ்வளோ பாசம், ரொம்ப லவ்லியாக இருப்பார். ஜிமினோட அப்பாவை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. யாரை பார்த்தாலும் அவ்வளோ வந்துட்டு எல்லாமே ஃப்ரீயாக வாங்கி தருவார்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு ஒரு நல்ல பர்சன் நம்ம ஜிமினோட அம்மா கிடையாது. ஜிமினோட அம்மாவுக்கு வந்து எப்படின்னா சார் ஜிமினோட அம்மா எந்த மாதிரி டைப்னா அவங்க கொஞ்சம் ரிச்சாக வாழணும்னு ஆசை. நம்ம பிறந்தது மிடில் கிளாஸாக பிறந்தோம், வாழ்றதா கொஞ்சம் நல்லா ரிச்சாக வாழணும்னு ஆசை. ஆனால் ஜிமினோட அப்பா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை, ஒரு மாதிரி தான் இருப்பாங்க எப்போவுமே. நம்ம ஜிமினோட அவங்க அம்மா கிட்ட எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. எல்லாமே ஜிமினோட அப்பா என்ன கிட்ட வாங்கி தருவார் அப்படி வந்து ஜிம் பெருசாக கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அவங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பா ஜஸ்ட்டு பார்க்கில் கூட்டு போய் விளையாட வச்சா கூட போதும், அதுவே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். அந்தளவுக்கு ஜிமின் வந்து ரொம்ப சிம்பிளாக வாழணும்னு நினைக்கிற ஒரு பர்சன். சின்ன வயசுலேருந்து ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் நம்ம ஜிமினோட அப்பா நிறைய ஜிமினுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, சின்ன சின்ன விஷயங்கள் கூட சொல்லிக் கொடுத்து பக்குவமாக வளர்த்துருப்பாரு. ஜிமின் அந்த மாதிரி பர்சன் தான். இப்போ நம்ம ஜிமினோட அப்பா பார்க்குறாங்க, என்னம்மா நீ எப்படி இருக்கா சொல்கிறாங்க, அவனுக்கு எதாவது வேணுமா சொல்கிறாங்க, இல்லைங்க எனக்கு எது வேணாம் சொல்கிறாங்க. ஜிமினோட அப்பா ஜிமின் கூட சில விஷயங்கள் வாங்கி தர மாட்டாங்க. அது நான் ஜிமின் எதுவும் எதிர்பார்க்க மாட்டேன். அந்த ரீசன் இல்லை, ஜிமினோட அம்மாவுக்கு தான் எல்லாமே வாங்கி தருவாங்க. காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்த்து வாங்கி தருவாங்க. அப்படின்னு ஜிமினோட அம்மாவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடே ஆகாது. அந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ண மட்டும் எல்லாத்தையும் பெருசாக சமாளிச்சு முடியும், இந்த வீட்டுக்காக தானே பண்ணுற மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்கிற ஒரு பர்சன் தான். ஆனால் ஜிமினோட கிராண்ட்மா ஒவ்வொரு டைமும் வரும்போது உங்கள் கிராண்ட்மா வரும்போதுலாம் அவங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஜிமின் பார்ப்பாங்க. அங்கே பாருமா உனக்கு பார்த்து எங்கள் மாதிரி பையன் ஒரு கடைசியாக ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா, ரொம்ப லவ்லி பர்சன்மா,
பணம் என்னமா பணம், லவ்லியான பர்சன் தான் தேவை லைஃபுக்கு சொல்லிட்டு எவ்வளோ அட்வைஸ் பண்ணுவாங்க. அம்மா என்னை போய்ட்டு இங்கே இப்படி ஒரு பர்சனுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சிட்டீங்க சொல்கிறாங்க. ஏம்மா அவர் என்ன ட்ரிங்க் பண்ணுறாரா, வேறு எதுவும் பேட் ஹாபிட் இருக்கா, இல்லை முன்னே ஹார்ட் பண்ணுறாரா, எவ்வளோ தங்கமாக தாங்குறாரு சொல்லிட்டாங்க. உனக்கு என்ன அன்பு ரொம்ப லவ் வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சினால உனக்கு அது வேல்யூ தெரியல சொல்லிட்டு ஜிம்டா பாட்டி ரொம்ப திட்டுறாங்க. உனக்கு எவ்வளோ அழகான பையன், இங்கே பாரு எதுக்குமே அடம் பிடிக்க மாட்டான், ஜிமின் மாதிரி ஒரு பையன், உன்னோட அப்பா ஒரு ஹஸ்பண்ட் மாதிரி ஒரு பர்சன் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க, நீ என்னம்மா அப்படி பேச சொல்கிறாங்க. இங்கே பாருங்க சின்ன வீடு சொல்கிறாங்க. ஏம்மா இது ஓன் ஹவுஸ்மா, உனக்காக ஒரு வாங்கியிருக்காருமா, அது உன் பேரில், இதெல்லாம் பார்த்து பார்த்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வாங்குறாருமா, உழைச்சி வாங்கியிருக்காருமா, இதை நீ பார்த்து ப்ரௌடாக ஃபீல் பண்ண சொல்கிறாங்க. என்னத்தை ப்ரௌடாக ஃபீல் பண்ண சொல்லிட்டு ஜிம்னா அம்மா ஒரு மாதிரி இருக்காங்க. சரி பையன் கூட என்னால் பண்ணுறியா, எப்போ பார்த்தாலும் நீ மட்டும் பேசியிருக்கா, சரி நீ ஒர்க் போக வேண்டியது, ஒர்க் போய் உன்னோட ஃபேமிலியை இம்ப்ரூவ் பண்ண சொல்லிட்டு ஜிம்னா அப்போ கிராண்ட்மா சொல்லிட்டாங்க. நான் இதுக்கு ஒர்க் பண்ண மட்டும் என்ன பண்ண முடியும், அவர் என்னோட பையனுக்காக தான் செலவு பண்ணுற மாதிரி சொல்லிட்டாங்க. பின்ன யாருக்காக செலவு பண்ண நினைக்க சொல்லிட்டாங்க. ஆமாங்க பாருங்கள் எனக்கு உண்மையாக அந்த லைஃப் வந்து சாட்டிஸ்ஃபைடாக சொல்லிட்டாங்க. பாரு இப்படிலாம் பைத்தியக்காரமாக பேசாத, ஒரு நல்ல அழகான ஹஸ்பண்ட் இருக்காங்க, அழகான குழந்தை இருக்குது, அவங்க லைஃப்பை நினச்சி பாரு, உனக்கு அழகான ஃபேமிலி இருக்குது, இதை தாண்டி எதுவுமே இல்லை சரியா. பணம் என்ன எவ்வளோ எப்போனாலும் வரும் போகும், ஆனால் அழகான லவ் ஃபேமிலி இதெல்லாம் சீக்கிரம் கிடைக்காது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. குழந்தைங்க அப்புறம் வந்துட்டு ஹஸ்பண்ட் அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் பணம் இருந்தால் அந்த மாதிரி லைஃப்பை எதிர்பார்ப்பாங்க. அப்படிலாம் எதிர்பார்க்காது சரியா. நிம்மதின்றது இங்கே தான் இருக்குது. நம்ம வாழ்கிற மனுஷங்க கூட தான் நிம்மதி இருக்க தவிர வீடோ இல்லை காரோ அதில் இல்லை நிம்மதி சொல்லிட்டு நம்ம ஜிம்னோட கிராண்ட்மா எவ்வளோ அட்வைஸ் பண்ணுவோம் அவ்வளோ அட்வைஸ் பண்ணிட்டு போவாங்க. ஒவ்வொரு டைம் வரும்போது அப்படி தான் ஜிம்னோட அம்மா ஜிம்னு என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா சொல்லிக்கிட்டு போகிறாங்க என்ன ஜிம் அப்படி சொல்லி எரிஞ்சு விடுறாங்க. ஜிம்னு அம்மா பார்க்குறாங்க பாருமா என்கிட்ட வேணாலும் கோவத்தை காட்டு, ஆனால் ஜிம்மிட்ட கோவத்தை காட்டாதுமா குழந்தைமா சொல்கிறாங்க. அப்போ ஜிம்னோட அம்மாவும் சரி ஓகே சொல்லிட்டு என்ன வேணும் உனக்கு சொல்கிறாங்க. அம்மா எனக்கு விளையாடணும் கூட சொல்லிட்டாங்க. என்ன விளையாடணும் கூட என் கூட சொல்லிட்டாங்க. எனக்கெல்லாம் விளையாட இன்ட்ரெஸ்ட் இல்லை போ அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் அப்போ தான் ஜிம்மில் கூட்டிட்டு விளையாடுறாங்க. எப்போவுமே ஜிம்மில் அம்மா லவ் வந்து ஜிம்மில் கிடைக்காது. ஏன்னா அவங்க எப்பவும் சின்ன இருப்பாங்க. அந்த லைஃப் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பக்கத்து வீட்டெல்லாம் பார்ப்பாங்க. எல்லாரும் ஒரு மாதிரி ரிச்சானலாம் கொஞ்சம் பெருசாக இருக்காங்க பெரிய வீடு அப்பெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு அதை பார்த்து அதை கம்பேர் பண்ணி ஒவ்வொன்றும் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு பிடிக்கும். அதை வந்து ஜிம்மில் அப்பாவுக்கு பிடிக்கிறனா கூட அவங்க ஆசைப்படுறாங்க அதை எப்படியோ ஃபுல்ஃபில் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் பெட்டராக சொல்லிட்டு நைட்டு பகலும் பார்க்காம ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். இதெல்லாம் ஒரு ஹெல்த்துக்கு அடிக்கடி ஸ்பாயில் ஆகும், அடிக்கடி இருமுவார். சில விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் தான் வரும். அப்படியே சாதாரண மெடிசன் வாங்கி போட்டு எப்படி ரன் பண்ணுறாரு லைஃப்பை. ஜிம்முக்கு அவங்க அப்பா கொஞ்சமாக இருமுனா கூட கஷ்டமாயிடும். அப்பா அப்படி சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிப்பாரு. ஒன்றும் இல்லை பயப்படா சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்பாவும் ஜிம்மில் ஒன்றா தூங்குவாங்க. அப்படி கீழே தூங்குவாங்க. ஜிம்மில் அம்மா வந்து பெட்ரூமில் தான் ஒரு பெட்டில் தூங்குவாங்க. அந்த மாதிரி தான். ஏன்னா இந்த வீடு எப்படின்னா ஒரே ஒரு பெட்ரூம் இருக்கும், ஒரு கிச்சன் ஹால், அது ஒரு ஓன் ஹவுஸ் சிம்பிளாக இருக்கும். அப்படி தான் ஓகேவா. அந்த ரீசனால் ஜிம்மில் அப்பா கீழே தூங்குவாங்க. ஜிம்மில் அம்மா மட்டும் மேலே தூங்குவாங்க. எப்போவுமே ஜிம்மில் அப்பா ஜிம்மில் அம்மாவுக்கு எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் நல்லா கொடுக்கணும், அவங்க ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவோ பண்ணுவாங்க. ஆனால் ஜிம்மில் அம்மாவுக்கு எப்போவுமே அன்சாட்டிஸ்ஃபைடு தான் எல்லாமே. ஜிம்மில் இவங்க பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் ஜிம்மில் வந்துட்டு எப்போதும் அம்மா அப்படி சொல்லி ஒரு பாசத்தோடு தான் இருப்பார். அவங்க பெருசாக விளையாடலாம் கூட அம்மா வந்து கொஞ்சம் அப்செட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா என்னமோ சொல்லி சமாளித்து வச்சிருப்பாரு. இப்படி அவங்க லைஃப் வந்து போயிட்டுருக்கு. ஒன் பாயிண்ட் நம்ம ஜிம்மில் அப்பா தான் ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேருந்து அவங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கும் ஜிம்மில் வீட்டுக்கு. ஜிம்மில் அம்மா பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் மயங்கி விடுறாரு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா போகிறாங்க. ஜிம்மில் ரொம்ப அழகாங்க. ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க பாரு ஒன்றும் இல்லை அப்பாவுக்கு இப்போ கண்ணு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. அமைதியாரை சொல்லிட்டு திட்டுறாங்க. இப்போ ஜிம்மில் அப்படி இருக்காரு. ஆனால் ஜிம்மில் கண்ணு டேஸ்ட் நிற்கவே இல்லை. இப்போ ஒரு பர்சன் வராங்க, ஒரு டாக்டர் தான் வராங்க. இங்கே பார்ப்பா இதுக்காக அழகாக சொல்கிறாங்க. அங்கிள் அப்பாவுக்கு என்ன சொல்கிறாங்க, அப்பா கொண்டு இல்லை சரி அப்பா கொஞ்சம் ஐஸ் ஓப்பன் பண்ணுவாங்க சொல்லிட்டு கடைசியாக வைப் பண்ணிடுறாங்க. ஜிம்மில் அம்மா நார்மலாக தான் இருக்காங்க. ஜிம்மில் அவ்வளோ அழகாங்க. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு சின்னதான கூட ஜிம்மில் தாங்கிக்க முடியாது. ஜிம்மில் அப்பாவுக்கும் அப்படி தான். ஜிம்மினோட அம்மா ஜிம்மில் அப்பாவை தட்டினா அவங்க ஏற்றுப்பாங்க. ஜிம்மில் தட்டினா அப்படி அவங்களுக்கு தாங்கிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பாசம். இப்போ ஃபைன் நான் ஜிம்மில் அப்பா வாய்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மாவில் வராங்க. அவங்களுக்கு என்னாச்சு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா சொல்கிறாங்க. சரி சாப்பிட போட சொல்கிறாங்க. ஏன் நல்லா தானே சாப்பாடு செய்கிறேன் அப்புறம் சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா நான் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தனால சாப்பிட மாட்டேம்மா சாரி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க பாருங்கள் இவன் அழுதுட்டு இருக்கான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் தூக்கி நம்ம ஜிம்மில் அப்பா தாங்க பாடல தாங்க அப்பா கொண்டு சொல்கிறாங்க. அப்பா சொல்லிட்டு ஜிம்மில் போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப அழகாக ஒன்றும் இல்லை சொல்லிட்டு ஜிம்மில் கண்ணீரை பார்க்க நம்ம ஜிம்மில் அப்பாவுக்கு அப்படி இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஜிம்முக்கு மேலே அவ்வளோ லவ் வச்சிருக்காரு. நம்ம ஜிம்மில் அப்படியே ஜிம்மில் அப்பா விட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்பா கொண்டு சொல்லிட்டு டேப் பண்ணுறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிம்மில் அப்பா ஒரு டிஸ்சார்ஜ் ஆயிடுறாங்க. ஜிம்மில் அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜிம்மில் பார்க்கும்போது ஜிம்மில் வந்து நம்ம இல்லைனா எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ டெஸ்ட் போயிட்டு இருக்குது. ஜிம்மில் அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப மோசமாகிட்டு இருக்குது. இப்போ ஜிம்மில் கிராண்ட் ஃப்ளா வராங்க. என்னாச்சுப்பா அவங்களுக்கு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை அங்கிள் ஆண்டி சொல்லிட்டு அவங்களும் எவ்வளோ சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க கூட பெருசாக வசதி கிடையாது. அதனால தான் இப்போ ஜிம்மினோட அப்பாவுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ஹெல்த் சிக்னஸ் ஆகுது. ஜிம்மியோட அப்பாவோட வேலைக்கு போக முடியல. ஜிம்மியோட அம்மா வந்துட்டு பார்க்குறாங்க. உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, உங்களுக்கு எதனா பெரிய டிசீஸ் இருக்கா சொல்லிட்டு மாதிரி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மியோட அப்பா தான் இல்லைம்மா அது சொல்கிறாங்க. இல்லை சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மியோட அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா இதில் சைன் பண்ணுமா சொல்கிறாங்க. என்ன சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா டிவோர்ஸ் நோட்டீஸ் தான். அது பார்க்குற ஜிம்மியோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஹெல்த் எதுவும் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன், அது சரி பண்ண ரொம்ப டைம் எடுக்கும், அது மட்டும் ரொம்ப ஃபேமிலி பார்த்துக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ எதுக்கு என் கூட கஷ்டப்படணும் அதனால சொல்லிட்டு டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஜிம்மியோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ
தான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. அதில் சொல்கிறாங்க, இல்லைம்மா நீ என் கூட கஷ்டப்பட வேணாம், இவ்வளோ நாள் நல்லா இருந்தேன், உன்னை எப்படியும் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லபடியாக பார்த்துக்கலாம்னு நினச்சேன், இப்போ என்னால் முடியல, அந்த ரீசன் இல்லை ஒன்று என் கூட வச்சுட்டு கஷ்டப்பட்டு நான் சொல்லலை, நீ வந்துட்டு உன்னை லைஃப்பை பார்த்துக்கோ, ஜிம்லேயும் கூட்டிகிட்டு போமா சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க, அப்போ நீங்கள் மட்டும் தனியாக ஒரு லைஃப் வாழலான்னு பார்க்குறீங்களா சொல்லி ஜிம்மில் அம்மா வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. இல்லைம்மா அப்படிலாம் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் என்னால் கூட்டிகிட்டு போக முடியாது, டிவோர்ஸ் பண்ணுறதா நான் போகிறேன் உங்களை விட்டு, எனக்கு கூட பிரச்சனை இல்லை, ஆனால் என்னால் ஜிம்மில் கூட்டிகிட்டு போக முடியாது சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லைம்மா வீட்டை வந்துட்டு உன் பேரில் தானே இருக்குது, நான் இல்லைனா கூட நீ ஜிம்மில் ஒன்றா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மில் உன் கூட இருக்கணும், அம்மா இல்லை உனக்கு வேணும்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா திரும்பி பார்க்குறாங்க, ஜிம்மில் அங்கே நின்றுருக்காரு பாவமா. இப்போ ஜிம்மில் அவளை அம்மா பார்க்குறாங்க, பாருங்கள் என்னால் கூட்டிகிட்டு போக முடியாது, சரி என்னோட அப்பா மட்டும் பெருசாக வசதியில் உங்களுக்கு தெரியல சொல்கிறாங்க. அப்புறம் அப்படின்னா சொல்கிறாங்க, நான் வேணத்தில் அந்த வீட்டை விட்டு பாதி பணத்தை அவனுக்கு கொடுக்குறேன் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறது ஐடியா பண்ணுறீங்க சொல்லிட்டு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க, இங்கே கிட்ட சொல்லுங்கள் ஏதாவது மறைக்காமல் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்போ தான் ஜிம்மில் வெளில போக சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் வெளில போயிடறாங்க. இங்கே பாருமா எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஷாக் ஆகிறாங்க. அப்போ அதுக்கு சர்ஜரி எதுவும் பண்ணுறதுக்கு வழி இல்லை சொல்லி ஜிம்மில் அம்மா கேட்குறாங்க. இல்லை அதுக்கு வந்து சர்ஜரிக்கான வழி இருக்குது, ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, அந்த பணம் நம்மளால் ரெடி பண்ண முடியாது, இந்த வீட்டை விற்றா கூட அந்த பணம் பார்த்தாது, அதனால தான் எதுக்கு அந்த மணி வேஸ்ட் பண்ணணும், ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து நான் வாழ விரும்பல, ஏன்னா இதுக்கப்புறம் லாஸ்ட் சர்ஜரியில் இருக்கேன், அதனால் அவன் ஜிம்மில் அப்பாவுக்கு என்ன ஃபேட்டி லிவர் வந்திருக்கும் ஓகேவா, அதனால தான். இப்போ ஜிம்மில் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ என்ன தான் பண்ண நினைக்கிங்க சொல்கிறாங்க. இல்லைம்மா எனக்காக மணி வேஸ்ட் பண்ண வேண்டாம், நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த மாதிரி ஐட்டம் போல் ஒன்று கூட சரியாக பார்த்துக்க முடியல, நீயும் ஒரு சந்தோஷமாக இல்லாத ஒரு வாழ்க்கையை கூட வாழ்ந்துட்டேன், ஆனால் இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும், ஜிம்மில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க முடியுமா சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா ரொம்ப ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஜிம்மில் லிசன் பண்ணுறாங்க. அங்கே அந்த விண்டோஸ் கிட்ட நின்றுட்டு அவருக்கு எல்லாமே புரியும், அவருக்கு 4 இயர்ஸ் தான், அவர் எல்லாம் புரிஞ்சிக்கக்கூடிய வயசு தான். இப்போது நம்ம ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. இப்போ நான் போனான்னா ஜிம்மில் கூட்டிகிட்டு போய் நான் என்ன பண்ணணும் சொல்கிறீங்க, என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மில் அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லைம்மா சொல்கிறாங்க, அங்கே பாருங்கள் நான் வந்துட்டு போகிறேன் ஓகேவா, எனக்கு இந்த பணம் கூட வேணாம், அந்த வீடு பணம் நீங்களே வச்சுக்கோங்க, ஆனால் அதுக்காக என்ன ஜிம்மில் கூட்டிகிட்டு போக சொல்லாதீங்க, நீங்களே பார்த்துக்கோங்க, அப்புறம் எதுக்கு இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் நான் கஷ்டப்படவா, அவனுக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு நான் என்ன பண்ணிட்டோம் சொல்கிறாங்க. அந்த வீடை விற்றா எத்தனை வருஷத்துக்கு அவன் படிக்க வைக்க முடியும், எத்தனை வருஷத்துக்கு நான் பார்த்துக்க முடியும் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிம்மில் அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லைம்மா உனக்கு ஜிம்மில் பார்த்துக்கணும் தோல்லையம்மா, நம்ம பையன்மா உனக்கு பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க, ஏற்கனவே என்னோட அப்பா அம்மா ஒரு தப்பு பண்ணாங்க, உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சு என்ன பெரிய கஷ்டத்தில் தள்ளிட்டாங்க, ரெண்டாவது அவன் பிறந்துட்டான், அதுக்கப்புறம் இன்னும் நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன், உங்களால் முடியவே இல்லை, என்னை எப்போவும் சந்தோஷமாக வச்சுக்க சொல்லிட்டாங்க. ஜிம்மில் அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காரு. இங்கே பாருங்கள் எனக்கு இந்த வீடு வேணாம், பணம் எதுவும் வேண்டாம் சரியா, ஜிம் நீங்களே பார்த்துக்கோங்க, இந்த வீட்டை வேணால் விற்று உங்களோட ஹெல்த்தை சரி பண்ணிக்கோங்க, நான் உங்க கூட இதுக்கு மேலே இருக்க மாட்டேன் சொல்லிட்டு நான் உங்களுக்கு பர்டன் இருக்க விரும்புகிறேன், எனக்கு தான் நிறைய செலவு பண்ணியிருக்கீங்க, இதுக்கு மேலே எனக்காக செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா லக்கேஜ் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. ஜிம் போய்ட்டு அவங்க அம்மாவோட லக்கை ஹக் பண்ணுறாங்க. அம்மா எங்கே போகிறீங்க, ப்ளீஸ் போகாதீங்க, பயமாக இருக்குமா, அப்பாவை என்ன விட்டு போகாதுன்னு சொல்லிட்டு கெஞ்சிறாங்க. அங்கே பாரு ஜிம்மினோட ஒரு அப்பா இருக்காங்க, என்னோட உனக்கு ஒரு அப்பா தானே பிடிக்க சொல்கிறாங்க, அம்மா எனக்கு உங்களையும் பிடிக்க சொல்கிறாங்க, ஆனால் ஜிம்மியோட அம்மா கேட்கவே இல்லை, தட்டி விட்டு அப்படி போயிடறாங்க லக்கேஜ் எடுத்துகிட்டு. ஜிம்மியோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இவ்வளோ டேஸ் வரைக்கும் ஜிம்மியோட அம்மா பார்த்துப்பாங்க சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்திருப்பாங்க. இப்போது ஜிம்மியோட மட்டும் தனியாக இருக்காங்க. ஜிம்மியோட அப்பாவோட தாங்கிக்க முடியல, எவ்ரிடே போக டேஸஸ் போக ஜிம்மியோட அப்பாவுக்கு ரொம்ப ஹெல்த் சிக்னஸ் ஆகுது, அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க, என்னடா பண்ணுறது, பையன் என்ன ஆவா அவங்களும் போயிட்டாங்க சொல்லிட்டு இப்போ ஜிம்மியோட அப்பா தான் ஜிம்மியோட கிராண்ட் ஃபார் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பார்த்தா அவங்களுக்கு ஃபோன் நம்பர் எதுவுமே கிடைக்கல, அவங்க ஃபோன் வீடு எதுவுமே இல்லாமல் போயிடுது, ரீச் பண்ண முடியல. இப்போது ஜிம்மியோட அப்பாவுக்கு என்ன பண்ண தெரியல, என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. என்னோடய பையன் எப்படி இருந்தால் என்ன பண்ணுவான் சொல்லிட்டு ஜிம்மியோட அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகிறதுனால ஜிம்முக்கு அவங்களால சரியாக ஃபுட்டு கூட ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, என்ன பண்ணுறது சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்போ தான் பார்க்குறாங்க. இதுக்கு மேலே நம்ம டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஜிம்மில் வந்துட்டு நம்ம இறந்து போயிட்டோம்னா நம்ம பையன் தனியாக ஆனதே நிற்பான், என்ன பண்ணுறது ஏதாவது ஜிம்முக்காக செக்யூராக பண்ணணும்னு சொல்லிட்டு ஜிம்மியோட அம்மா கொஞ்சம் மனசு மாறிப்பாங்க சொல்லிட்டு ஜிம்மியோட அம்மாவுக்கு நான் ட்ரை பண்ணுறாங்க, நம்பர் சுவிட்ச் ஆஃப். அதுக்கப்புறம் அவங்களை கான்டாக்ட் பண்ண முடியல, ஜிம்மியோட கிராண்ட்மா சொல்லிட்டு யாருமே கான்டாக்ட் பண்ண முடியல. ஜிம்மியோட அப்பா வேறு வழியே நம்ம அப்படி வீட்டை விற்றுட்டு அந்த மொத்தம் மணி எடுத்துகிட்டு அவங்க லாஸ்ட் சர்ஜரி இருக்காங்க, முடியல அவங்களால. ஜிம்மில் கூட்டிகிட்டு ஜிம்முக்கு திங்ஸ் அதை ஜிம்மியோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஜிம்மில் கூட்டிகிட்டு வராங்க. ஜிம் பார்க்குறாங்க, அப்பா எங்கே போகிறோன்னு சொல்லிட்டாங்க. அதுலேக்கப்புறம் ஜிம்மின் அவங்க அம்மா வருவாங்க சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஜிம்மின் கேட்டுப்பாங்க அம்மா கிட்ட, அவங்க அப்பா கிட்ட, அப்பா அம்மா எங்கே சொல்லிட்டாங்க, வருவாங்கடா ஒன் டே வருவாங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஜிம்மியோட அம்மா ரிட்டர்ன் வந்திருக்கே மாட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, அம்மா கிட்ட போகிறோமா சொல்லிட்டாங்க. ஜிம்மியோட அப்பா பார்க்குறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லைடா தங்கம் ஒன்றா ஒரு சேஃப்டியான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம போகிறோம் வா சொல்லிட்டு ஜிம்மியோட அப்பா இருமிக்கிட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி பிளட் வாமிட்டிங் வருது. ஜிம்மின் பார்த்து பயப்படுறாங்க. அப்பா சொல்லிட்டாங்க, ஒன்றும் இல்லை ஒன்று சொல்லிட்டு ஜிம்மியோட அப்பா அந்த பிளட் வந்து உடச்சிட்டு அப்படின்னு பட்டு ஜிம்மில் கூட்டிகிட்டு வராங்க. லக்கேஜ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து வீட்டை ஆல்ரெடி செல் பண்ணிட்டாங்க. அந்த மணி எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கான ஓனர்கிட்ட அந்த கேலாம் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு ஜிம்மில் கூட்டிகிட்டு வராங்க. ஒரு பெரிய ஆர்ஃபனேஜ் தான் அங்கே கூட்டிகிட்டு வராங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கப்பா, இது என்ன கோவிலாக சொல்லிட்டாங்க. கோவில் மாதிரி தான்டா தங்கம், கோவில் மாதிரி வீடு மாதிரி சாமி எல்லாமே இங்கே தான் இருக்குது சரியாக சொல்லிட்டாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மியோட அப்பாவும் உள்ளே வராங்க. இங்கே ஒரு ஃபாதர் தான் இருக்காங்க. ஃபாதர் எப்படி சொல்கிறாங்க, யார் பண்ணீங்க என்ன வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜிம்மியோட அப்பா தான். ஜிம்மியோட அப்பா இருக்க கண்டிஷன் பார்க்க ஃபாதருக்கு ஒரு மாதிரி இருக்குங்க, பாருங்கள் நீங்கள் ஓகேவா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மியோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி கண்ணில் டேஸ் வருது. அப்படி வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என்னோட பையனை கொஞ்சம் பார்த்து கொடுமா சொல்கிறாங்க. என்ன சொல்லி பார்க்குறாங்க. ஏன் இந்த பையன் யார் சொல்லி கேட்குறாங்க. என்னோட பையன் சொல்கிறாங்க. உங்களோட பையன் சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்காக சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மியோட அப்பா ஃபாதரை கூட்டிகிட்டு போயிட்டு தனியாக எல்லாத்தையும் பேசுகிறாங்க. தனக்கு இந்த மாதிரி நோய் இருக்கிறதும் இந்த மாதிரி வந்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்து விட்டுட்டு போனது, அவங்க லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்காங்க, என்னால் எதுவும் முடியல, என் பையன் தனியாக அனாதை ஆகிடுவான போயிட்டு நான் பையன் ரோட்டில் நிற்பா, என்னால்
என்னால் அது அப்படி ஒரு சுச்சுவேஷன் பார்த்துருப்போனா என்னோட ஆத்மா சாந்தி அடையாது. என் பையனை சேஃபான இடத்த விட்டு போகணும்னு நினைக்கிறேன். இப்போ என் பையனுக்கு யாரும் இல்லாத ஒரு அனாதையாக இருக்கான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க, அவங்க ஒய்ஃபை சொல்கிறாங்க கான்டாக்ட் பண்ண முடியல. அந்த ரீசனால் தான் இதுக்கப்புறம் என் பையனுக்கு யாரும் இல்லாமல் தனியாக தான் இருக்குது அந்த உலகத்தில். உங்கள் நம்பி வச்சு போகிறாங்க இருக்கிற எத்தனையோ குழந்தைங்க வளர்றாங்களா, அந்த குழந்தைங்கள ஒரு குழந்தைய என்னோட குழந்தைய வளர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்ட அப்பா நம்ம ஃபாதர்கிட்ட கெஞ்சிறாங்க. ஜிம்ல ஃபாதருக்கு ஒரு மாதிரி இருக்கையில் நீங்கள் உங்கள் ஹெல்த் இல்லை, என்னால் சரி பண்ண முடியல, இதை கொஞ்சம் பணம் இருக்க சொல்லிட்டாங்க. எதுக்கு சொல்லிட்டாங்க? இது என் பையனுக்காக. என்னோட பையன் ஃபியூச்சரில் என்னவோ அவங்க ஆசைப்படறனோ அது அவனுக்கு அது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஆர்ஃபனேஜில் இத்தனை பேர் இருக்காங்களா, எல்லாரோட ட்ரீமும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது எனக்கு தெரியும். நீங்கள் நல்லா படிக்க வைப்பேன், நீங்கள் உங்கள் ஃப்ரீயாக படிக்க வச்சுருக்கீங்க 12th வரைக்கும். அதுக்கப்புறம் அவன் என்ன ஆசைப்படணும், இந்த மணியை அவனால் படிக்க வைக்க முடியாது சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு ஃபாதர் வாங்கிக்கிறாங்க. என் பையனுக்கு யாருமே இல்லைலேருந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என் பையனுக்கு நான் மட்டும் தான் இருக்கேன். என் பையன் தேடி யாரும் வரவும் மாட்டாங்கன்னு தெரியும். ஆனால் என்னைக்கு அந்த என் பையன் நல்ல ஒரு பெரிய பொசிஷனுக்கு வருவான்னு நம்புகிறேன். அவனுக்கு உங்கள் லவ் கேர் மட்டும் கொடுக்குறீங்களா சொல்கிறாங்க. இங்கே உள்ள எல்லா குழந்தைங்களும் நான் லவ் கேர் கொடுப்பேன். கண்டிப்பாக உங்கள் பையனும் இந்த குழந்தைங்களா வளருவான், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நான் கொஞ்சம் டேஸ் வரைக்கும் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் பையனுக்காக என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் சொல்லிட்டாங்க. உங்களால் என்ன பண்ண முடியும் சொல்லிட்டாங்க. நீங்கள் அந்த கண்டிஷனில் நீங்கள் இப்படி ஒரு கண்டிஷனில் இருக்கீங்களே சொல்லிட்டு நீங்கள் வேணால் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஃபாதர் கேட்குறாங்க. இல்லை வேண்டாம், என் பையனை இறந்து போகிறத பார்க்கக்கூடாது, அவன் தாங்கிக்க மாட்டான். அப்பா எங்கேயும் வேலைக்கு போயிருக்காங்க, வெளியூருக்கு ரிட்டன் வந்துருவாங்க, நம்மளை விட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிட்டோம். அதுக்குள்ளே திரும்ப வந்துடும் சொல்லிட்டு நம்ம திரும்ப வரமாட்டேன்னு அவனுக்கு தெரியக்கூடாது சொல்லிட்டுப்பா ஜிம்ட அப்பா சொல்கிறாங்க. அவன் வளர்ந்து வந்து புரிஞ்சுக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்ட அப்பா சொல்ல அந்த ஃபாதருக்கு அதை கேட்க ரொம்ப அழகு வருது. கண்டிப்பாக உங்கள் பையன் நல்ல நிலைமைக்கு வருவான், கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ட அப்பாவும் அப்படி ஜிம்ல பார்க்குறாங்க. வந்து ஜிம்ல வந்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஜிம்முட அப்பா தான் ஜிம்மில் விட கிஸ் பண்ணுறாங்க ஃபோர்கிட்டில். தங்கம் அங்கே பாரு, யாரையும் வெறுக்கக்கூடாது, யாரையும் காயப்படுத்தக்கூடாது, ஓகேவா? ஒன்றை யாரும் காயப்படுத்தினா கூட நீ அவங்கள வந்து காயப்படுத்தாமல் பார்த்துக்கணும், சரியாக சொல்கிறாங்க. ஜிம்மில் கூட புரியல அப்பா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இங்கே பாரு, உனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் பண்ணி வாழணும், ஹாப்பியாக இருக்கணும், எந்த ஒரு சூழ்நிலையும் அழக்கூடாது. நீ அழுது அப்பாவை தாங்கிக்க முடியாது. அப்பாவோட லவ்வும் கேரும் எப்போதும் கூட தான் இருக்கும், பிளஸிங்ஸும் கூட தான் இருக்கும். அப்பாவும் பக்கத்தில் இல்லாமல் இருக்கலாம், அப்பாவோட பாடி வேணால் உலகத்தில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அப்பாவும் கூட தான் இருப்பா சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு புரியல அந்த சில விஷயங்கள் மட்டும். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்பா என்ன சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அப்பா விட்டுட்டு போகிறேன், இங்கே பத்திரமா இருக்கணும் சரியா, ஏன்னா நீ சேஃபாக இருப்பா, இந்த நிம்மதியோட நான் இங்கேருந்து போகிறேன் சரியா சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒன்றும் புரியல அப்பா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மில் கரெக்டாக சொல்லுது, ஐயோ தங்கம் அழக்கூடாது சரியா, நீ அழவே கூடாது, அழுது அப்பாவை தாங்கிக்க முடியாது சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பொண்ணு நின்று பார்த்துட்டு இருக்கா, அப்படியே குட்டியாக அந்த பொண்ணு இருக்கா பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது அந்த பொண்ணு, இந்த மாதிரி இவங்க அழறதையும் பார்க்க, அந்த பையனை குட்டியான பையனை பார்க்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. வேறு யாரும் நம்ம பையன் தான் பார்த்துட்டு இருக்கா. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாதர் பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ஃபாதர் ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் ஃபாதரோட நிமித்து பார்க்குறாங்க. நான் தான் போய் இவங்க பார்த்துக்க வர சொல்லிட்டாங்க. அப்பா ஒர்க்குக்கு போகிறாங்க, திரும்ப வந்துடுவாங்க. என்ன சொல்லிட்டாங்க ஜிம் பார்க்குறாங்க. இல்லை அப்பா கூட சொல்லிட்டு ஜிம்மில் தான் டேக் ஜிம்மில் அப்பா ஹேண்ட் வந்து பிடிக்கிறாங்க. ஜிம்மில் அப்பாவுக்கு அவ்வளோ டேஸ் வருது, அப்படியே தூக்கி ஜிம்மில் ஃபேஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. அப்படிட்டு போக மனசே இல்லை. சின்ன வயசுலேருந்து எதுவும் எனக்கு வேணும்னு கூட கேட்காத ஒரு பையன், இப்படி எந்த ஒரு சுச்சுவேஷனையும் எனக்கு கஷ்டப்படாத ஒரு பையன், அப்படி பையனை விட்டுட்டு போகிறேன்னே சொல்லிட்டு ஜிம்மில் அப்பாவுக்கு ரொம்ப தாங்கிக்க முடியல. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லைப்பா அங்கே பாரு, இவங்க சொல்கிறது கேளு, இவங்க தான் உனக்கு எல்லாமே சரியா, அவங்க சொல்கிறது கேளு, அப்பா சொன்னால் கேட்பா சொல்கிறாங்க. அப்பா கேட்பா, ஆனால் அப்பா நானும் உங்கள் கூட நீங்கள் எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை எடுத்தாங்க அப்பாவில் இருக்க முடியாது சரியா, அப்பா ஒர்க்குக்கு போயிட்டு வந்துடுறேன், வேலைக்கு போவேன்னா அப்பா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு போய் ஜிம்மில் அப்பா குழம்பு சரியாக தரல, நீங்கள் போகக்கூடாது சொல்கிறாங்க. நான் போகிறேன், போயிட்டு அப்பா கண்டிப்பாக ரிட்டன் வருவான் சொல்கிறாங்க. ரொம்ப நிம்மதியாக இருக்குது சரியா, அவனை விட்டுட்டு போகிறேன், நான் சேஃபான இடத்துல விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஜிம்மில் அப்பா தான் ஜிம்மில் அப்படியே ஃபோர்கிட்டில் கிஸ் பண்ணிட்டு இப்போ ஜிம்மில் அப்பா நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிம்மில் அப்படியே ஃபாதரோட ஹேண்ட் பிடிச்சிட்டு போதுறாங்க. அப்பாட்ட போகணும்னு சொல்லிட்டு ஹேண்ட் வந்து விக்கில் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா அப்படி திரும்பி பார்த்து ஸ்மெல் பண்ணுறாங்க. ஸ்மெல் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. அப்படியே மயங்க அந்த இடத்துல கீழே விடுறாங்க. இப்போ ஃபாதருமே பார்க்குறாங்க. ஃபாதர் ஜிம்மில் தான் ஃபாதரோட ஹேண்ட் உதவிட்டு ஓடி வராரு. இப்போது ஓடி வந்து ஜிம்மில் ஃபாதருமே ஓடி வராங்க. அங்கே ஒர்க் பண்ணுற சில பேரெலாம் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம்மில் அப்பா மவுத் வந்து பிளட் வருது, அப்படியே இறந்து போயிடறாங்க. ஜிம்மில் வேலை புரியல. அப்பா அப்படின்னு எழுப்புறாங்க. அப்பாங்க பாருங்க அப்பா பயமாக இருக்குது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. ஜிம்மில் ஐஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஜிம்மில் அப்பா ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஃபாதர் தொட்டு பார்க்குறாங்க. அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. அதனால் அவங்களால தாங்கிக்க முடியல. இப்போ ஃபாதரோட பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்ல வேலை இவங்க வந்து விட்டு போயிருக்காங்க. இந்த ரீசன் இந்த பையன்லாம் என்ன ஆயிருப்பான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது ஃபாதர் தான் ஜிம்மில் அப்பாவுக்கு என்ன பண்ணுமோ எல்லாமே ஜிம்மில் பக்கத்துலேயே இருந்துச்சு, எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் ஜிம்மில் அப்பாவுக்கு எல்லா ஜிம்மில் நேம் என்ன எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க. அந்த ரீசனால் ஜிம்மில் அப்பாவை ஜிம்மில் ஃபாதர் என்ன பண்ணுறாங்கன்னா ஜிம்மிலையும் கூட்டிகிட்டு போயிட்டு பக்கத்துலேயே இருந்து அவங்க எல்லாருடைய பிளெஸிங்ஸோடையும் அவங்க அப்பாவை ரொம்ப அழகாக வந்துட்டு அந்த ஃபியூனரல் ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. ஜிம்மிலுக்கு ரொம்ப அழகு வருது. அப்பா எங்கே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் நம்ப முடியல. அவரோட அவங்க அப்பா இறந்துருக்காங்க கூட ஃபீல் பண்ண முடியல. அந்த அளவுக்கு அழுகிறாங்க. இப்போ ஜிம்மில் கண்ணீரை ஒரு போசம் வந்து உடைக்கிறாங்க. பார்த்து ஒரு குட்டி பொண்ணு அழக்கூடாது அழகாக சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க. அப்பா போயிட்டுருக்காங்க, சாமிக்கிட்ட போயிட்டாங்க சரியா அப்படின்ட்டு அவளுக்கு புரியுது, ஒயனுக்கு புரியுது. அவங்க அப்பா இந்த மாதிரி இறந்துருக்காங்க, ஜிம்மில் அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு புரியுது. அப்பா சாமிக்கிட்ட இருக்காங்க. அவனை பார்த்துட்டே இருப்பாங்க. நீ அழக்கூடாது, அழுது அப்பாவுக்கு பிடிக்காது சொல்கிறாங்க. பிடிக்காது சொல்லிட்டு ஹெட் ஷேக் பண்ணுறாங்க. அழக்கூடாது சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா தான் நம்ம ஒயன் தான் ஜிம்மில் கண்ணீர் தொடச்சி விடுறாங்க. அப்போ இந்த ஒயன் தான் ஜிம்மில் பார்த்துக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த ஆர்ஃபனேஜில். அதுக்கப்புறம் ஃபாதர் ரொம்ப பாசமாக இருப்பாங்க, எல்லாருமே பாசமாக இருப்பாங்க. நம்ம ஜிம் 12th முடிக்கிறாங்க.
இந்த 12th முடிக்கிற வரைக்கும் ஜிம்னை தேடி ஒருத்தவங்க கூட வந்ததே கிடையாது. இது வரைக்கும் ஜிம் பேர் தேடி யாரும் வந்ததில்லை. ஜிம் இங்கே இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஜிம்னு 12th முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஃபாதர் கூப்பிட்றாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஃபாதர் சொல்கிறாங்க இங்கே வாப்பா சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிமின் கிட்ட போகிறாங்க. உனக்கு என்னவா ஆகணும்னு ஆசை சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஃபாதர் இது என்கிட்ட கேட்குறீங்க, நான் என்னவா ஆக முடியும் சொல்கிறாங்க. இங்கே எல்லாம் 12th தானே முடிக்கிறாங்க, அதோட யாருக்காவது ஸ்காலர்ஷிப் கிடைச்சா படிக்கிறாங்க, இல்லை அப்படி தானே இருக்கும், எனக்கு ஸ்காலர்ஷிப் கூட கிடைக்கல சொல்கிறாங்க. இல்லைப்பா நீ படிக்கிறதுக்கான எல்லா வசதி இருக்குது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்க, இப்போ நம்ம ஜிமின் அப்பா ஃபாதர் என்ன பண்ணுறாங்கன்னா ஜிமின்கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. லெட்டர் கொடுத்துருந்து மணியும் கொடுக்குறாங்க. இதை சொல்கிறாங்க, இது உங்கள் அப்பா உனக்காக கொடுத்துட்டு போனது ஓகேவா, இந்த மணி நான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன், இது உனக்காக தான் என்ன படிக்கணும் ஆசைப்படி அதை படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அந்த லெட்டர் ஓப்பன் பண்ணி படிக்கிறாங்க. டியர் ஜிமின், அப்பா பேசுகிறா சரியா, உனக்கு தெரியும் உனக்கு அந்த வயசில் எதுவும் புரியாதுன்னு சொல்லிட்டு அப்பா விட்டு போகிறதுக்கு ரீசனே அப்பாவுக்கு வந்துட்டு சிவியர் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தனால தான். உன்னோட அம்மாவை எனக்கு வெறுக்காது ஓகேவா, சேம் டைம் என்றைக்கும் உன்னோட அம்மாவை நம்ப போகக்கூடாது, யாரோட அன்புக்காகவும் ஏங்கிடக்கூடாது, நீ உன்னை நல்லா பார்த்துக்கணும், உன்னோட லைஃப்பில் நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுறியோ அதுவாக நீ ஆகணும், அப்பாவோட லவ் பிளஸிங்ஸ் எப்போதும் கூட இருக்கும். நான் இப்பவும் சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோ, ஒருத்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, ஒருத்தவங்க காயப்படுத்தாங்கன்றதுக்காக மற்றவங்களுக்கு ஹர்ட் பண்ணக்கூடாது ஓகேவா, எப்பவும் லவ் கேர் தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்ல அப்பா எழுதிருக்காங்க. நீ சந்தோஷமாக இருப்பேன் நம்புறேன், அப்பா இல்லைன்னு நினச்சி எனக்கு வருத்தப்படாது, அப்பாவும் கூடவே தான் இருக்கான் சொல்லிட்டு நம்ம ஜிம்ல அப்பா தான் வந்து எழுதிருக்காங்க. நீ என்ன ஆகணும் ஆசைப்படி அதில் அதுவாக நீ ஆகணும், நீ ஹாப்பியாக இருப்பேன் நம்புறேன், அப்பாவோட பிளஸிங்ஸ் எப்பவும் கூட இருக்குது, லவ் யூ ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இது டேர் அப்பா சொல்லிட்டு போட்டிருக்க. நம்ம ஜிமின் தான் லெட்டரை பார்த்து ரொம்ப அழுறாங்க. ஏன்னா ஜிமின்கிட்ட போயின்னு சொல்லியிருப்பா உன் அப்பா இறந்துருக்காங்க, அப்புறம் வளர சொல்ல புரிய வச்சிருப்பா. அது மட்டும் இல்லாமல் அப்பா வந்து இது மாதிரி தான் உன்னை நீ அழக்கூடாதுன்னு ஆசைப்படுறாங்க, நீ அழவே கூடாது எதுக்கு சொல்லிட்டு ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணியிருந்திருப்பா. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஃபாதர் சொல்கிறாங்க ஆமாம் உன்னோட அப்பாவுக்கு நீ என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறியோ அதுவாக ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க, நீ வந்து இப்போ என்னவாகும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. அவங்க அப்பா விழுந்து கடத்திருப்பாங்க இல்லையா, அப்போ நினச்சி பார்க்குறாங்க. ஏன்னா மணி இருந்தால் அப்பா ஒன்று சேவ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக ஒரு ஏதாவது இருந்துச்சுன்னா பண்ணியிருக்கலாம், எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு. நம்மளால் நம்ம அப்பாவை சேவ் பண்ண முடியல, நம்ம அப்பா மாதிரி யாரோ கஷ்டப்படுற ஒருத்தவங்களே சேவ் பண்ணுற ரீசனுக்காக தான் மெடிசன் அப்படி சூஸ் பண்ணுறாங்க. என்னதுக்கு அம்மா மெடிக்கல் லைன் படிக்கணும்னு ஆசைப்படுற சொல்லிட்டு அவர் சொல்ல நம்ம ஃபாதர் தான் ஜிம்மில் கூட்டிகிட்டு வந்து மெடிக்கல் காலேஜ் சேர்த்து விடுறாங்க. அங்கே தான் என்னும் ஜிம்முக்கு ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக அந்த லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தன்னோட அப்பா வந்துட்டு அவங்க அப்பாவோட பிளஸிங்ஸ் எப்போ கூட இருக்கும், தன்னோட அப்பா மாதிரி இருக்கிற யாராவது ஒருத்தவங்கள அந்த மாதிரி சேவ் பண்ணிட்டா கூட நம்ம ஜிம்முக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும். அந்த ரீசனுக்காக தான் ஜிம்முக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி சர்ஜரி டாக்டராக மாறியிருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் அந்த பர்சனுக்கு அன்றைக்கி சர்ஜரி பண்ணுறப்ப கூட வரைக்கும் அவங்க யாரும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் சர்ஜரி பண்ணிட்டு வெளில வரும்போது தான் பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் அவங்க அம்மா பார்த்துட்டு கூட நினச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க அம்மா விட்டு போனது, ஏன்னா எவ்வளோ தான் அவங்க அப்பா சரியாக வசதி இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அவங்க லவ் பியூர் லவ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த லவ் அவங்க நினச்சிருந்தாங்களா ஒரே ஒரு செகண்ட் அவங்க அப்பாவை பற்றியும் ஜிமினை பற்றி கூட நினச்சி பார்க்க வேணாம். ஜிமின் அப்பா எவ்வளோ பண்ணியிருப்பாங்க அதை நினச்சி பார்த்து அவங்களுக்கு உடம்பு சரியாமல் இருந்த சுச்சுவேஷனில் கூட அவங்க வந்துட்டு மற்ற நேரத்தில் அவங்க விருப்பம் காட்டிருக்கலாம், பேசிக்கலாம், என்ன பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க முடியாமல் இருந்த சுச்சுவேஷனில் அவங்க அப்பா விட்டுட்டு ஆனதே அவங்க 2 பேரும் விட்டுட்டு போனது. அதுக்கப்புறம் ஜிமினுக்கு என்ன ஆனது கூட அவங்க கண்டுக்காமல் இருந்தது. ஏன்னா அவங்க அம்மா விட்டு போய் கொஞ்சம் டேஸ் அவங்க ஜிமின் அவங்க அப்பாவும் அந்த வீட்டில் தான் இருப்பாங்க. ஒரு டைம் கூட அந்த வீட்டுக்கு வந்துருக்க மாட்டாங்க. ஒரு லெட்டரோ ஃபோனோ எதுவுமே இருந்திருக்காது. அதை நினச்சி பார்க்க தான் ஜிமின் ரொம்ப வருத்து போயிடுறாங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் அவங்களை பார்த்துக்கூடாது. தன்னோட அப்பா அந்த மாதிரி ஆனதுக்கு ரீசனே அவங்க தான் நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு பெஸ்ட் பார்ட்னர்ன்றவங்க அவங்களுக்கு பார்ட்னர் உடம்பு சரியாக போகிறப்போ அவங்க தான் நல்லா பார்த்துக்கணும். சந்தோஷத்தில் கூட ஒன்றா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்களோட கஷ்டத்தில் ஒன்றா இருக்கும்ல, அந்த டைம் விட்டுட்டு போயிட்டாங்களே சொல்லிட்டு ஜிமினுக்கு ரொம்ப வெறுப்பு வந்திருக்கும். அப்போ இவ்வளோ டேஸ் அப்பா காமிச்ச அன்பு பாசம் அது உங்களுக்கு தெரியலையா, அந்த மணி மட்டும் தெரிஞ்சுதா, அப்பா விட்டு எப்போ போகிறோன்னு அவங்க நினச்சாங்களா சொல்லிட்டு இப்படி ஒருத்தவங்களுக்காக நம்ம போகிறோம்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு ரொம்ப வருத்தம். அவங்க அம்மாவை என்றைக்கு பார்த்துக்கூடாது, அவங்க அம்மானே வந்துட்டு அந்த வருஷம் கூட எடுத்திருக்க மாட்டார். அவங்க நேம் அவங்களோட பிக்சர் அவங்களோட ஃபேஸ் மட்டும் அவங்களால ஞாபகம் வந்திருக்கும். ஏன்னா ரொம்ப காயத்தை கொடுத்துட்டு போனவங்க இல்லையா, அதனால எப்போதும் அவங்க வந்துட்டு அந்த ஃபேஸ் வந்து ஞாபகம் வச்சுருந்துருப்பாரு. இப்போ ஃபைனலாக ஜிமின் டேவிட்ட சொல்லி முடிக்கிறாங்க அந்த ஸ்டோரி. அந்த பக்கம் வயல் எடுத்துகிட்டு இருக்கான். இப்போ டேக்கு ஷாக் ஆகிடுது. நான் அனாதை ஆனதுக்கு யார் ரீசன் சொல்லுங்கன்னு என்கிட்ட கேட்டிங்களா, உங்கள் ஃபேமிலி எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ கேட்டிங்க. அப்போ நான் சொன்னேன் எனக்கு ஃபேமிலியில் யாரும் இல்லை சொல்லிட்டு எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி இருக்கா, அது ஒயன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேச ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் தான் ஒயனோட சிஸ்டரில் நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் எனக்குன்னு ஒரு பர்சன் இருந்தாங்க அந்த வேர்ல்டில், என்னோட அப்பா தான் எனக்கு, ஆனால் அவங்க இருந்தாங்க தானே, அவங்களால என்ன இருக்காங்க வீட்டில் சொல்ல முடியல இது வரைக்கும். சரி சொல்லுங்கள் உங்கள் ஃபேமிலி எப்படி வந்தாங்க சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. இப்போ டேவும் எனக்கு தெரியாது ஜிமின், எனக்கு ஒரு 4 இயர்ஸ் இருக்கும் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் எனக்கு ஒரு 4 இயர்ஸ் இருக்கும். அப்போ தான் என்னோட அங்கிள் வந்துட்டு ஒரு பர்சன் வந்து ஒரு அவங்க என்னோட ஆண்டியை மேரேஜ் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. என்னோட அம்மா கேட்டாங்க இது யாரும் சொல்லிட்டு, நான் லவ் பண்ணுற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன் என்கிட்ட சொல்லி கேட்டாங்க. இல்லை அவங்க ஃபேமிலியில் சம் ப்ராப்ளம், அதனால் வந்துட்டு நான் அந்த மாதிரி கூட்டி வந்து மேரேஜ் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. என்னோட அம்மாவும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சரி சொல்லிட்டு அப்போத்துலேருந்து நாங்கள் இது வரைக்கும் என்னுடைய ஆண்டியோட ஃபேமிலி நாங்கள் பார்த்ததே கிடையாது. என்னோட ஆண்டி மட்டும் தானே பார்த்துருக்கேன், அவங்க எங்கள் ஃபேமிலி வந்துருந்து எங்கேயும் போனதும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு 1 இயருக்கு அப்புறம் பொண்ணு பிறந்தா, அவள் பேர் தான் டியானா சொல்லிட்டு என்னோட அத்தை பொண்ணு சொல்லிட்டு அவங்க இடத்த சொல்லிட்டாங்க. நம்ம டே தான் ஜிமின் பார்க்குறாங்க. தயவு செஞ்சு லைஃப் விட்டு போயிடுங்க போயிடுங்க டே சொல்லிட்டாங்க. நம்ம ஜிமின் டேக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் இடமா தப்பு பண்ணா சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க உனக்கு தப்பு பண்ணாங்க, ஆனால் அவங்கள பனிஷ் பண்ணினாலும் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு நான் பனிஷ் பண்ணுவோம், அவங்க யார் லைஃப்பில் சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. சரி ஓகே அவங்க லைஃப்பில் யாராக வேணாலும் இல்லாமல் போகட்டும், ஆனால் அதுக்காக என்ன பனிஷ் பண்ணுறேன் என்ன பண்ணா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் அந்த ஃபேமிலியில் இருக்கீங்க சொல்லிட்டாங்க. அப்படி ஒரு அந்த மாதிரி ஃபேமிலியில் எனக்கு ஒரு பர்சன் வேணாம் சொல்லிட்டு டே சொல்ல ஜிமின் சொல்ல டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா
பேசுகிற, இங்கே பாரு நீ அவங்க வயிற்று பிறந்திருக்காரா, நீ அப்படியா இருக்க, நீ அப்படி இல்லையா, நீ எல்லாத்தையும் லவ் பண்ணுற, அப்புறம் போது உனக்கு ஏன் பண்ண முடியாது எப்படி கோவம், ப்ளீஸ்டாமா அவங்க பண்ண தப்புக்கு என்ன பனிஷ் பண்ணுறதா ப்ளீஸ் சொல்கிற ஜிம் டே தான் கெஞ்சுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவங்க ஃபேஸ் எல்லாம் பார்க்க முடியல டே, உங்கள் ஃபேமிலிக்கு நான் வந்தால் சொல்கிறாங்க பாரு, நீ அவங்க ஃபேஸை பார்க்கக்கூடாது அவ்வளோ தானே சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க அப்படின்னா நான் தனியாக வந்துடுறேன் ஓகேவும் கூட. அப்பா அம்மாட்ட சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்க, தயவுசெய்து என்னை விட்டு போகணும்னு நினைக்காத, யாரோ பண்ண தப்புக்காக என்ன பனிஷ் பண்ண நினைக்காத ஜிம்மின்னு சொல்லிட்டு. பட் டே தான் ரொம்ப அழகாங்க, ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் டேஸ் எனக்கு டைம் தனியாக இருக்கும்னு தோணுது டே ப்ளீஸ் டே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு டே புரிஞ்சுக்கிறாங்க, கொஞ்சம் டைம் வந்துட்டு ஜிம்முக்கு தேவைப்படுது சொல்கிறேன். பட் டே என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வந்துட்டு அவர் விட்டுட்டு போயிடுறாரு. இப்போ டே ஒய்யணும் நான் பார்த்துக்கிட்டு டே சொல்கிறாங்க. ஜிம்மி எங்கே பாரு, என்னை விட்டுட்டு ஜிம்மின் எங்கே போயிடக்கூடாது சொல்கிறாங்க, எங்கேயும் போக மாட்டேன், அவங்க ரொம்ப லவ் பண்ணுறா ஓகேவா, அதனால் ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மினும் டெஸ்ட் போயிட்டுருக்கு, ஜிம்மின் டேவை மீட் பண்ணுறது இல்லை, ஃபோன் கூட பேச மாட்டாங்க. அங்கே டே ரொம்ப ஹார்ட் ஆகுறாங்க. இப்போ டேவோட அம்மா கால் பண்ணுறாங்க, டேங்க சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க என்னாச்சு பையன் ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் ரொம்ப அழகாங்க, அம்மா எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்க சொல்கிறாங்க. என்னாச்சு டே சொல்கிறாங்க, கொஞ்சம் சேவல் வர முடியுமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ டேவோட அப்பா அம்மா 2 பேரும் கிளம்பி எங்கள் சேவல் வராங்க, இங்கே நம்ம டேவோட வீட்டுக்கு தான் வராங்க. டே ரொம்ப அழகாங்க, என்னாச்சு சொல்லி கேட்க. இப்போ டே நடந்தாலும் சொல்கிறாங்க, அவங்களும் தாங்கிக்க முடியும் என்னப்பா சொல்கிறதுக்கு, அவங்க ஆண்டிக்கு ஒரு பையன் இருந்தாங்களா சொல்கிறாங்க. ஆமாம்மா சொல்கிறேன். டே தான் எல்லாத்தையும் சொல்கிறாங்க, அவங்களும் தாங்கிக்க முடியல, கடவுளை இது என்ன குடும்பம் சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜிமின் வந்துட்டு லூனாவுக்கு பிறந்த பையனா சொல்கிறாங்க. ஆமாம்மா அவங்க தான் உங்களோட அம்மாவா. ஜிமின் அது பார்த்துட்டான், அதுக்கப்புறத்து என்னை வேணாம்லாம் சொல்கிறாம்மா சொல்கிறாங்க. இங்கே பார்ப்பா அவங்க பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ண சொல்கிறாங்க. அது இல்லைம்மா ரொம்ப ஹர்ட் ஆகுறான், எங்கள் அந்த ஃபேமிலிக்கு வந்து அவங்க ஃபேஸை பார்க்குற மாதிரி இருக்குமோ, ஏன்னா அவங்க என்ன ஜிம்மின் பார்த்ததில்ல, ரெக்னைஸ் பண்ணல, ஆனால் ஜிமின் அவங்களுக்கு தெரியுது இல்லைம்மா, ரொம்ப ஹர்ட் ஆகுறாம்மா, ஜிம்மின் இல்லாமல் இருக்க முடியாதுமா ப்ளீஸ்மா என்ன பண்ணுங்க சொல்லிட்டு ஜிம்மி டே தான் அழுறாங்க. நான் பேசுகிறேன் பண்ணட்டே ஜிம்மின்கிட்ட பேசுகிறான்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மாவும் நம்ம டேவை ஜிம்மினை பார்க்க ஹாஸ்பிட்டல் தான் வராங்க. இங்கே நம்ம வந்து பார்க்குறாங்க, இங்கே பாருங்கம்மா சொல்கிறாங்க. ஒரு டாஸ் திரும்புகிறாங்க, என்ன மேடம் சொல்கிறாங்க. இங்கே டாக்டர் ஜிமின் சொல்கிறாங்க, அந்த கேபின் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமினோட கேபினுக்கு தான் டேவோட அம்மா பாருங்க கம்மின் அப்படி சொல்கிறாங்க. இப்போது கம்மின் அப்படி சொல்லிட்டு ஜிமினும் பார்க்குறாங்க. ஜிமின் ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க, ஒரு மாதிரி வீக்காக இருக்காங்க. இப்போது நம்ம டேவோட அம்மா தான் உள்ள வராங்க. நம்ம டேவோட வந்து டேவோட அம்மா ஜிமின் பார்த்துருக்காங்க, ஃபோட்டோவில் சொல்கிறாங்க. பார்த்துட்டு ஆண்டி நீங்கள் சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிமினோட அம்மா டேவோட அம்மா தான் இங்கே பாருப்பா ஜிமின் வந்துட்டு பேசணும்ப்பா சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா ஜிம்மிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எனக்கு தெரியாதுப்பா இப்போலாம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்க சொல்லிட்டு நீ இவ்வளோ ஹார்ட் ஆகிருப்பேன்னு நினைக்கவே இல்லை. ஈவன் எனக்கு எதுவுமே தெரியாது, அந்த பொண்ணு எங்கள் ஃபேமிலிக்கு வந்தாங்க, என் தம்பி கூட்டிகிட்டு வந்தான், சரி லவ் பண்ணுறான் போல ஃபேமிலியில் பிரச்சனை சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தான் சொல்லிட்டு அவங்க எப்படி அவங்க ஃபேமிலி வந்தாங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. ஆண்டி அவங்கள பற்றி என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க. சரிப்பா நான் உன்கிட்ட பேசல, நான் அதை பற்றி பேச வரல, ஆனால் டே என்ன தப்புன்னா டே இதுக்காக ஹர்ட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா உனக்கு வந்துட்டு டேவை பிடிக்கும்னா நீ எங்களை கூட விட்டுட்டு நீ ஜிம்மில் டேவை கூட்டிகிட்டு போயிரு ஓகேவா, நீ ஹாப்பியாக சொல்கிறாங்க. அது எப்படி ஆண்டி நீங்கள் எல்லோரும் லவ் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட பிரித்து கூட்டிகிட்டு போக சொல்கிறீங்க தப்பு இல்லையா சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க. இதனால தான் என் டே உன்னை இவ்வளோ லவ் பண்ணுறா சொல்லிட்டு இங்கே பாருப்பா நீ என்கிட்ட பிரிச்சுலாம் கூட்டிகிட்டு போவேனா, நாங்கள் உனக்காக வரோம் ஓகேவா, நானும் உன்னோட அங்கிளும் வரோம் ஓகேவா, வந்துட்டு டே உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறோம், நீங்கள் டே கூட ஹாப்பியாக இருக்கணும், யாரோ ஒருத்தங்க தப்பு பண்ணதுக்காக நீ எதுக்கும் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க பாரு அவங்க ஜஸ்ட் டேவோட ஆண்டி அவ்வளோதான், மற்றபடி அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப்லாம் கிடையாது ஓகேவா, டேக்கு நாங்கள் தான் அப்பா அம்மா, எனக்கு உங்களை டேக்கு மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசை, எனக்கு என்னோட பையனோட சந்தோஷம் தான் முக்கியம், அப்புறம் எனக்கு சனி இல்லை உன்னோட சந்தோஷம் முக்கியம் ஓகேவா, உனக்கு அப்பா அம்மாவும் நாங்கள் இருக்கோம் புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம நீ டேக்கிட்ட அப்படி பேசும்போது தான் டே ரொம்ப உடஞ்சி போயிருக்கான், ரொம்ப ஹர்ட் ஆகுறான், எதற்கும் அழுததே இல்லை மோஸ்ட்லி எதுக்காக அழ மாட்டான், இப்போ அழறான் சொல்கிறாங்க. இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சேம் டைம் நீ வீக்காக இருக்குன்னு தெரியுது ஓகேவா, உன் ஃபேஸை பார்க்கும்போது தெரியுது எவ்வளோ ஹார்ட்டாக இருக்க சொல்லிட்டு புரிஞ்சுக்கப்பா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, யாரோ ஒருத்தவங்களுக்காக நீ உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்காத, அவங்க ஒரு பக்கத்தில் செல்ஃபிஷாக அவங்க லைஃப் தேடி போனாங்களே, இங்கே பாரு அவங்களுக்கும் இதுக்கும் பெரிய எந்த சம்மந்தமும் இல்லை, நீ தான் வந்து முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் புரிஞ்சுக்கிறாங்க. என்னோடய சிஸ்டருக்கு மேரேஜ் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ண முடியாது சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்களும் வெயிட் பண்ணுறாங்க. இப்போது நம்ம ஒய்யன்னு பார்த்தா இங்கே பெரிய ஒரு அவார்டு வாங்குறா, என்ன ரீசன்னா பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு ஆயிருக்கா. இந்த இடத்துக்கு நம்ம ஜிம்மின் வந்திருக்காங்க, என்னும் வந்திருக்காங்க, 2 பேருமே வந்திருக்காங்க, வந்து நின்றுருக்காங்க. இப்போ ஒயன் ரொம்ப ஹாப்பி கீழே வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன ஒயன் சொல்கிறாங்க, அங்கே பாரு இப்போ எனக்கு மேரேஜ் பண்ணி சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் எனக்கு மேரேஜ் பண்ணி வை, எனக்கு மேரேஜ் பண்ணி என்னும் விட்டு தள்ளி இருக்கும்போது சொல்லிட்டு இப்போ ஒயன் சொல்கிறா. இதை கேட்குற ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ என்னும் ரொம்ப ஷாக்காக பார்க்குறாங்க ஒயனை பார்த்துட்டு. எப்போ சொல்கிறாங்க எனக்கு ஒரு 1 வீக்குள்ளே மேரேஜ் பண்ணி சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் ரொம்ப ஹாப்பியாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸ்டில் இப்போ வரைக்கும் டே வந்து ஜிம்மில் மீட் பண்ணல. கொஞ்சம் டைம் கூட சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மாவும் ஜிம்மிட்ட சொல்லியிருப்பாங்க, டேக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் டே ஒன்று டிஸ்டர்ப் பண்ணாமல் அமைதியாக இருக்காரு. ஃபைனலாக நம்ம 1 வீக் ஆஃபர் தான் நம்ம இன்றைக்கி டே வந்திருக்காங்க, டேவோட அப்பாவும் வந்திருக்காங்க ஜிம்மோட ஒயனோட மேரேஜுக்காக ஜிம் சைடில் இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஒயனோட மேரேஜ் நடக்குது, ரொம்ப ஹாப்பியாக அந்த மேரேஜ் முடியுது. இப்போ என்கிட்ட வராங்க பாரு, இப்போ நான் உங்ககிட்ட உனக்கு நான் வந்து பேர்டன் இருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மின் பார்க்குறாங்க, அப்படியே அரஞ்சனை பார்த்துக்க சொல்கிறாங்க. பின்ன எனக்காக தான் மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்க சொல்கிறாங்க. இப்போ மேரேஜ் பண்ணிக்கோ சரியாக சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க உனக்காக தான் மேரேஜ் பண்ணிட்டேன், என் லைஃப்பில் நான் என் ட்ரீம் அச்சீவ் பண்ணிட்டேன், என் ஜிம்
ஹார்ட் ஆகுதுன்னு பார்க்க முடியல சரியா, எனக்கு எல்லாம் தெரியும் ஓகே. அவங்க வந்துட்டு உன் லைஃப்பில் எப்பவும் வரமாட்டாங்க. ஆன்ட்டி இருக்காங்க, டேவ் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறாங்க. டேவ் தவிர உன்னை யாரும் இவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்க மாட்டாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்காக தான் மேரேஜ் பண்ணிட்டேன். இப்போ உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கஷ்டம்னா சொல்கிறேன், கஷ்டம்லாம் இல்லை, அதான் சொல்கிறேன் உனக்குன்னு எந்த கடமையும் இல்லை. நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், நான் என்ன கூட ஹாப்பியாக இருப்பேன், என்ன எப்படி பார்த்துப்பான்னு உனக்கே தெரிய சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ரீசனால் தான். ஆமாம் எப்படி எனக்கு மேரேஜ் ஆச்சு சொல்லிட்டு இப்போ என்ன ஹாப்பியாக இருக்காங்க. சரி நீ மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அப்பா அம்மா முடிவு பண்ணுறாங்க. இப்போ டேவோட அம்மா பார்க்குறாங்க, எப்படிங்க என் தம்பிகிட்ட சொல்கிறாங்க, சொல்லி திரும்ப ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஜிமின் யாரும் மட்டும் சொல்லக்கூடாது சொல்லிட்டாங்க. என்ன இதுக்காமா ஜிமின் யாரும் மட்டும் சொல்ல வேண்டாம், ஆனால் மேரேஜ் பண்ணலாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனலாக ஆனால் டியானா எதுவும் பிரச்சனை பண்ணால் அதெல்லாம் பார்த்துக்கலாமா சொல்லிட்டாங்க. ஃபைனலாக இங்கே ஜிமின் அண்ட் டேவோட மேரேஜ் அரேஞ்ச் ஆகுது. இப்போ டே தான் பார்க்குறாங்க ஜிமின் அப்படி சொல்லிட்டாங்க. என்ன டே அப்படி சொல்லிட்டாங்க, ஏண்டாமா அப்படி இருக்கா சொல்லிட்டாங்க. ஒன்றும் இல்லை டே சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படி தள்ளி போகிறாங்க. டேவோட தாங்கிக்க முடியல, ஜிமின் போய் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. அப்படி சொல்லி பண்ணாத தாங்கிக்க முடியலனால யாரோ பண்ண தப்புக்காக என்னை ஹர்ட் பண்ணாத சொல்லிட்டு டே உங்க கேட்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம டேக்குமே கோவம் இருக்குது நம்ம டேவோட ஆண்டி மேலே. கேட்கணும் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு, இப்படிலாம் இருப்பீங்களா சொல்லிட்டு கேட்கணும்னு தோணுது. டேவோட அம்மாவுக்குமே அந்த வருத்தம் இருக்குது, ஆனால் யாரும் கேட்கல. சரி அவங்க ஒரு சைடில் என்ன நடந்துக்குமோ சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. இப்போ ஃபைனலாக டேவோட அம்மா தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சேவில் தான் இருக்காங்க. அதில் டேவோட அங்கிள் ஆண்டி அவங்களும் வந்துட்டு டேக்குள்ளே இருக்காங்க. இப்போ ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி அவங்க பேசுகிறாங்க. ஹலோ அக்கா சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இங்கே பாரு தம்பி சொல்கிறாங்க, சொல்கிறாங்க டேக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க எதுக்கு? ஆமாப்பா டேக்கு மேரேஜ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். டே ஒரு பர்சன் லவ் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிக்க சொல்கிறாங்க. அக்கா அப்போ டியானா சொல்கிறாங்க, பாருப்பா டேக்கு எப்போவுமே டியானா மேலே விருப்பம் இல்லை, அவனே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கான், நானும் சொல்லியிருக்கேன் புரிஞ்சுக்க சொல்கிறாங்க. அக்கா ஆனால் சொல்கிறாங்க, பாருப்பா புரிஞ்சுக்கோ, நீ ஒரு அங்கிளை வந்து மேரேஜ் பண்ணி வைக்க, மேரேஜில் இருக்குன்னு நான் ஆசைப்பட்றேன், உனக்கு விருப்பம் இருந்தால் வா அப்படிலாம் விட்டு சொல்லிட்டு அவங்க ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம டியானோட அப்பா நம்ம டியானோட அம்மாட்ட சொல்கிறாங்க, டியானோட அம்மா கோவம் வருதுங்க, எப்படி அவங்க அப்படி பண்ணலாம் சொல்கிறாங்க. டியானா ஆசைப்படுறா சொல்கிறாங்க. அங்கே பாருமா டியானா ஆசைப்பட்டா போதுமா, டேக்கும் விருப்பம் இருக்கலாம் சொல்கிறாங்க. என்னத்துக்கு? ஆமாம் டே ஒரு பர்சன் லவ் பண்ணுறானா, அந்த பர்சனை மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் அதான் தெரியாது. டியானா இப்போ அழ ஸ்டார்ட் பண்ணுற அம்மா சொல்கிறாங்க, பாரு நான் பேசுகிறேன் நீங்கள் கிளம்புங்க சொல்கிறாங்க. என்னத்துக்கு வாங்க சொல்லிட்டு இப்போ 3 பேர் கிளம்பி அப்படியே வந்துட்டு சேவல் தான் வராங்க. வந்துட்டு ஏன்னா அந்த டே இப்போ இருக்கிற வீட்டுக்கு தான் வராங்க. இப்போ நம்ம ஜிமின் அந்த வீட்டில் இருக்காங்க. ஜிமின் நம்ம டேவோட அப்பா அம்மா அப்புறம் 4 பேர் இருக்காங்க. மேரேஜ் ஒர்க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதில் போயிட்டுருக்கு. இப்போ வந்து காரும் ஸ்டாப் ஆகுது. இப்போ 3 பேர் இறங்கி உள்ள வராங்க. அங்கே பாருங்கள் சிஸ்டர் இல்லை அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போது நம்ம டேவோட அம்மா திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன நான் சொல்கிறாங்க வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ 3 பேர் உள்ள வராங்க. இங்கே பாருங்கள் டியானாக்கு என்ன பதில் சொல்கிறீங்க சொல்லிட்டு டியானா எடுத்து முன்னாடி விட்டுறாங்க. டியானாக்கு நாங்கள் என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா கேட்குறாங்க. அங்கே பாருங்கள் டியானா சின்ன வயசுல டேவ் தான் நினச்சிட்டு இருக்கா சொல்கிறாங்க. நான் சொல்ல நினச்சிட்டு இருக்கா சொல்லி அப்படி சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. இப்போ டேவ் பார்த்து டியானா நம்ம கோப்படுறாங்க. இங்கே பாருட்டே எங்க அவள் சின்ன வயசுல லவ் பண்ணுறா, ஏன் நீ அவ்வளோ மேரேஜ் பண்ணிக்காம யாரோ ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணிக்க நினைக்கிறா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க. பாருமா யாரோ ஒரு பர்சன் இல்லை, அவன் லவ் பண்ணுற ஒரு பர்சன் ஓகேவா, அவன் பிடிச்சிருக்கு மேரேஜ் பண்ணுறான் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் அந்த பர்சன்கிட்ட சொல்லுங்கள் ஓகேவா சொல்லி புரிய வைங்க, டியானாக்கு தான் டே கரெக்டாக இருப்பான்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க டியானாவை நம்ம தங்கச்சி மாதிரி பார்க்குறாங்க ஓகேவா, நேமில் கூட டியானா பார்த்தா பிரதர் சிஸ்டர் மாதிரி இருப்பாங்க. புரிஞ்சுக்கோ, லவ் பண்ணால் 2 பர்சனை ஃபோர்ஸ் பண்ணி லவ் பண்ண வைக்க முடியாது சொல்கிறாங்க. லவ்வில் ஒரு பர்சன் கூட வாழ முடியாது உனக்கு தெரியல சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க அதில் மேரேஜ் ஆனால் லவ் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்படியா மேரேஜ் ஆனால் லவ் வந்துருமா சொல்கிறாங்க. ஆமாம் ஏன் இவ ட்ரூவான லவ் காமிச்சா கண்டிப்பாக லவ் வந்துருப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட பார்க்குறாங்க. அப்படியா அப்போ ஒருத்தவங்க உன் மேலே ரொம்ப ட்ரூவான லவ் கேரளா காமிச்சிருக்காங்க, உனக்கே அம்மா அந்த பர்சன் மேலே லவ்வே வரல சொல்லி கேட்குறாங்க. டேவோட ஆண்டி கொண்டு புரியல அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இதே ராஜிமின் மேலே வந்து பார்த்துருக்காங்க. அவங்க வந்துட்டு படி ஸ்டெப்புக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நின்றுருக்காங்க. இதெல்லாம் கீழே ஹாலில் நடக்குது. அவங்க ஒரு மாதிரி இப்போ டேவோட அங்கிள் பார்க்குறாங்க. அக்கா என்ன பேச சொல்கிறாங்க, நிறுத்து அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. சொல்கிறாங்க ஒரு பர்சன் உண்மையில ட்ரூ அண்ட் லவ்வை காமிச்சிருக்கும் போது கேர் காமிச்சிட்டு இருக்கும்போது உனக்கே அவங்க மேலே லவ் வரல, ஏன் அவங்கள்ட்ட பணம் இல்லை நான் சொல்கிறாங்க. டேவோட ஆண்டிக்கு ஒரு மாதிரி போயிடுது. அங்கே பாருங்கள் என்ன பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. நான் நினைக்கவே இல்லை இப்படி ஒரு லேடியாக இருப்பார் சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. என்ன சொல்லிட்டு என்ன பேசுகிறீங்க அக்கா, எதுக்காக என் ஒய்ஃப் பார்த்துட்டு பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ டேனை பார்க்குறா. ஆண்டி எதுக்காக என் அம்மா பார்த்துட்டு பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ டேவோட அப்பா பார்க்குறாங்க. ஏம்மா உனக்கு உன்னோட ஹஸ்பண்டை பிடிக்காம இருக்கலாம், சரி ஓகே அவர்கிட்ட மணி இல்லை எதை பிடிக்கணும்னு இருக்கா, நீ பெற்ற குழந்தை தானே அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்லி பார்க்குறாங்க. இல்லை நீ ஒரு குழந்தைய பெற்றிருக்கியா, அந்த குழந்தைய பற்றி நீ கொஞ்சம் கூட ஒரு டைம் கூட யோசிக்கவே இல்லையா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ உன் பொண்ணு டியானா மாதிரி இவ்வளோ பாசம் வச்சிருக்கா, இவ்வளோ கேர் வச்சிருக்கா, உன் பொண்ணு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு பிடிச்ச மாதிரி பண்ணுற, அந்த பையன் உனக்கு என்னமா பண்ணா என்ன, இந்த பொண்ணு வந்துட்டு ரிச்சான ஒரு பர்சனுக்கு பிறந்துட்டா, அவள் வந்துட்டு ஒரு ஏழையான ஒரு பர்சனுக்கு பிறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டியானா அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. டியானா பார்க்குற அம்மா என்ன சொல்கிறாங்க ஆண்டி அங்கிள்லாம் யாரை பற்றி பேசுகிறாங்க சொல்கிறாங்க. இப்போ டியானோட அங்கிளுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவங்க ஒரு மாதிரி நின்றுருக்காங்க. இப்போ டியானோட ஆண்டி பார்க்குறாங்க. பாருங்கள் என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்கிறாங்க. ஓ இவ்வளோ டேஸ் ஹைட் பண்ணி வச்சிருந்தா இப்போ எப்படி தெரிஞ்சுன்னு பார்க்குறியா சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிமின் டைம் கேட்டு தோணுச்சு டேவோட ஆண்டிக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே மேலே பார்க்குறாங்க. ஜிமின் இறங்கி வராங்க. இப்போ நம்ம டேவோட அங்கிள் பார்க்குறாங்க. ஏன்னா இந்த பர்சன் தனக்கு சர்ஜரி பண்ணாங்கன்னு அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது. பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க இது டாக்டர் சொல்கிறாங்க. ஆமாம் அவனோட உயிரை காப்பாற்றின அந்த பர்சன் தான் சொல்கிறாங்க. என்ன சொல்லி பார்க்குறாங்க. ஆமாம் அந்த டாக்டர் தான் அவனோட உயிரை காப்பாற்றினாங்களே அவங்க தான் சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிமின் கிட்ட இறங்கி வராங்க. ஆண்டி சொல்கிறாங்க. அங்கே பார்ட்டியா லூனா இவங்க தான் என்னோட சனிலாக வர போகிறாங்க ஓகேவா,
நேமு பார்க் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. டாக்டர் ஜிமின் பார்க் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா ஜிமின் வந்து டாக்டர் ஆனதுக்கப்புறம் ஜிமின் அப்பாவோட பேர் ஜிமின் பேருக்கு பின்னாடி வச்சுருப்பாங்க. அந்த லிஸ்ட்னால ஜிமின் பார்க் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் அம்மாவுக்கு ஜிமினை பார்க்கவே முடியல, அப்படியே ஃபேஸை டவுன் பண்ணிக்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜிமினோட அங்கிள் பார்க்குறாங்க. அதான் நம்ம டேவோட அங்கிள். இங்கே பாருங்க அக்கா சொல்கிறாங்க. ஏன் இங்கே பாரு, இந்த பொண்ணை பற்றி உனக்குலாம் தெரியுமா சொல்கிறாங்க. அக்கா சொல்கிறாங்க, பாரு மேரேஜ் கூட உனக்கு இவ்வளோ பற்றி தெரியுமா சொல்கிறாங்க. தெரியும் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, 2 டைம் மீட் பண்ணணும் சொல்கிறாங்க. எப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போது டேவோட அங்கிளும் இந்த மாதிரி ஒரு பார்க்கில் தான் மீட் பண்ணுவாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக மீட் பண்ணிப்பாங்க. அப்போ பிடிச்சிருக்கும். ஆனால் அவங்க மேரேஜ் அவங்க தெரிஞ்சிடனால அவங்க வந்து கொஞ்சம் விட்டு தள்ளி போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜிமின் அம்மா டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பாசம் மீட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி மேரேஜ் டிவோர்ஸ் ஆகிட்டு அப்படி சொல்லிட்டு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஓ நீ கஷ்டப்படுங்க சொல்லிட்டாங்க. ஆமாம் என்னோட ஹஸ்பண்ட் திடீர்னு வேணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. அவங்க தாக்கா இவங்களை தூக்கி போட்டாங்க சொல்லிட்டு நம்ம டேவோட அங்கிள் ஒரு கதையை சொல்ல அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு இவங்களாம் யாரும் தூக்கி போடல சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அந்த பர்சன் இறந்து போயிட்டாங்க அப்படி சொல்கிறாலும் டேவோட அம்மா டேவோட ஆண்டி அப்படியே அமைந்துட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் தான் எதுவும் பேச அமைந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம டேவோட அங்கிள் கிட்டே வராங்க. இங்கே பார்ப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் கொஞ்சம் தள்ளி போகிறாங்க. அங்கே பாருங்கள் இவங்க உங்களோட ஒய்ஃபு, இவங்களோட பொண்ணு, ஓகே உங்களோட ஃபேமிலி எப்போ டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், இவங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை சொல்லிட்டு நம்ம ஜிம் தள்ளி போகிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா என்ன பண்ணுறாங்களா ஜிம்மு கிட்டே வராங்க. இங்கே பாரு ஜிம்மில் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. அவங்க கூப்பிட்றப்ப ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி அவங்களுக்கு பிடிக்கல. கொஞ்சம் தள்ளி போகிறாங்க. அங்கே பாரு ஜிம்மின்னு தப்பாக எடுத்துக்காத ஆனால் டே ரொம்ப லவ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. இப்போது ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம டேவோட அப்பா அம்மா டேவோட அங்கிள் வரைக்கும் எல்லோரும் ஒரு பாரு பார்க்குறாங்க. அந்த ஜிம்மில் அம்மாவை பார்க்குறாங்க. அவளுக்காக கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம்ல, அவங்களோட ஸ்டெப் சிஸ்டர் அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம டேவோட அம்மா ஜிம்மோட அம்மா கணத்தில் ஒரு ஸ்லாப் விழுது. யாருன்னு பார்த்தா நம்ம டேவோட அம்மா தான் அரைஞ்சிடுறாங்க. நீ ஒரு மனுஷன் என்ன பேசுகிற சொல்லி பார்க்குறாங்க. இங்கே பாரு உன்னோட பையன், நீ பெற்ற பையன் இத்தனை வருஷம் அந்த பையனை யாருன்னு தெரியாமல் அனாதமாக விட்டுட்டு நீ ஒரு லைஃப் வாழ்ந்துருக்க. இப்போ அந்த பையன் அவனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. அவன் லவ் பண்ணுறான். என்னட்டே அவனை லவ் பண்ணுறான். இப்போ அவனுக்குன்னு மேரேஜ் ஆக போது அவங்ககிட்ட வந்துட்டு பேசிகிட்டு இருக்க. எனக்குமே சுயநலமாக மட்டும் தான் இருப்பியா? ஒரு டைம் கூட அந்த பையனை பற்றி யோசிக்க மாட்டியா சொல்கிறாங்க. இந்த பையன் நீ பெற்ற பையனா சொல்லி கேட்குறாங்க. இப்படி ஒரு ஏஞ்சலுக்கு இப்படி ஒரு அம்மாவா சொல்லி பார்க்குறாங்க. அதுவும் நீ எங்கள் ஃபேமிலி இவ்வளோ ஏசு இருந்திருக்க, உனக்கு பாசம் என்னன்னே தெரியாத சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ டேஸ்ட் எங்கள் கூடலாம் இருந்தது கூட ஒரு பணத்துக்காக மட்டும்தானா? நாங்களும் ரிச்சானவங்க கொஞ்சம் ரீசனுக்காக மட்டும் எங்கிட்ட கேரிங்காக இருந்தியா சொல்லி கேட்குறாங்க. இப்போது டேவோட அம்மா டேவோட ஆண்டி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜிமின் அழுதுக்கான ரீசன் இப்போ தான் உங்களுக்கு புரியுது. ஏன் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் க்ரூடான ஒரு பர்சன் இருந்திருப்பாங்களா? அப்படின்னா ஜிமின் சின்ன வயசுல இருந்தப்போ எப்படி தள்ளி விட்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் பார்க்கும்போது ரொம்ப அழகு வரவருக்கு. ஜிமின் அப்படி வந்து உடஞ்சி போய் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன அவங்க பொண்ணுக்கு விட்டு கொடுக்குமா சொல்லி கேட்குறாங்க. இப்போ டேவோட ஆண்டி பார்க்குறாங்க. இப்போ அம்மோட அம்மா பார்க்குறாங்க. பாரு ஜிமின் சொல்கிறாங்க, உன் லைஃப்பில் உனக்கு பிடிச்சது யாருக்காக விட்டு கொடுக்கூடாது சரியா? அப்படி விட்டு கொடுத்தா லைஃப்பில் அதுக்கப்புறம் உனக்கு ஒன்றுமே எல்லாம் போயிடும் அப்படி சொல்கிறாங்க. அது ஒன்று லவ் பண்ணுற ஒரு பர்சனை நீ லவ் பண்ணுற பர்சன் எதாவது விட்டு கொடுக்கணும்னு நினைக்க சொல்கிறாங்க. நீ ஒன்றும் யார் லவ் பண்ணுற பர்சன் எடுத்துக்கல ஓகேவா? உன்னை லவ் பண்ணுற பர்சன் தான் எடுத்துக்க போகிற ஓகேவா? புரிஞ்சுக்கோ. நீ யாருக்காக விட்டு கொடுக்கணும்னு நினைக்காத, சாக்ரிஃபைஸ் பண்ணாத சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. ஜிம்னை பார்க்குறாங்க. இல்லை ஆண்டி அப்படி பண்ணலாது இவங்களுக்கு கொஞ்சலாவது என்னை பற்றி யோசிப்பாங்களான்னு நான் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு என்னப்பா இருக்குது உன்னை பற்றி யோசிக்கிறதுக்கு சொல்ல சொல்கிறாங்க. உன்னை பற்றி யோசிக்க அவங்களுக்கு தகுதியில்லை சொல்லிட்டு பார்க்குறாங்க. எப்படி தான் இவங்க ஸ்டமக்லேயே பிறந்தே எனக்கு தெரியல சொல்லிட்டு டேவோட அம்மா பார்க்குறாங்க. இப்படி ஒரு ஏஞ்சல் வந்துட்டு யாரும் ஒரு வயிற்றில் போய் பிறந்திருக்காங்க சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்போ டேவோட அங்கிள் பார்க்குறாங்க. இப்போது டேவோட அங்கிள் தாங்க பாருமா எல்லோரும் தப்பாக பேசுகிறாங்க புரிஞ்சுக்கோ அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டேவோட ஆண்டி பார்க்குறாங்க. இங்கே பாருங்கம்மா சிஸ்டர்லாம் நீங்கள் புரியாமல் பேசாதுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நான் ஒன்றும் இந்த பையனை அப்படி கண்டுக்காம இல்லை சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நான் தேடி போனேன். இவங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் எங்களுக்கு பேபி பிறக்க முன்னே போய் பார்த்தேன் சொல்கிறாங்க. வீடு போட்டு இருந்துச்சு, வீட்டில் யாரையும் காணும் சொல்கிறாங்க. ஓ அப்படியா? அப்படியே விட்டுட்டா சொல்கிறாங்க. ஏன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ இடையில போய் பார்க்கணும்னு நினைக்கவே இல்லை சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட ஆண்டிக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை எனக்கு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் கூட எல்லாம் உண்மை சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு தைரியம் இல்லை ஃபஸ்ட்டு சொல்கிறதுக்கு. அதுக்கப்புறம் உண்மை சொன்னேன். இந்த மாதிரி ரீசனுக்காக தான் அந்த விட்டுட்டு வந்தான் சொல்லும்போது தான் அவங்களே வந்து கேட்டாங்க எங்கே இருக்க அந்த பையன் வா தேடலாம் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. வீடு போட்டு இருந்துச்சு, வீடு சேல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. வேற ஒரு பர்சன் வீட்டை வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? என்னோட லைஃப்பை தானே பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. இவன் உயிரோட பண்ணின்னு தெரியாது சொல்கிறேன். பட் டேவோட ஆண்டி சொல்ல இதை டேவால் கேட்க முடியல. போதும் ஆண்டி நிறுத்துங்க சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட நீங்கள் இருக்காதீங்க, ஏன்னா உங்களை பார்க்க விழுதாச்சும் வெளில போங்க சொல்கிறாங்க. இப்போது டேவோட ஜிம்னோட அம்மாவும் விட வராங்க. ஜிம்னுக்கு அவ்வளோ டேஸ்ட் வந்து அப்படியே நீட்டர் பண்ணி அழறாங்க. இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் இந்த சுச்சுவேஷன் லவ் பண்ணவே இல்லை சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா உனக்கு மொத்த லவ்வையும் கொடுக்க தான் இருக்கான் ஓகேவா? புரிஞ்சுக்கோ, டேவை அக்செப்ட் பண்ணிக்கோ, டேவை நல்லா பார்த்துப்பா சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டி சொல்கிறாங்க பாரு இப்போது டேனா தான் பார்க்குற ஒரு மாதிரி இருக்கு அவளுக்கு. இவன் நம்மளோட ஸ்டெப் பிரதரா சொல்லிட்டு பார்த்து ஒரு மாதிரி வீடாக பார்க்குறா. இப்போ நம்ம டேவோட
அங்கிள் என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ சொல்கிறாங்க, அங்கிள் சொல்கிறாங்க தயவு செஞ்சு ஜிமின் நல்லா பார்த்துக்கோ சொல்கிறாங்க. ஏன்னா அவருக்கு ஜிமின் மேலே பாசம் இருக்குது. ஏன்னா ஜிமின் ரொம்ப நல்ல பையன், எப்படி இருந்திருப்பான் சொல்லிட்டு அவங்க நினச்சி பார்க்குறாங்க. இவ்வளோ டேஸ் அம்மா இல்லாமல் அப்பா இல்லாமல் தனியாக ஒரு பர்சன் அனாதையாக தானே இருந்திருப்பான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து புரிஞ்சுது. இப்போ நம்ம அவங்க வந்துட்டு ஹாப்பியாக சொல்லிட்டு டேனோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க ஏய் வெளில வா சொல்லிட்டு ஹேண்ட் பிடிச்சி வெளில கூட்டிட்டு வராங்க. கூட்டி வந்து பார்க்குறாங்க. அங்கே பாரு, இது வரைக்கும் நீ சொல்லிட்டு பேச நான் கேட்டேன், எல்லாமே உனக்காக தான் பண்ணியிருக்கேன். நான் எத்தனை டைம் அந்த பையனை தேட ட்ரை பண்ணேன், ஆனால் அது நமக்கு கிடைக்கல. இப்போ அந்த பையன் எங்கே இருக்கான்னு தெரியுது, உன் கண்ணு மணி இருந்தோம் அவனை டியானாவுக்கு பதில் கேட்குறதா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க இங்கே பாரு, கொஞ்ச நாள் மனத்தோடு நடந்துக்கோ. எனக்கு ஏதோ ஹஸ்பண்ட் வந்துட்டு இறந்துட்டாங்கன்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ கேட்டப்போ ஏன்னா பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்க உங்களை ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் உங்கள் பையன் இப்போ எங்கே போனாங்க தான் எனக்கு நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு. இல்லைனா அன்றைக்கி நான் ஜிம்மில் கூட்டிகிட்டு வந்திருப்பேன், ஜிம்மில் கண்டிப்பாக நான் வளர்த்துருப்பேன் சொல்லிட்டு டேவோட அங்கிள் சொல்லிட்டாங்க. என் டேவ் அங்கிள் வந்து ரொம்ப நல்லவங்க தான். இங்கே பாரு டியானா, உன் மனசை மாற்றிக்க ஓகேவா. உனக்கு உன்னை லவ் பண்ணாத பர்சனை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி கிடைக்காத. எப்படி பார்த்தாலும் அந்த பையன் உன்னோட ஸ்டெப் பிரதர் சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க பாரு உன்னோட ஸ்டெப் பிரதர் தான் ஓகேவா. உண்மையாக சொல்லலாம் அவனுக்குலாம் தங்கச்சி இருக்க உனக்கு தகுதி இல்லை சொல்லிட்டு பார்க்குறாங்க. என்னது காமன் எப்போ பிடிவாக தான் இப்போ உங்களோட அம்மா மாதிரி ஆசைப்பட்டதெல்லாம் வேணும், ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும், ரிச்சாக இருக்கணும், உங்களுக்கு அந்த லைஃப் கிடைச்சிருக்கு ஓகேவா, ஹாப்பியாக இருங்க. ஆனால் அந்த பையனை டிஸ்டர்ப் பண்ணுங்க ஓகேவா. ஜிம்முக்கு டேக்கு ஜிம் தான் வா சொல்லிட்டு அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. பாரு எப்படி பார்த்தா இந்த ஜென்மத்தை நீ தானே என் ஒய்ஃபு ஓகே, உனக்கு எந்த குறையும் நான் வைக்கல, அந்த ரீசனால எனக்கு உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன் வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. டேவோட ஜிம்ல அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க சொல்லிட்டாங்க. பாரு உன்னை இப்போ நான் தப்பாக நினைக்கல, ஏன்னா உனக்கு பிறவி குணம் அப்படி போல, ஏன்னா எந்த சுச்சுவேஷனுமே நீ அவனை லவ் பண்ணவே அந்த பையனை உன்னோட பையனை நினைக்கக்கூடாது சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. இல்லைங்க அதில் சொல்லிட்டாங்க பாரு இது மாதிரி பேசாத, தயவு செஞ்சு அந்த பையன் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிம்மில் அவ்வளோ அப்படி எழுதிட்டு இருக்காங்க. இங்கே பாருப்பா நீ அழக்கூடாது, எதுக்காக அழக்கூடாது சொல்லிட்டு ஜிம்மில் டேவோட அம்மா ஜிம்மில் டேஸ்ட்லாம் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் டே தான் மேரேஜ் நடக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இங்கே பாரு ஜிம்மில் எதுக்காக அழக்கூடாது சொல்லிட்டாங்க. ஜிம்மில் ரொம்ப அழகாங்க, அழகாக சொல்லிட்டாங்க. அப்பா உன்னை பார்த்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. இப்போ டே அண்ட் ஜிம்மோட மேரேஜ் ரொம்ப ஹாப்பியாக முடியுது. இப்போ நம்ம டேவோட அம்மா தாங்க பாரு டே சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க நீ ஜிம்மில் ரொம்ப நல்லா பார்த்துக்கோ சொல்கிறியா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜிம்மன் டேக்கான அந்த வெட்டிங் நைட்டும் அழகாக அரேஞ்சாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஏன்னா ஜிம் ரொம்ப ஹார்டாக இருக்காங்களே அந்த ரீசனால் தான். இப்போ நம்ம ஜிம் தான் ரூமில் அழுதுட்டு இருக்காங்க. இப்போ போகிறாங்க, போய் ஹக் பண்ணுறாங்க. பின்னாடி ஜிம்மின்னு சொல்கிறாங்க, ஜிம் டர்ன் பண்ணுறாங்க. சொல்கிறாங்க ஏன்டாம்மா ஏன் அழகாக சொல்கிறாங்க. அவங்க என்னை எப்போவுமே லவ் பண்ணவே சொல்கிறாங்க. பாருமா அது அவங்களுக்கு பிடிக்கல சரியா, அந்த ரீசனால் தான் நீங்கள் அவனு ஃபீல் பண்ணாத. அங்கிள் மாதிரி ஒரு பர்சன் கூட அவங்களுக்கு வாழை கொடுத்து வைக்காமல் போயிட்டு அங்கிளுக்கு அந்த வேர்ல்டில் வாழவே கொடுத்து வைக்காமல் போயிடுச்சு சரியா. ரொம்ப நல்ல பர்சனை கடவுள் சீக்கிரம் எடுத்துப்பாங்களாமா. அப்படி தான் அங்கிள் சீக்கிரம் போயிட்டாங்க. ஆனால் நீ அழாத ஓகேவா, உனக்கு நான் இருக்கேன், அப்பா அம்மாவா என்னோட அப்பா அம்மா இருக்காங்க, உங்களுக்கு எல்லாமே நான் ஹார்ட் பண்ணாமா அழக்கூடாது சரியா சொல்கிறாங்க. உங்களை ஹார்ட் பண்ணுறே சொல்கிறாங்க. பாருடாமா யாருக்கு அந்த அப்படி தானே இருக்கும், எந்த ஒரு பர்சனை பார்க்க கூட நினைக்கிறோமோ அந்த ஃபேமிலியில் இருந்தது அதனால தான் சொல்கிறாங்க. இல்லாட்டே நீங்கள் ஆண்டி அங்கிளாக வேறு இருக்காங்க, இவன் உங்கள் அங்கிள் கூட சொல்கிறாங்க. ஆமாம் அவர் ரொம்ப நல்லவர், அவர் இந்த மாதிரி பர்சன் கிடையாது சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, இப்படிலாம் தெரிஞ்சுதான் நான் முன்னாடியே வந்துட்டு கொண்டு பேசி அவங்கள மீட் பண்ண முடியாமல் பண்ணியிருப்பேன். எனக்கு தெரியாது நம்ம மன்னிச்சிட சொல்கிறாங்க. நீ ஹார்ட்டாக நான் ரீசன் ஆகிட்ட சொல்கிறாங்க. இல்லை டே சொல்லிட்டு ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. டேவா நான் உங்களை ஹார்ட் பண்ணி தான் மன்னிச்சிருக்கேன் சொல்கிறாங்க. இல்லைடா நான் ஹார்ட் பண்ணல சொல்லிட்டு நம்ம டேவும் ஜிம்மில் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா டேவோட அப்பா ரெண்டு பேரும் ஜிம்மில் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்க லைஃப் ரொம்ப அழகாக ஸ்மூத்தாக மூவ் ஆகுது. அந்த பக்கம் ஜிம்மில் அம்மாவுக்கும் ரொம்ப கெல்ட்டியாக இருக்குது. இப்போ ஜிம்மில் அம்மா தான் ஜிம்மில் எங்கெல்லாம் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியுது. இப்போது அவங்க ஒரு இப்போ சிமெண்ட்ரிக்கு போகிறாங்க. போயிட்டு அந்த சிமெண்ட்ரிக்கு நேரம் நீட் பண்ணுறாங்க. என்னை மன்னிச்சிருங்க எனக்கு ஏன்னா இப்போ டேவோட அங்கிள் தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அந்த சிமெண்ட்ரிக்கு ஒரு சர்ச்சுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு நிறுத்த வைக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு கூட வந்திருக்கா பார்க்குறாங்க. அங்கே பார்ச்சேன்னு சொல்லிட்டு ஒரு பிக் இருக்குது பார்க்குறாங்க. மன்னிச்சிருங்க நான் செல்ஃபிஷாக இருந்திருக்கேன்ல, தப்பு தான் மன்னிச்சிருங்க. எனக்கு இது வரைக்கும் புரியலங்க, நீங்கள் என்கிட்ட மேலே ரொம்ப லவ் கேர் காமிச்சிங்க. எனக்கும் தெரியல, எனக்கு இந்த மேரேஜ் ஸ்டார்டிங்கில் பிடிக்காம பண்ணதுனால எனக்கு உங்கள் மேலே லவ் கேர் எதுவுமே இல்லாமல் போயிட்டு நீங்கள் எனக்கு லவ் கேர் கொடுத்தீங்க. உங்களுக்கு ஒரு ஒய்ஃபை கூட சரியாக இல்லாமல் போயிட்டேன், மன்னிச்சிருங்க. ஜிம் லைஃப்பில் இனிமேல் எப்பவும் என்ட்ரு ஆக மாட்டேன். ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். நான் எப்போவும் என்னை பற்றி மட்டும் போய் யோசிச்சிட்டாங்க, உங்களை பற்றி ஜிம்மை பற்றி யோசிக்க முடிட்டாங்க, மன்னிச்சிருங்க. இப்போ என்னோட ஹஸ்பண்ட் உயிரோடு இருக்கிறது கூட ஜிம் தான் ரீசன். அவங்க சர்ஜரி பண்ணனால ஜிம்மில் என்னோட ஹஸ்பண்ட் வந்து உயிரோடு இருக்காங்க. அன்றைக்கி நான் உங்களை கவனிக்காமல் விட்டுட்டாங்க, மன்னிச்சிருங்க சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா தான் ஜிம்மில் அப்பாவுக்கு முடியும் பண்ணி மனுப்பு கேட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அங்கிள் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. பாருமா எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நம்ம கூட இருக்கிறவங்கள தான் நம்ம லவ் பண்ணுவோம் தெரியுமா, கூட இருக்கிற மணியை லவ் பண்ணக்கூடாதுமா புரிஞ்சுதா சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு புரியுதுங்க மன்னிச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு உண்மைதாங்க தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு புரியுது சரி ஓகே, ஏன்னா நீ என்கிட்ட எல்லாமே இருந்தாலும் உண்மையாக ஹாப்பியாக இருந்திருக்க, அவர் எல்லாமே இருந்தாலும் லவ் கொடுத்துருக்காரு, அப்படி அவர் லவ் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க, மன்னிச்சிருங்க சொல்கிறாங்க. சரி ஓகே அவர் வந்து கூட மணிப்பார் நம்பரை சொல்லிட்டு வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிம்மின் டேவோட அம்மா பார்க்குறாங்க. இங்கே பார்ப்பா எந்த ஒரு சுச்சுவேஷனையும் அவங்களை மீட் பண்ண வேணாம் ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் அவங்கள்ட்ட என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க, இந்த மாதிரி மன்னிச்சிருங்க சொல்லிட்டு கேட்டாங்க. நானும் சரி ஓகே உன் லைஃப்பை பார்த்துக்கோ அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா சில பர்சன் அந்த மாதிரி லைஃப்பில் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க சொல்கிறாங்க. ஏன்னா இல்லை ஆண்டி அவங்களுக்கு என்னோட அப்பா மேலே லவ் இல்லாமல் இருக்குது, அதனால என் மேலே உங்களுக்கு லவ் இல்லாமல் போயிடுச்சு, எனக்கு கூட பிரச்சனை ஆண்டி சொல்கிறாங்க. அவங்க ஹாப்பியாக இருந்தப்போ சொல்கிறாங்க நான் உனக்கு எதனால் அவங்க மேலே கோவம் சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி அவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுல கோவம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க என்ன என்னோட அப்பா லாஸ்ட் ஸ்டேஜில் ஹெல்த் இஷ்யூவாக இருந்தாங்களே, அப்போ கொஞ்சம் கூட இருந்து கொஞ்சம் கேர்
யார் லவ் கொடுத்துருந்தா என் அப்பா அட்லீஸ்ட் கொஞ்சம் நிம்மதியாக போய் சேர்ந்துருப்பாங்கல்ல. எனக்கு என் அப்பாவுக்கு யாரும் இல்லாமல் தனியாக இருந்து சொல்லிட்டு ஜிமின்னு சொல்ல டேவிட் அம்மாவில் தாங்கிக்க முடியாது கேட்கறதுக்கு. தயவுசெய்து இதெல்லாம் சொல்லாத ஜிமின்னு சொல்லிட்டு டேவிட் அம்மா தான் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஓகேவா, புரிஞ்சுக்கோ. உன்னோட அப்பாவோட லவ் உங்ககிட்ட பியூராக இருந்திருக்கு. உன்னோட லவ் உன்னோட அப்பாவுக்கு பியூராக கிடச்சிருக்கு, அது போதும் சரியா. உன்னோட அப்பா ஹாப்பியாக தான் இருப்பாங்க, ஃபீல் பண்ண சொல்லிட்டு டேஸ்ட்டில் வைப் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் டேரோட லைஃப் ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூவ் ஆகுது. இப்போ ஃபைனலாக நம்ம டே தான் பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்லிட்டாங்க, என்ன டே சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் பேக் டு நார்மல் வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு மேரேஜ் 4 months ஆகுது. மேபி இங்கே பாரு உங்க கூட நான் ஹனிமூன் கூட போல சொல்லிட்டாங்க. என்ன டே பண்ண சொல்கிறாங்க. அங்கே பாரு அம்மா நம்மளுக்காக டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க போலம்மா சொல்லிட்டாங்க. இப்போ டே ஜிமின் பார்க்குறாங்க. எனக்கும் ஆண்டி எங்களுக்கு ஒரு கிராண்ட் சைல்டு கொடுக்கணும்னு தோணு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு சன் டாக்டர் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இல்லை ஆண்டி எங்கள் ரொம்ப லவ் பண்ணுறாங்க என்ன. அவங்களுக்கு விளையாடுறதுக்கும் சரி பாஸ்தா காட்டுறதுக்கும் சரி எனக்கு கிடைக்காத லவ் எல்லாம் என் குழந்தை கிடைக்கணும் எனக்கு சொல்லிட்டாங்க. என்னதுக்கு ஆமாம் அப்பா அம்மா லவ் கிராண்ட்ஃபா லவ் சொல்கிறாங்க. அம்மா அவனோட கிராண்ட்ஃபா என்ன நாங்கள் சொல்லிட்டாங்க தெரியல டே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே அவங்கள பற்றி கேட்கலாமா சொல்லிட்டாங்க. வேணாம் டே, அவங்க எப்போவும் எங்கள் அப்பா அம்மா வந்து பார்க்கல தெரியல. அவங்க என்னோட அம்மா எப்போ எங்கள் லைஃப் விட்டு போனாங்களோ அப்போயும் வந்துட்டு அவங்களும் போயிட்டாங்க. அவங்க எங்கே இருக்காங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. இட்ஸ் ஓகே, அவங்கள பற்றி கேட்க வேணாம். ஆனால் என்னோட பேபிக்கு நம்ம அப்பா அம்மா லவ், அதாவது உங்கள் லவ் என்னோட லவ், அப்புறம் நம்ம உங்களோட அப்பா அம்மா லவ் கிராண்ட்ஃபா லவ் வந்து வேணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டே எனக்கு தருவீங்களா சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக ஒரு அழகான மொத்த ஒரு ஃபேமிலி லவ்னா என்னென்னு நம்ம பேபிக்கு நம்ம கொடுக்கலாம் சொல்லிட்டாங்க. நான் எதனை அனுபவிக்கலையோ அதில் பேபி அனுப்பி சொல்லிட்டு நம்ம ஜிமின்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டேன் பட்டே எல்லா லவ்வையும் நான் கொடுப்பேன். எப்படி உன்னோட அப்பா எப்படி உன்னை லவ் பண்ணாங்களோ, எப்படி ஸ்டில் இப்போ இருக்க உன்னோட அப்பாவை நீ ரொம்ப லவ் பண்ணுறியோ அதே மாதிரி ஒரு லவ்வை நான் கொடுப்பேன். ஆனால் நீ உன்னோட அம்மா கொடுக்காத லவ்வை நம்ம பேபி கொடுக்க சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக நான் கொடுப்பேன் டே சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக ஜிமின் டே 2 பேரும் ஹனிமூன் போகிறாங்க. ஜிமின் டே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. டே தான் ஜிமின் அப்படியே ரொம்ப டீப்பாக கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணி ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இண்டிபெண்டாக அப்படி இருக்காங்க. இப்போ டேஸ் போயிட்டுருக்கு. ஃபைனலாக ஜிமின் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. டேவோட அம்மா ஜிம்னை கீழே விடுறதுல அந்த அளவுக்கு வந்து பார்த்து கவனிச்சிக்கிறாங்க. இப்போ ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, சேம் டைம் வீட்டிலே இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1 year முடிஞ்சிச்சு. பேபி பிறந்துட்டா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த பேபி ஒரு கேர்ள் பேபி தான், ரொம்ப அழகாக இருக்கா. நம்ம ஜிம் பார்க்குறாங்க, இவர் ரொம்ப அழகாக இருக்கல. ஆமாம் சொல்லிட்டாங்க. இவருக்கு என்ன நேம் வைக்க போகிறா சொல்லிட்டாங்க. ஜியானா சொல்லிட்டாங்க. என்னதுக்கு? ஆமாம் ஜியானா. ஏன்னா என்னோட நேம் வந்து ஜியில் ஸ்டார்ட் ஆகுது. ஜியானானா ஏஞ்சல் மீன் அப்படி சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்குது அந்த பேர் சொல்லிட்டாங்க. ஜிம்னுக்கு ரொம்ப ஹாப்பி. அங்கிள் நட்டி சொல்லிட்டாங்க. என்னப்பா சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள் இவ்வளோ ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்கிறாங்க. பாருப்பா மொத்த லவ்வையும் நான் கொடுப்பேன். என் டாட்டருக்கு கிராண்ட் டாட்டருக்கு மொத்த லவ்வையும் கொடுப்பேன். என் கிராண்ட் டாட்டருக்கு மட்டும் இல்லை, என்னோட சனின் லவ் உனக்கும் அந்த லவ்வை கொடுப்பா சொல்லிட்டாங்க. ஆண்டி எனக்கு வந்துட்டு அப்பா அம்மாவும் நீங்கள் ஃபீல் பண்ணுறேன். அவங்கள அப்பா என் கூட இல்லை, ஆனால் உங்கள் 2 பேர் லவ் பார்க்கும்போது அப்பா அம்மா லவ் மாதிரி தான் இருக்குது. இவன்ட்டே லவ் பண்ணுறது நீங்கள் லவ் பண்ணுறது நீங்கள் எல்லாம் சேர்ந்து பேபி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டாங்க. இதுக்கு எதுக்கும் விடக்கூடாது, எல்லாத்துக்கும் டிசர்வான ஒரு பர்சன் சொல்லிட்டு நீ எத்தனை உயிரை சேவ் பண்ணுறாங்க சரியா. இது எல்லாத்துக்கும் நீ டிசர்வான பர்சன் சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா ரொம்ப ஹாப்பி பார்த்துக்கிறாங்க. மேபி ரொம்ப அழகாக வந்துட்டு ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 5 years ஆகுதுடா ஓகேவா. மேபி ரொம்ப க்யூட்டா டேடா அம்மா சரி கூட்டிகிட்டே வரா. என்னோட அம்மா சொல்லிட்டாங்க. டேடா அங்கே பாருங்கள் உங்கள்கிட்ட ஒரு கிஃப்ட் கேட்க போகிற சொல்லிட்டாங்க. கிஃப்ட்டை என்ன சொல்லிட்டாங்க. ஆமாம் நானும் கிராண்ட்ஃபா 3 பேர் மட்டும் தனியாக விளையாடிருக்கோம் சரி சொல்லிட்டாங்க. எங்கள் 3 பேருக்கு விளையாடுறதுக்கு இன்னொரு பர்சன் வேணும்னு சொல்லிட்டாங்க. என்னதுக்கு? ஆமாம் ஒரு குட்டி பிரதரோ சிஸ்டரோ தரீங்களா சொல்லிட்டு கேட்குறா. இவனுக்கு ரொம்ப ஷையாக போயிட்டு என்ன பேசுகிறா பாருங்களா சொல்லிட்டாங்க. அப்படியாடாமா உனக்கு வேணுமா சொல்லிட்டாங்க. டாடா என்ன கிட்டாலும் கொடுப்பனே சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டு மம்மாட்டி கேள்வி சொல்லிட்டாங்க. இப்போ பேபி பார்க்குது மம்மா உங்களோட பர்மிஷன் தருவீங்களா சொல்லிட்டாங்க. இப்போ பேபி டேப்பா ஜிமின் தான் தூக்குறாங்க. உனக்கு சிப்ளிங்ஸ் வேணுமாடா சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. எனக்கு சிப்ளிங்ஸ் வேணும், அப்புறம் கிராண்ட்ஃபா கூட விளையாடுறதுக்கு இன்னொரு பர்சன் வேணுமா. எனக்கு கிராண்ட்ஃபா சொல்லிட்டாங்க. நீயும் கிராண்ட்ஃபா ஒன்றா இருக்கீங்க, எனக்கு இன்னொரு பர்சன் வேணும் எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லிட்டு கேட்டாங்க. அது கொடுப்பீங்கன்னா சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக நான் கொடுப்போம் சொல்லிட்டு பட் ஜிமின் சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம டேவோட அம்மா தான் என்கிட்ட சொல்லிட்டாங்க. அம்மா நீ கேட்டியா என்ன சொல்லிட்டாங்க. அம்மா டேடா ஓகே சொல்லிட்டாங்களா. ரொம்ப ஹாப்பி சொல்லிட்டு ரொம்ப ஃபைனலாக ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பட் பார்க்குறாங்க. என்னோட அம்மா அனதர் பேபி வேணுமா சொல்லிட்டாங்க. ஆமாம் என்னோட பேபி கேட்டாலும் இல்லை ஆண்டி அங்கிள் அதாவது என்னோட அப்பா அம்மா உங்களோட அப்பா அம்மா எனக்கு அப்பா அம்மா தான், அவங்களுக்கு கேட்டாலும் கண்டிப்பாக கொடுப்போம் சொல்லிட்டாங்க. அப்போ எனக்காக இல்லையா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேவை பார்த்துட்டு ஏன் உங்களுக்கு தெரியாத சொல்லிட்டாங்க. இப்போ அப்படியே லைட் ஆகுறாங்க ஜிம் மேலே. ரொம்ப ஹாப்பியாக அனதர் பேபி வேணும் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. அப்போ கொஞ்சம் ஆர்டர் பண்ணவா சொல்லிட்டாங்க. ஓகே சரி ஜிம்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப க்யூட்டா ஃபஸ்ட்டு நீ சொல்லி நீ ஹாப்பியாக இருக்க சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்க சொல்லிட்டாங்க. எல்லா சைடும் எனக்கு லவ் தான். நீங்கள் அப்புறம் நம்ம பேபி எனக்கு ரொம்ப லவ் பண்ணுறா. எனக்கு நான் ஒருத்தவங்க கூட கேட்டேன் அந்த லவ் அந்த அவங்கள்ட்ட கேட்காது அந்த லவ் என் பொண்ணுகிட்ட கிடைக்க சொல்லிட்டாங்க. எனக்கு ஆமாம் எனக்கு வேணுன்ற லவ் என்னோட பொண்ணு கொடுக்குறா சொல்லிட்டாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம அம்மாட்ட லவ் நம்ம பொண்ணுகிட்ட கிடைக்க சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நம்ம ஜிமினுக்கு அவங்க பொண்ணுகிட்ட வந்து கிடைக்குது. நம்ம ஜிமினை ரொம்ப லவ் பண்ணுவான், ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. அதனால தான் நம்ம ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அங்கிள் ஆண்டி நீங்கள் அப்போ எல்லோரும் ரொம்ப லவ் பண்ணுறீங்க. எனக்கு இது போதும் டே சொல்லிட்டாங்க. போதுன்ற அளவுக்கு லவ் கிடச்சி சொல்கிறாங்க. ஆமாம் நீ இந்த வீட்டில் எதாச்சும் ரொம்ப லவ் பண்ணுற சொல்கிறாங்க. உங்கள் 5 பேர் தான் ரொம்ப லவ் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீட்டில்
சரி நம்பர் அவங்க 4 பேரும் தான் ரொம்ப லவ் பண்ணுறேன். ஏன்னா அந்த வீட்டில் மணி, கார் எல்லாமே இருக்கலாம். ஆனால் அது எதுவும் எனக்கு ஹாப்பினஸ் கொடுக்காது. எனக்கு ஹாப்பினஸ் வந்து உங்கள் லவ் கிட்ட தான் இருக்குது, உங்கள் கேர் கிட்ட தான் இருக்குது. ஓகேவா? நான் ஒரு டாக்டராக இருக்கலாம். ஆனால் எனக்கு சின்னதாக காய்ச்சல் இருந்தால் கூட ஆன்ட்டி எப்படி பக்கத்துலேருந்து பார்த்துப்பாங்க. நீங்களும் அப்படி தான், அங்கிளும் அப்படி தான், என்னோட பொண்ணும் அப்படி தான். அப்படி இருக்கும்போது நான் ஒரு டாக்டரை மறந்துட்டு கூட ஒரு பேஷண்ட்டாக மாறிடும் உங்களுக்காக. ஏன்னா எனக்கு இவ்வளோ லவ் கேர் கிடைக்கிறத சொல்லிட்டு ஜிம்னு சொல்ல எனக்கு அவ்வளோ ஹாப்பி. இந்த லவ் போதும், இந்த கேர் போதும் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஆஃப்டர் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஒரு குட்டி பையன் க்யூட்டாக விளையாடிட்டு இருக்கான். அந்த பையன் அப்படியே க்யூட்டாக ஓடிட்டு இருக்கான். அவங்க நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் பார்ட் டைம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேபி கூட ஓடிட்டுருக்கு. நம்ம ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜிம் ஓடிட்டுருக்கா. நம்ம ஜிம்மில் நம்ம தேவையிடாம பார்க்குறாங்க. பாடுறா நில்லு, அங்கே பாரு சனியில் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடுறான் நில்லுடா சொல்கிறாங்க. இந்த பேபி ரொம்ப துருத்துருன்னு இருக்கும். இப்போ ஜேனை பார்க்குறாங்க. பாடுறா மின், அங்கே பாரு டைமின் இப்போ நிற்கல, உன்னை அடிச்சிட்டு பார்த்துக்கோ. அம்மா ஓடிட்டே இருக்காங்க. அம்மா கால் வலிக்குது நில்ல சொல்கிறாங்க. இப்போ பேபி ஃபைனலாக நின்றுது. இப்போ நம்ம ஜிம்மில் பண்ணுறாங்க. நம்ம பேபியோட மகத்தை போட்டு மருந்து ஊற்றி விட்டாங்க. பேபி அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லக்கூடாது. நம்ம ஜிம்மில் க்யூட்டாக பார்த்துட்டு இருக்காங்க. பேபி துருத்துருன்னு இருக்கும். அந்த பேபிக்கு கொஞ்சம் ஃபீவர் இருக்குது, அதனால தான் மருந்து ஊற்றி விட்டாங்க நம்ம மகத்தில். அங்கே பாரு ஒரு டாக்டராக இருக்கானா, உன்னை சமாளிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் சொல்லி பார்க்குறாங்க. நீங்கள் டாக்டர் தானே நம்ம அம்மா அப்படி சொல்லிட்டு நம்ம பேபி சரி க்யூட்டாக சொல்லுது. ஆமாம் ஆமாம் அம்மா தான், என்ன சேட்டை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பசங்க வராங்க. டெமின் அப்படி கூப்பிட்றாங்க. டேட்டா சொல்லிட்டு ஓடி போகுது பேபி. இங்கே பாரு இந்த பையன் இருக்கானே ஆண்டி சொல்கிறாங்க. ஆமாம் பையன் அப்படி அந்த டே மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜேனா அப்படி என்ன மாதிரி சொல்லிட்டு ஜிமின் தான் ஜேனோ தூக்கி மடியில் வச்சுக்கிறாங்க. அம்மா நான் உங்களை மாதிரி சொல்லிட்டு க்யூட்டாக அழகாக விளையாடிட்டு இருக்கு. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஆண்டி. நீங்கள் ஹாப்பியாக சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பிப்பா. அங்கே பாரு அழகான ஒரு ஃபேமிலி. அப்புறம் இவங்களுக்கு அத்தை இருக்கா ஒய்யன்னு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ஒரு பையன் இருக்கா சொல்லி பார்த்துட்டு க்யூட்டாக பேசிட்டு இருக்காங்க. ஆமாம் அவன் பேர் ஜாமீன் அப்படி சொல்லிட்டாங்க. ஆமாம் ரொம்ப அழகாக இருப்பான் சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஜிமின் டே அவங்களோட 2 குழந்தைங்க டேவோட அப்பா அம்மா எல்லோரும் சேர்ந்து ஒரு பிக் ஃப்ரேம் இருக்குது வீட்டில். இதை பார்க்குறப்ப தான் நம்ம லைஃப் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்க சொல்லிட்டாங்க. ஆமாம் எவ்வளோ தான் மணி ஏர்ன் பண்ணலாம், எவ்வளோ நாளும் நம்ம லைஃப்பில் அச்சீவ் பண்ணலாம். ஆனால் ஒரு ஃபேமிலியை வந்துட்டு நம்ம உருவாக்குறது ரொம்ப பெரிய விஷயம். ஓகேவா? அது ஒரு லவ்லி ஃபேமிலியாக ஒரு ஃபேமிலியில் எல்லோரும் இருக்கோங்கன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் ட்ரூ லவ் கேரோட இருக்கணும். ஓகேவா? அதுதான் மணி கார் எல்லாமே நம்ம விட்டு போகலாம், ஆனால் லவ் கேர் மட்டும் நம்ம விட்டு போகாது. ஓகேவா? சொல்லிட்டு ஒருத்தர் மாதிரி ரொம்ப ஹாப்பியாக பேசிக்கிறாங்க. ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக அந்த ஃபேமிலி பார்த்து ஸ்மெல் பண்ணுறாங்க. எப்படி ஜிமின் வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூடா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க எவ்ரி திங் சொல்கிறாங்க. எதுக்கு? ஆமாம் அழகான கிட்ஸை கொடுத்ததுக்கு, அப்புறம் அப்பா அம்மா இவ்வளோ லவ் பண்ணுறதுக்கு, அப்புறம் என்ன இவ்வளோ லவ் பண்ணுறது சொல்கிறாங்க. நான் தான் சொல்கிறாங்க. நீ சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லிட்டு 2 பேரும் மாறி சொல்லிக்கிறாங்க. பேபிஸ் பார்க்குறாங்க. நாங்கள் தான் சொல்லிட்டு பேபி சொல்கிறாங்க. பட் ஜிமின் 2 பேரும் பேபி தூக்கி ரொம்ப க்யூட்டாக கொஞ்சிறாங்க. இதோட இவங்க ஃபேமிலி ரொம்ப ஹாப்பி முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். என்னன்னா நம்ம லைஃப்பில் நம்ம கூட இருக்கிறவங்க கூட ரொம்ப அழகான மெமரிஸ் தான் உருவாக்கணும். ஓகேவா? நம்ம கூட இருக்கவங்க எப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க எல்லாம் பார்க்கணும். லவ்ன்றது ஒருத்தவங்க மேலே வந்துட்டு மணியை பார்த்து வராது, அவங்க கேரக்டரை பார்த்தா வரும். ஓகேவா? அதனால் லவ் தான் பண்ணணும். ஒருத்தவங்களை எப்போவுமே ட்ரூவாக லவ் பண்ணணும். அவங்கள மணி லவ் பண்ணக்கூடாது. செகண்ட் அவங்களுக்கு ஒரு சிக்னஸ் வந்துச்சுன்னா அவங்கள கூடவே இருந்து பார்த்துக்கணும். அவங்கள பிடிக்காமல் போனால் கூட அவங்கள அந்த டைமில் தனியாக விடக்கூடாது. ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். ஒன் டே நான் இல்லாமல் போனால் கூட என்னோட மெமரிஸ் உங்க கூட இருக்கும். ஓகேவா? இப்படி ஒரு ஸ்டோரி, இப்படி ஒரு ஆத்தர் இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? அதுக்காக தான் இவ்வளோ அழகான ஸ்டோரிஸ்லாம் மேக் பண்ணுறேன். அதாவது எமோஷனலான ஸ்டோரிஸ். ஓகேவா? உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். ஓகேவா? பாய், டேக் கேர் எவ்ரிவன்.